ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் இன் மை கிளாஸ் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே ஒரு காமெடி ரொமான்டிக் அனிமே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஆக்ஷன் அனிமே போட்டு ரொமான்ஸ் அனிமே போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் இந்த அனிமேவை செலக்ட் பண்ணி போடுறேன். முடிஞ்ச அளவு காமெடியோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 1. ரொமான்டிக்காக ஏதோ நடக்க போதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சட்டையை பிடிச்சி என்னாலும் சரி நம்ம கிளாஸ்ல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வா சொல்றேன். எதிரியை போய் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நம்ம ஹீரோ ஃபிளாஷ்பேக் யோசிக்கிறான். 4 நாளைக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. போர்ட்ல எழுதி போட்டிருந்தது கிளாஸ் டியூட்டி உனக்கு தானே, நீ அதை பார்க்காம போயிட்டியா அப்படின்னு வா பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ வந்து அதை கண்டுக்கல அப்படின்னு சொல்லி அசால்ட்டா பேசிட்டு இருக்கான். அக்கா நீ எதுக்குப்பா அவனை ஓவரா திட்டுறன்னு வா ஃப்ரெண்டு வந்து சமாதானப்படுத்துறா. பட் இது சைட்டோட ஃபால்ட் தான் அக்கா நீ திட்டவும். சைட்டை தப்பு பண்ணா மட்டும் ஏன் இவ்வளவு குயிக்கா இன்வால்வ் ஆகிறேன்னு கேட்டா. ஏன்னா அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அவனை பார்த்தாலே ரத்தம் கொதிக்குது, செருப்பாலேயே அடிக்கணும்னு தோணுதுன்னு சொல்லுவான். நான் என்ன காக்கரோச்சா நம்ம ஹீரோ கேட்கறான். திரும்பவும் நீங்க சண்டை போடுறீங்களா? சீசி ஒன்னு சமாதானப்படுத்த வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோட கசன் வந்து நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறா. நீ அவன்கிட்ட மட்டுமே ஃபைட் போடுறதுக்கான காரணம் ஒருவேளை உனக்கு அவனை பிடிச்சிருக்குமோன்னு கேட்கவும், கடைசியால் இவனா இருந்தாலும் இவன் கூட நான் ஒன்னா இருக்க மாட்டேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவா அதே தான் சொல்றான். நம்ம ஹீரோ தாத்தா கிட்ட இருந்து கால் வருது. டீ குடிக்க வரையும் அவங்க தாத்தா கேட்கவும், நீங்க எப்படி கூப்பிடுறாள் இல்லையா நம்ம ஹீரோ சொல்றான். என் கம்பெனிக்கான ஒரே ஹையர் நீ மட்டும் தான் கூட அப்பப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு அவங்க தாத்தா சொன்னா. முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், நீ புத்திசாலி பையன், தாத்தா ஆடுற எதிர்த்தா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும் அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவை சில ஆளுங்க சுத்த போடுறாங்க. ஊர்ல எந்த தாத்தா வச்சு தான் பேர்னு பிளாக்மெயில் பண்ணுவாங்களான்னு கேட்கப்போ இந்த தாத்தா பண்ணுவேன்னு அவர் சொல்றாரு. என்ன எங்க தான் கூட்டிட்டு போறீங்க நம்ம ஹீரோ கேட்டா. பொறுத்திருந்து பாரு அப்படின்னு மாஸ்டர் சொல்ல சொன்னாரன் டிரைவர் சொல்றான். மாஸ்டர் உங்க மேல உண்மையிலேயே அக்கறை வச்சிருக்காரு, சோ தப்பா புரிஞ்சுக்கிடாதீங்கன்னு சொல்லவும், நம்ம ஹீரோவோட அப்பா கம்பெனி ஹோஜோ குரூப் வந்து அழியிற கண்டிஷன்ல இருக்கவா அவங்க தாத்தா தான் ஹெல்ப் பண்ணி இப்போ அதை ஒரு குளோபல் ஹைடெக் கார்பரேஷனா அவங்க தாத்தா தான் மாத்தி வச்சிருக்காரு. உங்க அப்பா மாதிரி அவர் கிடையாது, மாஸ்டருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு டிரைவர் சொல்றான். நீங்க என்னடா பண்ற அப்படின்னு அக்கானே கேட்கறா. என் தாத்தா கூப்பிட்டு விட்டாரு நம்ம ஹீரோ சொல்றான். என் பாட்டியை என்ன கூப்பிட்டு விட்டாங்கன்னு அவா சொல்றா. என் பாட்டி கூட என்ஜாய் பண்ணலான்னு வந்தா போய் ஒன்னு மீட் பண்ணிருக்கேன்னு அவ கத்திட்டு இருக்கா. இப்படியே இவங்க சண்டை போட்டு இருக்கும் போதே அவங்க பாட்டி தாத்தா 2 பேருமே வந்திருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் அதுக்குள்ளேயே பழக ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன் அவங்க பாட்டி சொல்லவும், அங்க உள்ள போய் பேசலாம்னு அவங்க தாத்தா கூட்டிட்டு போறாரு. நானும் சாக்குரா மொரியுமா நம்ம ஹீரோ ஷாக்கா செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லவும், எதை செலிப்ரேட் பண்றோம் நம்ம ஹீரோ கேட்டா. எங்க அக்கா நீ ஜூஸா வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் மூஞ்ச பார்த்த அப்புறம் எனக்கு சாப்பிடவே தோணலன்னு வா சொல்றா. நீங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்க்கும்போது சின்ன வயசுல எங்களை பார்த்த மாதிரியே இருக்குன்னு அவங்க தாத்தா பாட்டி சொல்றாங்க. எதுக்கு எங்களை வர சொன்னீங்கன்னு கேட்டா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கதான் சொல்லவும், இது ஏதாச்சும் சீக்ரெட் கோட் வேர்டா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் மீனிங் இருக்கா, அதை நான் கண்டுபிடிக்கணுமா நம்ம ஹீரோ கேட்டா. இதை விட டைரக்டா யாராலையும் சொல்ல முடியாதுன்னு அவங்க தாத்தா சொல்றாங்க. ஹை ஸ்கூல் தான் படிக்கணும் அக்கானே சொன்னா, அவனுக்கு 18 வயசு ஆனா போதுன்னு அவங்க பாட்டி சொல்றாங்க. தாத்தா பாட்டி 2 பேரும் இப்படிதான் சின்ன வயசுல சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவன் பாட்டியை கல்யாணம் பண்ணேன். ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டா அவன் பாட்டிக்கு இருந்தேன். அப்புறம் அவன் பாட்டி 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டான்னு அந்த தாத்தா சொல்லவும், என் ஹஸ்பண்ட் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் 10 ரியோ தான் என்ன பாத்துக்கிறாருன்னு அந்த பாட்டி சொல்றாங்க. நாங்க ஹை ஸ்கூல் படிக்கும் போது எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் நீங்க 2 பேரும் இருக்கீங்க. சோ ஒருவேளை நாங்க கல்யாணம் பண்ணியிருந்தா லைஃப் எப்படி இருக்கணும் உங்களை வச்சு நாங்க தெரிஞ்சுக்கிட போறோம்னு சொல்லவும், ரொமான்ஸ் லவ் ப்ரப்போசல் இப்படிதான் கல்யாணம் நடக்கணும், ஃபோர்ஸ் பண்ணி நடக்க கூடாதுன்னு அக்கானே சொல்லவும், இப்பதான் நீ கொஞ்சம் உருப்படியா பேசியிருக்க நம்ம ஹீரோவா. அவ சொல்றதோ கரெக்ட் தான், என்னால இதை ஏத்துக்கிட முடியாது நம்ம ஹீரோ சொன்ன சொல்லுவீங்கன்னு தெரியும், ஏன்னா நாங்களும் உங்களே மாதிரி தானே அப்படின்னு உங்க தாத்தா கை தட்டவோ கதவு திறக்குது. தெருல இருந்து ஒரு டாகியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீ இதுக்கு ஒத்துக்கலன்னா ஹோஜோ குரூப் அந்த டாகி பேருக்கு எழுதி வச்சிருவேன், ஜஸ்ட் பேப்பரை சைன் பண்ண கத்துக்கிட்டா போதும், பாப்ரண்ட் கூட ஓகே தானே அவங்க தாத்தா சொல்றாரு. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, நார்மல் பீப்புள்லாம் இப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லவும், நார்மல் பீப்புளால கம்பெனி ரன் பண்ண முடியாது, நான் மாறிட்டேன் அப்படின்னு அவங்க தாத்தா சொல்றாரு. அக்கானே கொஞ்சம் இங்க வான அவங்க பாட்டியவா காதுல ஏதோ சொல்லவோ, அக்கானே பயப்பட ஆரம்பிக்கிறா. யோசிச்சு 3 நாள்ல உங்க பதில சொல்லுங்க அப்படின்னு அவங்க தாத்தா பாட்டி இப்ப கிளம்பி இருக்காங்க. நீ என்ன கல்யாணம் பண்ண போறியான்னு அக்கானே கேட்கவும், நீ என்ன பண்ண போற நம்ம ஹீரோ கேட்கறான். பாட்டி என்ன சொன்னாங்க நம்ம ஹீரோ கிட்ட, நான் ஏன் வான்ட்டு சொல்லணும்னு வா கேட்கற. நமக்கு எதிராக அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட ஆசைப்பட்டா நம்ம ஹீரோ சொன்னா, நான் சொல்ல மாட்டேன்னு வா சொல்லி ஹீரோ தான் எப்பவும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கான், அக்கானே செகண்ட் இருக்கா. சோ இதனால தான் அவன் நம்ம ஹீரோ கிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்ப ஹிமாரிக்கு கால் பண்ணி உன் ஃபேமிலி உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணா என்ன பண்ணுவான்னு கேட்கவும், நீ என்ன ராஜா காலத்திலேயே இருக்கேன்னு வா கேட்கறா. நோ சொல்லிடுவேன்னு வா சொல்லவும், ஏன் அப்படின்னு அக்கானே கேட்டா, என்ன நான் ஆல்ரெடி ஒருத்தனை லவ் பண்றேன்னு வா சொல்லுவோம். மாதிரி நீ ஒருத்தனை லவ் பண்றியா சொல்லவே இல்லைன்னு அக்கானே கேட்கவும், உனக்கு மத்தவங்க விஷயத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அக்கானே, நீ யாரையாச்சும் லவ் பண்றியான்னு கேட்கவும், லவ் பண்ணல பட் ஒருத்தர் செத்து போயிட்டா நல்லா இருக்கும், அவன் மட்டும் செத்துட்டான்னா இப்ப இந்த பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லி அக்கானே யோசிக்கிறா. நீ யாரையும் லவ் பண்ணலன்னா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட வேண்டியதானே, எலக்ட்ரிக் பில் சாப்பாடு செலவன் எல்லாத்தையும் பங்கு போட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக எல்லாம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட முடியுமா, அந்த விஷயம் ஒரு பண்ணணும்ல நான் முனுங்க சொல்றேன்னு கேட்கலான்னு ஹீமாரி சொன்னா. 18+ பண்ணும்லன்னு அக்கானே கேட்கவும், ஒரு 100 பேபிஸ் பெத்துக்கோங்கன்னு ஹீமாரி கலாய்க்கிறா. போயும் அவளையா நான் கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் என் லைஃபே நரகமா மாறிடுமே நம்ம ஹீரோ சோகமா இருக்கான். எதற்கு ஏதோ பிரச்சனை போல, ஷீஷே உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வா சொல்லவும், தாத்தா கிட்ட தான் என் லைஃபோட கண்ட்ரோல் இப்போ இருக்கு, சப்போஸ் அதுக்கு நான் ஒத்துக்கலன்னா தெருல போற ஒரு டாகிக்கு ஹோஜோ குரூப் எழுதி வச்சிருவேன்னு சொல்லிட்டாரு நம்ம ஹீரோ சொல்றான். பிரதர் நீ என்ன ஆசைப்படுற, ஃப்ரீயான ஒரு லைஃபா இல்ல ஹோஜோ குரூப்பான்னு கேட்கவும், ரெண்டும் நம்ம ஹீரோ சொன்னா, மனுஷங்க எல்லாருமே ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க, ஒருவேளை ஹோஜோ குரூப் வேண்டாம் நீ முடிவெடுத்து குப்பை பறக்க போனாலும் ஷீசேவும் கூட குப்பை பறக்க வாரேன்னு வா சொல்லவும், அந்த அளவுக்கு நான் மோசமா போக மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஷீசே
சீசேவால ஒன்று புரிஞ்சுக்கிட முடியுது, உனக்கு அந்த கம்பெனி ரொம்ப முக்கியம், நீ என்ன முடிவெடுத்தாலும் சீசே உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு வா சொல்றா. தேங்க்ஸ் சீசே அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றான். அதனால நம்ம ஹீரோ அக்கானிட்ட பேசலான்னு போனா அவன் மூஞ்ச திருப்பிக்கிறா. ஸோ இப்போ 3 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. புத்திசாலி முடிவெடுத்திருக்கீங்களா இல்லை முட்டாள் முடிவெடுத்திருக்கீங்களான்னு அவங்க தாத்தா கேட்கவும், நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு 2 பேருமே ஒரே நேரத்தில் சொல்றாங்க. வேற என்ன எனக்கு ஆப்ஷன் இருக்கு, நான் ஒன்றும் ஒன்று லவ் பண்ணல, பட் எனக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு அக்கா சொன்னே. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம். நம்ம ஹீரோ எந்திரிச்சு கிளம்பலான்னு ரெடி, உங்களுக்கு புது வீடு வாங்கியாச்சு, இப்போல இருந்தே நீங்க ஒன்னா இருக்க போறீங்க, இதுதான் உங்க லவ் நெஸ்ட்னு சொல்லவும், என் பொருளை போய் நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. ஆல்ரெடி பொருளெல்லாம் வீட்டில் டெலிவரி பண்ணியாச்சுன்னு உங்க தாத்தா சொல்றாரு. உங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட்டை நாங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டோம்னு அவங்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி வர வழி இல்லவா உள்ள போவோம் நம்ம ஹீரோ சொல்றான். ஐயோ கதவையா போட்டு என்ன கடத்த போறியான்னு வா கேட்க, வெளியே போட்டுல உள்ள தானே போட்டிருக்கேன், நீயே திறந்துட்டு வெளியே போலாமே நம்ம ஹீரோ சொல்றான். வீடு ரொம்ப பெருசா ஸ்பீக்கர் டிவின்லாம் இருக்கிறது பார்த்துட்டு அக்கனைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமா இருக்க போல நம்ம ஹீரோ கேட்டா. நான் தனியா வந்திருந்தா என்ஜாய் பண்ணலாம், உன் கூட எல்லாம் வந்திருக்கேன் அக்கானை திட்டிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் மட்டும் குளிக்கிறதுக்கு ஒரு ஹாட் டப்போ இருக்கு, இது என்னன்னு வா பாக்குறா. இவங்க படிக்கிறதுக்குன்னு ஒரு பிரைவேட் ரூம் இருக்கு. அப்ப அக்கானே கத்ரா, பார்த்தா ஒரே ஒரு பெட் தான் அங்க இருக்கு. தாத்தாக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, நீங்க இப்ப மேரிட் கப்பல்ஸ், இதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரூல், சோஃபாலையோ தரையிலையோ படுக்க கூடாது, ஒரே பெட்ல ஒன்னாதான் படுக்கணும்னு அவங்க சொல்றாரு. நம்ம அதை பண்றோமா இல்லையான்னு பார்க்க கேமரா எதுவும் வச்சிருப்பாரோ நம்ம ஹீரோ தேடி பாக்குறான். ஈவன் நான் வேண்டான்னு சொன்னாலும் நீ என்ன 18+ பண்ணிருவல்ல அப்படின்னு அக்கானே இங்க பதறிட்டு இருந்தா. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தாண்டா திங்க் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும்னு வா சொல்லவும், நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அக்ஷத்துக்கு ஹெல்ப் பண்ணுமா நம்ம ஹீரோ கேட்டா. இதான் சாக்கு நீ என்ன தொட பாக்குறியான்னு வா கேட்கறா. வலிக்கு கீழே விழுந்துடாத நம்ம ஹீரோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவ கீழே விழவோ டக்கு நம்ம ஹீரோ அவளை பிடிச்சிருந்தான். தேங்க்ஸ்னு வா சொல்ல வந்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சமாளிக்கிறேன். அந்த முத நாள் நீ செத்துட்டேன்னா பிரைம் சஸ்பெக்டா என்னதான் பிடிப்பாங்க நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க தாத்தா பீஸா வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா கூட வந்து சாப்பிடுறியா நம்ம ஹீரோ கேட்டா. மேரேஜ் கப்பல்ஸ்னா கூட சேர்ந்து சாப்பிடணுமான்னு வா கேட்கவும், மேரேஜ் ஆகாத ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க நம்ம ஹீரோ சொல்றான். டக்குனு வா பீஸாவை வாங்கிட்டு வா ரூம்குள்ள ஓடிட்டா. இப்போ நைட் ஆகுது, அவங்க 2 பேரும் ஒரே பெட்ல தான் படுத்தாகணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோ படுத்துருத்தான், அடுத்ததா அக்கானேவும் வந்து படுக்கிறா. வேணும்னே அவங்க குட்டி பெட்டா வாங்கியிருப்பாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏதாவது ட்ரை பண்ண உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு அக்கா நீ சொல்ற. சரி சரி நம்ம ஹீரோ சொன்னா. எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுசு, நான் இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணதில்லைன்னு சொல்லவும், நானும் தான் நம்ம ஹீரோ சொல்றான். எதுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட நம்ம ஹீரோ கேட்டா. நான் சொல்ல மாட்டேன்னு வா சொல்லவும், நான் மட்டும் ரீசன் சொன்னல நம்ம ஹீரோ கேட்டா. நான் அவன்கிட்ட கேட்கலன்னு வா சொல்லவும், அதுவும் கரெக்ட் தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒருவேளை குழந்தை பெத்துக்கிடணும்னு ரூல்ஸ் போட்டா அப்ப என்ன பண்ணுவேன் நம்ம ஹீரோ கேட்டா. என்னது குழந்தையா அப்படின்னு வா ஷாக் ஆகுறா. வா ஷாக்ல பின்னாடி வரவும் நம்ம ஹீரோ கையை அவங்கள பட்டு எவரா கை வைக்கிற நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்றா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் காமிச்ச சீன் வருது. நம்மளை பத்தி கிளாஸ்ல யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்ச அதோடைய லைஃபே முடிஞ்சுது அப்படின்னு வா கதறா. மொத்த ஸ்கூலுக்கு நீ இதை சொல்ல பிளான் போடுறலான்னு கேட்கவோ, இல்லை நம்ம ஹீரோ சொன்னா. அப்ப மொத்த வாழ்க்கைக்கும் சொல்ல போறியான்னு வா கேட்கறா. இதெல்லாம் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். அது மட்டும் யாருக்காச்சும் தெரிஞ்சது 1 கிலோமீட்டருக்கு பாமா வச்சு நான் எல்லாத்தையும் கொன்றுவேன்னு வா மிரட்டுறா. இப்படி இருக்கிறவா கூட எப்படி வாழ போறோன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை ஃபேமிலி கூட உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு நான் முன்னாடியே வார்னிங்கை கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த எபிசோடில் சில 18+ சீன்ஸ் வரும். முடிஞ்ச அளவுக்கு நான் அதை சென்சார் போட்டிருந்தேன். பட் இருந்தாலுமே நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 2. கிளாஸ்ல நம்மளை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் கிளாஸ்க்குள்ள போறாங்க. சைட்டோட்ட என்ன பேசிட்டு இருந்தேன் ஹீமாரி கேட்கவும், நான் ஒன்னும் அவன்கிட்ட பேசல, என்கிட்ட வந்து பேசாதன்னு அவனுக்கு திட்டிட்டு இருந்தேன்னு வா சமாளிக்கிறேன். நம்ம ஹீரோட்ட வந்து புது ஷாம்புவோட வருது, நைட் எங்க தங்கி இருந்தான்னு கேட்க, புது ஷாம்பு வாங்கிட்டு வந்தாரு நம்ம ஹீரோ சமாளிச்சா. ஒரு பொண்ணோட ஸ்மெல்லும் அவளை வருது, கல்யாணம் ஆயிடுச்சுல எனக்கு தெரியும், அதுவா அக்கானே கூட வா சொல்ல வரவோ வாயை பத்தி நம்ம ஹீரோ ஷீசுவை வெளியே கூட்டிட்டு போயிருந்தான். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீ ஷீசிட்ட கேட்கல, பனிஷ்மெண்டா நீ ஷீசேக்கு லஞ்சோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவோ, சரி பதிலுக்கு என்ன வேணும் நம்ம ஹீரோ கேட்டா. அதை நான் யோசிச்சு சொல்றேன், உன் லைஃபே இப்போ ஏன் கைக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு ஷீசே கியூட்டா நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு இருக்கா. நேரத்துக்கும் நான் அக்கானே சொல்லவும், நான் என்ன பண்ண நம்ம ஹீரோ கேட்டா. என்ன பியூட்டி பண்ணா டஸ்டர் மற்ற திங்ஸ் எல்லாம் கபோர்டுக்குள்ள எடுத்து வைன்னு சொன்னா. அடுத்த நாள் காலையில எப்படியோ வந்து யூஸ் பண்ண தானே போறாங்க நம்ம ஹீரோ சொல்லுவாங்க. எரிக்கல் விழுந்து ஸ்கூலே கேன்சல் ஆயிட்டா, அப்ப கிளாஸே திறந்திருக்காதேன்னு வா சொல்லவும், இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணாதா அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை திட்டுறான். இவங்க 2 பேரும் எப்படிதான் மொத்த கிளாஸும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. மொத்த ஸ்கூலுமே அவங்கள காமெடி கப்பிள்ஸ் மேரிடுவோ அப்படின்னு சொல்றாங்கன்னு ஹீமாரி சொன்னா. நாங்க மேரிட் கிடையாதுன்னு வா சொல்றா. இதுக்குள்ள என்னடா ஒரே வெஜ்ஜி ஜூஸா இருக்குன்னு கேட்டா. இதுதான் நமக்கு பெர்ஃபெக்ட் ஹெல்த் நம்ம ஹீரோ சொல்றான். வெஜிடபிள் ஜூஸ் குடிச்சா அப்ப சாப்பாடுக்குன்னு கேட்டா. கப்ராமன் நம்ம ஹீரோ வாங்கி வச்சிருக்கான். அப்ப புரோட்டீனுக்குன்னு வா கேட்டா. புரோட்டீன் பவுடர் நம்ம ஹீரோ வாங்கி வச்சு அதை வெஜ் ஜூஸ் கூட கலந்து குடிக்கிறோம். இதுதான் குக்கிங், ஹெல்த்தியா வாழலாம் நம்ம ஹீரோ சொன்னா. இதுக்கு பேரு குக்கிங்கே இல்ல, இந்த பாய்சன் ஜூஸ் எல்லாம் நான் குடிக்க மாட்டேன்னு வா சொன்னா. இது டேஸ்டா இருக்கும்னு என் நாக்க நம்ப வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு ட்ரைனிங் எடுத்திருக்க தெரியுமா நம்ம ஹீரோ சொல்றான். இப்படியே போனா இவன் கூடிய சீக்கிரம் சத்துருவான் எங்க மேரேஜ் லைஃபுக்காகன்னு சொல்லிட்டு, உண்மையான குக்கிங்னா என்ன நான் உனக்கு காமிக்கிறேன்னு வந்து அக்கானே இப்ப சமைக்க ரெடியா சமையல சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப அப்பி மாதிரி நீ என் பின்னாடியே வருவ பாரு அப்படின்னு அக்கானே சிரிக்கவோ, ஒருவேளை பாய்சனை கலந்துருவாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான்.
பாம் எதுவும் உள்ள மறைச்சு வச்சிருக்கியா, தொட்டா வடிச்சிருமா நம்ம ஹீரோ பயப்படவும். அப்படிலாம் எதுவும் ஆவாதுன்னு சொல்றா. நம்ம ஹீரோ ஒரு வாய் எடுத்து வைக்கவுமே அவனுக்கு சின்ன வயசுல இருந்த ஞாபகங்கள்லாம் வருது. ஒரு ஆவரேஜான ஃபேமிலி ஃபுட் மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அக்கானே நம்ம ஹீரோ இது சூப்பரா இருக்கு பாராட்டுவான்னு எதிர்பார்த்தா, நல்லா இல்லைன்னா கொண்டாடவா சொல்லவும், நான் நல்லா இல்லைன்னு சொல்லலையா கொண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா கையில இருந்தே பிடிங்கி டக்குன்னு சாப்பிட்டுருக்கான். நான் செத்த அப்புறமா உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு அக்கானை திட்டுறா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வந்து அக்கானை எழுப்பி விடுறா. சீசியை கட்டி பிடிச்சதான் நம்ம ஹீரோ எப்போ தூங்குற மாதிரியே அவளை பிடிச்சி நம்ம ஹீரோ இழுத்து உள்ள வச்சுக்கிடவும், என்னடா பண்றேன்னு வெக்கப்பட்டு இப்ப நம்ம ஹீரோவை அடிச்சு எழுப்பி விடுறா. அவனும் உன்னை எழுப்பி விடுறதுக்காக வரல, பாத்திரம் பாரு கழுவாம அப்படியே கிடக்குன்னு சொல்லி எப்ப சாப்பிட போறாமா அப்ப கழுவிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். சாப்பிட்ட பேப்பர் கவர் குப்பெல்லாம் கீழே கிடக்குன்னு சொன்னா, மாசத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணா போதும்ல நம்ம ஹீரோ சொன்னா. டெய்லியும் அதை கிளீன் பண்ணுறா, நீ என்ன கேவலையா வளர்ந்தானவா கேட்கல. அவனும் ஒன்னு மாதிரி நீட் ஃப்ரீ கிடையாது, தேவைன்னா நீ கிளீன் பண்ணிக்கோ நம்ம சொல்றான். ஒன்னு மாதிரி ஒருத்த கூடிய நான் வாழணும்னு அழ ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருமே எல்லா விஷயத்தையும் வேற வேற மாதிரி பாக்குறோம். இவா கூட ஒன்னா இருக்க முடியுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நைட் நம்ம ஹீரோ ஜாம்பி கேம் விளையாண்டுட்டு இருந்தா பார்க்கவே அருவருப்பா இருக்கு, அதை ஒழுங்கா ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்றா. இதுல என்ன அருவருப்பா இருக்கு, நான் 50% தான் ரத்தம் தெரிக்கிற மாதிரி வச்சிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட வீடு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இங்க விளையாடாதுன்னு சொல்லவும், இது என்னோட வீடு தான் நம்ம ஹீரோ சொல்றான். இப்படியே ரெண்டு பேருக்கும் சண்டை வருது. காலிங் பில்ல யாரோ அழுத்துறாங்க. நம்ம ஹீரோவோட பேலன்ஸ் பொருளையோ கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. மொத்த பொருளும் இந்த இடத்துக்கு வந்துருச்சு, நீ நான் இங்க தான் வாழ போறேன்னா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டெய்லிவா கூட ஃபைட் பண்றதே ஒரு வேலையா வந்துருச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாத்ரூம்ல அக்கானை குளிச்சிட்டு இருக்கா. டக்கு நம்ம ஹீரோ மோடிட்டு வெளியே வந்துருத்தான். பட் நான் திறந்து அவளை பாத்திருக்கேன், இன்னரா அவ கத்திருக்கணுமே, ஒருவேளை அவ மயங்கி விழுந்துட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு டக்குன்னு பாத்ரூம் கதவை தட்டி, உயிரோட இருந்தா ரெஸ்பான்ஸ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ கதவை தட்டினா அவ எந்த ரெஸ்பான்ஸோ கொடுக்கல. டக்குன்னு உள்ள வந்து நம்ம ஹீரோ பார்த்தா அவ கொரட்டை விட்டு தூங்கிட்டு தான் இருக்கா. அப்படியே விட்டுட்டு போனாலும் தண்ணிக்குள்ள மூழ்கிடுவான். நம்ம ஹீரோ கத்தி எழுப்பி விட்டா அவ எந்திக்க மாட்டிக்கிறா. நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ, கரணை காட்டி டாகி ஹவுஸ்லயாச்சும் ஒன்னு தங்க விடுவேன்னு சிரிச்சிட்டு இருக்கவும், இவளை இப்படியே விட்டுட்டு போக முடியாது. நம்ம ஹீரோ அவளை வெளியே தூக்கி வைக்கலான்னு பார்த்து கீழே கடைசியில விழுந்துருத்தான். அக்கனவே இப்ப கண் முழிச்சிருத்தா. நம்ம ரெண்டு பேரும் ஒட்டு துணி இல்லாம இருக்கும், என்ன 18+ பண்ண பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அடிக்கிறா. நீ இந்த வீட்டுல இல்ல இந்த பிளானட்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லவோ, அட்லீஸ்ட் இடத்துலயாச்சும் இருக்க விட நம்ம ஹீரோ சொல்றான். நீ என்னோட எல்லாத்தையும் பார்த்துட்டலன்னு கேட்கவோ, அது வந்து நம்ம ஹீரோ தயங்குறான். அப்படி உங்க சண்டை போட்டு முடிச்ச அப்புறமா பாத்ரூம்ல நான் அப்படியே டயர்டாகி தூங்கிட்டேன், ஒரு வேளை அமையாமல அக்கறையில ஹெல்ப் பண்ண வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லி அக்கானி யோசிக்கிறா. இப்ப நைட்டே அவங்க ஒன்னாதான் தூங்குறாங்க. நீ ஒரு வேளை எனக்கு அப்படின்னு கேட்க வரதுக்குள்ள நான் தூங்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிருந்தான். அப்படியே டெய்லியும் சண்டையிலேயே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அக்கானே கிளாஸ்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். மாதிரி நான் ஒருத்தர்கிட்ட ஒன்னா சேரணும்னு சொல்லவோ, சைட்டோவா அப்படின்னு கேட்டா அவன் இல்ல அப்படின்னு சொல்றான். நீ அவன்கிட்ட தானே என்ட்ரன்ஸ் செரமனில இருந்து சண்டை போட்டு இருக்கேன்னு கேட்க, வேற பர்சன் நான் இவன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன், பட் ஒன்னு சேரணும் அப்படின்னு சொல்லவும், என்கிட்ட கட்டி பிடிக்கிற மாதிரி அவங்களை கட்டிப்பிடின்னு சொன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ற. ஹீமாரி நீ ஒரு சோஷியல் பட்டர்ஃபிளை, எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசிடுவா, என்னால அது முடியாது அப்படின்னு அக்கா நீ சொன்னா. அது ஒன்றும் உண்மை கிடையாது, நானும் சில பேர்கிட்ட பேச தயங்க வந்தான் அப்படின்னு ஹீமாரி சொல்ற. மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நீ அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பேசி பாருன்னு ஹீமாரி ஒரு ஐடியா கொடுக்குறா. இங்க நம்ம ஹீரோ ஷீசே கிட்ட பேசிட்டு இருக்கான். ஒரே வீட்டுல பிரச்சனை தான் போகுது, இப்படியே போனா டைவர்ஸ்ல தான் போய் முடியும். ஆனா ஹோஜோ குரூப் எனக்கு கிடைக்காது நம்ம ஹீரோ சொல்லவும், பிரச்சனை இல்லாத ஹியூமன்ஸ்னு உலகத்துல யாரும் இல்ல, எல்லாருக்கும் எல்லாமே பொருந்துறது கிடையாது, நீ கொஞ்சம் அக்கானியோட இடத்துல இருந்தா யோசிச்சு பாரு, அவகிட்ட உட்காந்து நீ பொறுமையா பேசி பார்த்திருக்கியா அப்படின்னு சொல்லி ஷீசே கேட்கிற. ஒரு கம்பெனியை சிஇஓவா இருந்து நடத்தணும்னாலும் ஃபர்ஸ்ட் மத்தவங்களோட விஷயத்த புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. சரி இப்ப நான் என்ன பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்டா, என்ன தூக்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் இது பிடிக்கும் ஷீசேக்குன்னு காமெடி பண்றா. அவ டென்ஷனா இருக்கா, இன்னொரு நாள் பேசிக்கலாம் நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. இப்படியே போனா நமக்கு டைவர்ஸ்ல தான் போய் முடியும், சோ நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசலாம் அப்படின்னு அக்கானே கூப்பிடுவோம். சரி நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான், எப்படியும் நம்ம ஒன்னாதான் வாழ போறோம், நமக்குள்ள சில ரூல்ஸ் போட்டு வச்சுக்கலாம்னு இவங்க முடிவு பண்றாங்க. ரெண்டு பேருமே ஒத்துக்கிற மாதிரியான ரூல்ஸா அது இருக்கணும் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. இந்த மேரேஜ்க்கு அப்புறம் மொத்தமா நான் தான் அதிக வேலை பாக்குறேன், சோ நீ பாத்திரங்களை விது துணி துவைக்கிறதெல்லாம் பண்ணணும்னு சொன்னா மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணா போதாதான் நம்ம ஹீரோ கேட்கவோ, டெய்லியும் அதை பண்ணணும்னு அக்கா நீ சொல்றா. இல்லைன்னா ஜெம்ஸ் டிசீஸ்லாம் வந்து வியாதி வந்துடும் சொல்லவும், சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு சரி நான் டெய்லியும் அதை பண்றேன் நம்ம ஹீரோ ஒத்துக்கிறேன். ஏதாச்சும் சொல்லணுமா நான் அக்கானே கேட்கிறேன். பெட்ல படுக்கும்போது மேல கைப்பட்டா திட்டக்கூடாது நம்ம ஹீரோ சொல்ல, நீ ஹராஸ்மெண்ட் பண்ணுவேங்கிறத நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு கேட்கவும், அது குட்டி பெட்டுப்பா வேற வழி இல்ல நம்ம ஹீரோ சொல்ல, நீ என் பாடியை டச் பண்ணிக்கலாம், பட் துணியோட இருக்கும்போது தான் துணிக்கு அடியில எல்லாம் கைய விடக்கூடாதுன்னு சொல்றேன். வேற எதுவோ ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. நான் ஒரு சைக்காலஜி புக்ல படிச்சிருக்கேன், ரிலேஷன்ஷிப் க்ளோஸ் ஆகணும்னா நம்ம தேங்க்யூ காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துக்கணுமா நம்ம ஹீரோ சொல்லவும், நான் குக் பண்ணி கொடுத்தா நீ அதை பாராட்டணும் அப்படின்னு அக்கா நீ சொல்றேன். அதை ஆவரேஜ்னு சொன்னால நம்ம ஹீரோ சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு சொல்லவும், ஆவரேஜ் நான் சொன்னதை பாராட்டாதான் சொன்ன நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வழியா நாங்க பேசி தீத்துக்கிட்டோம், 5 மணி நேரம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கிட்ட கால் பண்ணி அக்கானே பேசுறோம். நம்ம ஹீரோ ரூம்குள்ள வரவோ, சரி என் பாடியை டச் பண்ணிக்கோன்னு சொன்னா, அது நான் ஆக்சிடென்டாலா தான் சொன்னா நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஓரளவுக்கு அதிகமா ஃபைட் வரதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷீசே கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கான். ஷீசே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்டு அக்கானேக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி கேக்கை வாங்கிட்டு போய் அவளுக்கு கொடுக்குறேன். இது எனக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் இயர்ல நீ ஒரு எஸ்ஏல எழுதியிருந்தா நம்ம ஹீரோ சொன்னா, அதை நீ இன்னுமா ஞாபகம் வச்சிருக்கேன்னு கேட்கற, நானே அதை மறந்துட்டேன்னு சொன்னா, எனக்கு சில விஷயங்கள் ஈஸியில மறக்காதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான்.
சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ்னு அக்கானி ஸ்மைல் பண்றா. இப்ப நம்ம ஹீரோவோ சாப்பாடு சாப்பிட்டுட்டு இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவோ அவளை பாராட்டுறான். இதை கேட்டு அக்கானி ஹாப்பியாகி ஸ்மைல் பண்றா. என்ன ஃபீலிங் இது புதுசா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு அக்கானி வந்து கேட்கறேன். இவ்வளோ நல்லவளா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லமா அவ ஸ்மைல் பண்றா. அப்பவும் இவ கோவப்பட்டு தான் பாத்திருக்கேன். பட் இவளோட ஸ்மைல் அது அழகா இருக்குல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. எப்பவும் சண்டை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அமெரிக்கன் அண்ட் ஜாப்பனீஸ் கல்ச்சர்லலாம் நார்மலாக ஃபேமிலி நேமை சொல்லி தான் ஒருத்தரை கூப்பிடுவாங்க. அவங்களோட கிவன் நேமை சொல்கிறது ஒன்று க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், இல்லை லவ்வராக இருக்கணும். இது ஒரு இன்டைரக்ட் டீட்டெயிலிங்க நிறைய அனிமையில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரிட் டு கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 3. நம்ம ஹீரோவா அக்கனைவ வீட்டில் இருக்காங்க. இந்த புக்கு நீ படிச்சு முடிக்கணுமான்னு கேட்கவும் கண்டிப்பா இல்லை நம்ம ஹீரோ சொன்னா நான் படம் பார்க்க போறான்னு வா சொல்றா. எந்திச்சு போவா நம்ம ஹீரோ கேட்டா சேர்ந்து இதை பார்க்கலாமான்னு அக்கானே கேட்கறேன். இந்த படம் 24 மணி நேரம் லாங்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன். போன குட்டிங்களை அழகா இது காட்டும் அப்படின்னு வா சொல்றா. பெஸ்ட் எடிட்னு 3 ஹவர்ஸ்க்கு ஒரு கிளிப் இருக்கு, அதை பார்க்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். போன குட்டிங்க அழகா இருக்குல்ல அக்கானே பாக்குற. தூக்கத்துல இருந்து இப்ப நம்ம ஹீரோ எந்திக்கிறான். நெக்ஸ்ட் டைம் உனக்கு பிடிச்ச ஒரு மூவியை பாப்போன்னு வா சொன்னா. எனக்கு கேம்ஸ் தான் பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு கேம் விளையாட தெரியலனாலும் நான் உனக்கு கத்து தரேன் நம்ம ஹீரோ சொன்னா. அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு வா சொல்லிட்டு அரை மணி நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. நான் திரும்பவும் ஜெயிச்சு அக்கானை என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கேன். எனக்கு நீ அந்த போன படம் பார்த்தேன். நெக்ஸ்ட் டைம் உனக்கு பிடிச்ச ஒரு மூவியை பாப்போம் அப்படின்னு அக்கானே சொல்றா. உனக்கு பிடிச்ச ஒரு கேம் நெக்ஸ்ட் டைம் வாங்குவோம் நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு நீன்னே பேசிட்டு இருக்க, எனக்கு ஒரு பேர் இருக்குன்னு அக்கானே சொல்லவும் சாகுரா முறை நம்ம ஹீரோ கேட்டா என் லாஸ்ட் நேம் இல்லன்னு வா சொல்றா. அக்கானே நம்ம ஹீரோ கூப்பிடவும் சைட்டோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வெக்கப்பட்டு இருக்காங்க. எரேசர் கீழே விழுந்துருச்சு நான் எடுத்து கொடுக்குற. அக்கானி அவன் கூட நீ ஃபைட் பண்ணிருக்கியான்னு ஹீமாரி கேட்கவும் எப்பவும் நாங்க ஃபைட் தானே பண்ணுவோம் அப்படின்னு வா சொன்னா. இல்லப்பா நீங்க எப்பவும் சண்டை போடுவீங்க, இப்போ ஏதோ வித்தியாசமா தெரியுது அவன் கூட ஒன்னு சேர்ந்துட்டியான்னு கேட்டாவும் நானும் ஒன்னு சேரதா வாய்ப்பே இல்லைன்னு வா சொன்னா. எப்போ அவன் ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சான்னு ஹீமாரி கேட்கவும் சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சமாளிச்சுட்டு அக்கானி ஓடுனா. ஃபர்ஸ்ட் பீரியட் தான் பிடிச்சிருக்கு, எங்க போற அப்படின்னு ஹீமாரி கேட்கறா. யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு சீசே அவ வேர்த்த கையோட நம்ம ஹீரோ கண்ணில் கைய வைக்கிறா. அவன் கண்ணு ட்ரையா இருந்தது அதான் நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு வா சமாளிக்கிறா. அவங்க கிட்ட பேசி பழகுறது அப்படின்னு நம்ம ஹீரோ புக் எடுத்து படிக்கிறான். டீம் ஒர்க் பண்ணா நம்ம க்ளோஸ் ஆயிடுவோம் இந்த புக்ல போட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஷீசிட்டு சொல்லவும் அக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டா. ஸ்கூல்ல வச்சு எதுவோ பேசாத அப்படின்னு வா கத்துறா. ஸ்கூல் முடிஞ்சு நீ ஃப்ரீனா ஷாப்பிங் போலாமா நம்ம ஹீரோ கேட்கவோ நீயும் நானும் மட்டுமா அப்படின்னா அது ஒரு டேட்டா அப்படின்னு வா சொல்ல வரவோ டக்கு நம்ம ஹீரோவா வாயை பத்தி இழுத்துட்டு போறோம். இருட்டான ரூம்குள்ள வச்சு நீ என்ன பண்ண பாக்குறேன்னு வா கேட்கவும் இதான் டேட்டிங் ஆரம்பிச்சு நம்ம ஹீரோ சொல்ல வந்தா. ஒரு பொண்ணு பையனும் கடைக்கு போனா அதான அர்த்தம்னு வா சொன்னா. நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமா தான் வாங்க போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவா. அப்ப இது டேட்டிங் கிடையாதுன்னு 2 பேரும் சமாளிச்சுக்கிறாங்க. ஈவினிங் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் கிளம்புறாங்க. ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் காமிச்சா அவரோட கிளாஸ் டியூட்டி இன்னைக்கு இல்லங்கிறதுனால அவ சீக்கிரம் கிளம்பிட்டா. 1 கிலோ ஸ்ட்ராபெரி கேக்குன்னு ஒன்று புதுசா வச்சிருக்காங்க, அதை போய் சாப்பிடலான்னு சொன்னா. சாரிப்பா பட் எனக்கு வேற பிளான்ஸ் இருக்குன்னு அக்கானே சொல்லவும் புது ஃப்ரெண்டா உனக்கு கிடைச்சிருக்காங்களான்னு சொல்லவும் எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான் சொன்னா. சைட்டோவான வா கேட்கறீங்களா அப்படின்னு கேட்குவோம். அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே ஃபாஸ்டா ஓடி கிடக்குற ஷீசேவாவா மிரிக்குவா. அச்சோ சாரி அப்படின்னு சொன்னா. பிடிக்கதான் நான் இந்த ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருந்தேன். ஷீசே மேல கால் வச்ச யாரோ உயிரோடு திரும்பினது இல்ல. உன் தைரியத்தை பாராட்டி இந்த ஸ்பாடை கொடுக்குறேன்னு வா சொன்னா. இதுக்கெல்லாம் நேரம் இல்ல அக்கானே கிளம்புனா. டீம் ஒர்க் உனக்கு பண்ண பிடிக்கும் அப்படின்னு வா கேட்கறா. திடீர்னு ஏன் கேட்கறான்னு கேட்டா சும்மாதான் அப்படின்னு ஷீசே சொல்லவும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வா ஓடிட்டா. இது ஒன்றும் டேட்டிங் கிடையாது, ஜஸ்ட் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்க போறோம் அப்படின்னு வா யோசிச்சுட்டு இருக்கா. ஷாப்பிங் போலாம் நம்ம ஹீரோ கேட்டா. வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்கே போலான்னு அக்கானே சொல்ற. எக்லேயே வந்து காஸ்ட்லியானது கம்மியானதுன்னு இருக்கு. காஸ்ட்லியானது நம்ம ஹீரோ எடுத்தா எப்படியும் அது வேஸ்டா போயிடும், இதை எடுக்கலாம் அப்படின்னு அக்கானே சொல்ற. அந்த இடத்துல லிமிடெட் சேல்ஸ் ஆஃபர் நடக்குது. இவங்க 2 பேரும் ஃபாஸ்டா உள்ள ஓடலாம் அப்படின்னு சொல்லி அக்கானே உள்ள போய் கீழே விழுந்துருத்தா. ஹீரோவும் உள்ள போறான்னு கீழே விழுந்துருத்தான். ஓடி சீக்கிரம் இதையும் நம்ம கத்துப்போம் அப்படின்னு அக்கானே சொல்ற. இதே உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதுனால 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டெமும் நம்ம இதே மாதிரி ஒன்னா வரலாமான்னு அக்கானே சொல்லவும் கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ரொம்பவே பொறுப்பா இருக்க, ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒய்ஃபா வருவேன் நம்ம ஹீரோ சொல்லவோ. சாரி எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவ வைக்கப்படுறா. நைட்டா அக்கானி தூக்கத்துல இருந்து கண்மொழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ ஏதாவது பண்ண வரா. என்ன அட்டாக் பண்ண வரியா, கண்ணத்துல ஓட்டப்பட பாக்குறியான்னு கேட்கவும் நீ தான் என்ன கட்டி பிடிச்சிட்டு இருந்த, நீ பார்க்க ரொம்பவே அழகா இருந்தியா, அதான் கண்ணத்தை தொடலாம் ட்ரை பண்ண, சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உண்மையாவா அப்படின்னு அவ வைக்கப்படுறா. சரி கொஞ்ச நேரம் தான் சரியா, நான் அழகா இருக்கேன்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு நீ என்ன பாத்துக்கோ பிரச்சனை இல்லை அப்படின்னு வா சொல்றா. இப்போ அடுத்த நாள் காலையில் 2 பேரும் எந்திக்கிறாங்க. 2 பேருமே வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அக்கானே பிரெட்டை எரிய விட்டுட்டா. நம்ம ஹீரோ ஷர்ட்டே இல்லாமல் டையை போட்டு வந்து நிற்கிறான். ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பண்ண ஆஃபரில் இருக்கு. அக்கானே சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுக்கு வாங்கிட்டு வந்து பாதியா 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு 2 பேரும் இப்போ வெளியே ஒன்றா மீட் பண்ணுறீங்களான்னு ஹீமாரி வந்து கேட்கவும் அவன் தான் என்ன ஸ்டாக் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு அக்கானே சொன்னான். எப்படி ஃபுட்டை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்றீங்கன்னு ஹீமாரி கேட்டா. எனக்கு வேணான்னு அதை கீழே போட்டான், அவன் தான் அதை பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்லவும் அவனு தெருநாய் கிடையாது நம்ம ஹீரோ கத்துறான். ஃபுட்டை எப்படி வேஸ்ட் பண்ணுறது தப்பு அப்படின்னு ஹீமாரி அக்கானே வத்துட்டு உள்ள ஒரு குவிஸ் எக்ஸாம் வருது. அதுக்காக அவ படிச்சுக்கிட்டு இருக்கா. பட்
நம்ம ஹீரோ எனக்கு படிக்கலாம் தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். நிறைய இடத்துல நம்ம ஹீரோ சொன்னதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு போட்டோ காப்பி மெமரி இருக்குங்கிறத இன்டெரக்டா காமிக்கிறாங்க. அக்கானே படிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளுக்காக ஸ்ட்ராபெரி கேக் வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோ ஒரு தடவை பார்த்தாலே போதும் அவனுக்கு எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்கும். அக்கானே இந்த கேக்கெல்லாம் சாப்பிட்டு லேட் நைட் ஃபுல்லா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவன் பாட்டு ஜாலியா தூங்குறான். அடுத்த நாள் நைட்டும் இதே கதை தான். நம்ம ஹீரோ அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறான். அவ உட்காந்து நைட் ஃபுல்லா படிக்கிறா. அடுத்த நாள் பார்த்தா இப்ப கிளாஸ்ல அவ மயங்கி விழுற மாதிரி தெரியுது. இதுக்குதான் நைட் ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஹீமாவரி திட்டுறா. என்னானாலும் சரி நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவேன்னு வா சொன்னா. பட் சைட்டோ தான் என்னானாலும் ஃபர்ஸ்ட் வருவான்னு ஹீமாவரி சொல்லவும் 100 வருஷம் ஆனாலும் சரி நான் எப்படியாச்சும் அவனை பீட் பண்ணுவேன்னு அக்கா நீ சொன்னா. என்னப்பா லோசு மாதிரி பேசுற, இன்னும் 1 வருஷம் தான் நம்ம ஹை ஸ்கூலே படிப்போம். அதுக்கப்புறமும் நீ அவனை தோக்கடிக்கலன்னா அப்ப காலேஜுக்கு அவனை ஃபாலோ பண்ணி போவியான்னு கேட்டா. பண்ணா நான் அவனை லவ் பண்ற மாதிரி ஆயிரும் மாட்டேன்னு அக்கா நீ சொல்ற. நம்ம ஹீரோ வழக்கம் போல அவளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு வந்து பார்த்தா அவ தூங்கிட்டு இருக்கா. தொட்டு பார்த்தா அவளுக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமா இருக்கு. பாடி டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ தண்ணியை நினைச்சவா ஃபேஸ்ல வயிற்றுல எல்லாம் வைக்கிறான். நான் இன்னும் படிக்கணும் அப்படின்னு வா சொல்லவும் நீ இப்படி படிச்சதுனாலதான் இந்த நிலைமையில இருக்க, ஒழுங்கா ரெஸ்டடு நம்ம ஹீரோ சொல்றான். நான் நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும், எமர்ஜென்சில இருக்கிறவங்கள நான் காப்பாற்றணும், பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே கஷ்டப்படுறாங்க, மெடிக்கலுக்கு படிக்கலாம் நிறைய செலவாகும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மெடிக்கல் படிப்புக்கான செலவை என் பாட்டி ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்க, அதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன் வாழ்க்கை ரொம்ப ஈஸியானது, நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உன்னை பீட் பண்ண முடியல, அதனாலேயே சில டைம் நான் உன்னை அட்மையர் பண்ணியிருக்கேன்னு வா சொல்லிட்டு இல்ல நான் சொன்னது மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வா சொல்றா. ஈவன் மாத்திரெல்லாம் போட்ட அப்புறமா அவ காய்ச்சல் இன்னும் அதிகமாக தான் ஆக்கிட்டு இருக்கு. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றா நம்ம ஹீரோ சொன்னா. ஆம்புலன்ஸ்லாம் வேணாப்பா, உண்மையான எமர்ஜென்சில இருக்கிற யாராச்சும் ஒருத்தருக்கு அது தேவைப்படும், என்னால அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் கிடைக்காம இறந்து போயிட்டாங்கன்னா அப்படின்னு வா சொல்லவும் டாக்ஸி வர அவைலபிளா இல்ல, என் ஒய்ஃப் அவஸ்தப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நம்ம ஹீரோ இப்ப அவளை தூக்கிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்க அப்படின்னு அக்கானே பாக்குற. நான்லாம் டாக்டர் ஆகிக்கிட மாட்டேன் நீ நினைக்கிறல்ல அக்கானே கேட்கவும் இல்ல எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஸோ விட்டு கொடுக்காம நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், பட் நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்க மேரேஜோட முடிவு ஒரு ஹாப்பியான எண்டிங்கா தான் இருக்கும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அடுத்த நாள் காலையில அக்கானே நம்ம ஹீரோ வந்து எழுப்பி விடுறா. இதுக்கியா சோடான பேனை மூஞ்சில வைக்கவான்னு கேட்கவோ டக்கு நம்ம ஹீரோவும் எந்திக்கிறான். அப்படியாப்பா எழுப்பி விடுவேன் நம்ம ஹீரோ கேட்கவோ ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு சீக்கிரவா அப்படின்னு வா சொல்றா. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சுதான் இவங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாங்க. நீ என்ன கேவமன ஒழுங்கா இருந்துச்சு சீக்கிரம் கூலி அப்படின்னு வா சொன்னா. என்ன பார்த்து நீ இப்பெல்லாம் திட்டக்கூடாது, ஏன்னா நீ நான் அட்மையர் பண்ணிருக்கேன் நீயே சொன்ன, என் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லுவோம், போனையும் லாவாக்குள்ள போட்டு எரிக்கிறேன்டா அப்படின்னு வா சொல்றா. குவிஸ்ல நீ தான் திரும்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி வந்து பாராட்டுறா. ஈவன் நீ ரொம்பவே ஸ்மார்ட்டா இருந்தாலும் சில விஷயங்களை நீ புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிற ஹீமாவரி சொல்றா. நம்ம ஹீரோ அவளை க்ளோஸா பார்த்துட்டு வெக்கப்பட்டு இருக்கான். அக்கானே டென்ஷனா இப்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து மற்ற பொண்ணுங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காத, உனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா மறந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு போறேன். என் ஒய்ஃப் ரொம்பவே கியூட்டா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் சீரீஸான கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் சில விஷயங்களை இன்டெரக்டாக தான் நமக்கு காமிப்பாங்க, நான் டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 4. இப்போ ஒரு சின்ன ரீகேப் மாதிரி காமிக்கிறாங்க. தாத்தா பாட்டி ஃபோர்ஸ் பண்ணதுனால நம்ம ஹீரோ அவனுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவளோட பேரு அக்கானே சாக்ராம். ஒரு சிச்சுவேஷன் நாங்க எல்லார்கிட்ட இருந்து சீக்கிரட்டா வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோட கசின் ஷீஷேக்கு மட்டும் இவங்க கல்யாணம் பண்ண விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஒரே வீட்டுல இப்போ இவங்க 2 பேரும் ஒன்னா தான் தங்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணு அக்கானே துரத்தி வந்தா பயந்து நம்ம ஹீரோ ஓடுறா. பார்த்தா அவள் லஞ்ச் பாக்ஸை கொடுக்க தான் வந்திருக்கா. நீ இதை மறக்கக்கூடிய ஆள் கிடையாது, ஒருவேளை உனக்கு இது பிடிக்கலையோன்னு வா கேட்கவோ இல்ல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லஞ்ச் டைம்ல லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணா ஷீஷே வந்து எனக்கு பசிக்குது லஞ்ச் பாக்ஸை கொடுன்னு சொல்றா. நீ அப்படியே தான் காலையில சாப்பிட்ருப்பியன்னு கேட்டா 3 ரைஸ் பவுல் சாப்பிட்டா ஆனாலும் எனக்கு பசிக்குது, ஜஸ்ட் ஒரு வாய் கூட அப்படின்னு வா கேட்கறா. பிக் பிரதர் ப்ளீஸ் ஷீசேக்கு பசிக்குதுன்னு சொல்லவும் எவ்வளவு கியூட்டா வந்து கேட்கறா. அவளுக்கு ஒரு வாய் கொடுத்தா என்ன குறைஞ்சா பேர்வான் மொத்த கிளாஸும் திட்டுறாங்க. அக்கானேவோ சைட்டாவோ ஒரே லஞ்சை கொண்டு வந்திருக்கீங்களேன்னு கேட்கவும் சாக்கரா மாதிரி தான் அவளுக்கு லஞ்சை செஞ்சு கொடுத்துருக்காளா, நீங்க டேட் பண்றீங்களான்னு கேட்டா அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு இவங்க சொல்றாங்க. போய் சொல்லாதீங்க உங்க லஞ்சு தான் அதுக்கு ப்ரூஃபா இருக்கேன்னு மத்தவங்க சொன்னா. அடிப்பாவி ஒரு வாய் தானே சொன்னா நம்ம ஹீரோ கேட்டா. ஒரே வாயில நான் அவ்வளத்தையும் சாப்பிட்டுட்டேன், உனக்காக எவிடன்ஸையும் எரேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஷீசே சொல்றா. இதை பண்ண நம்ம ஹீரோ கேட்டா இல்ல பசிச்சுதா அதான் ஷீசே சொல்லிட்டு உன் வீட்டுல எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு ஷீசே கேட்கவோ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோக்காக ஹீமாவரி வெயிட் பண்றா. யதார்த்தமா இப்ப அவன் முன்னாடி போய் குதிக்கவோ இப்படி குதிக்காத கீழே விழுந்துருவான்னு சொன்னா நீ இருக்கியா அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. ஆமா சைட்டோ உன்னோட லஞ்ச் உண்மையிலேயே அதை அக்கானே மேக் பண்ணலையான்னு கேட்கவும் 2 பேரும் கோஇன்சிடென்ஸா இது நடந்திருக்கலாம், இல்ல அவ என்ன காப்பி பண்ணிருக்கலாம் நம்ம ஹீரோ சொன்னா. உண்மையிலேயே நீ அவளை டேட் பண்ணலன்னு கேட்கவோ இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் எல்லார்ட்டையும் சொல்லியிருந்தேன். ஹீமாவரியா அங்க இருந்து கிளம்புறா. ஷீசேவா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா. நைட்டு திடீர்னு அக்கானே தூக்கத்துல இருந்து முழிக்கும் போது பார்த்தா
என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கிறான். ஒரு பேயை பார்த்து அது ஏதோ முழுங்கிட்டு இருந்ததுன்னு சொல்லவோ அவ்வளவுதானா நம்ம ஹீரோ படுத்துருதான். என்ன தனியா விட்டுட்டு தூங்காதான் அக்கானி சொன்னா. இந்த மொத்த வாழ்ட்டு வாங்க கூட இருக்கு நம்ம ஹீரோ காமெடி பண்றான். சரி நான் போய் பாக்குறேன். நம்ம ஹீரோ இருந்துச்சா வேண்டாம் இங்கே இருந்தவா பிடிச்சு வச்சுக்கிறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்கும்போது நான் இனி இந்த இடத்துல தான் இருக்க போற பேய் ஓட்டுறவங்களை கூப்பிடணும்ல. அந்த பேய் ஓட்டுற சவுண்ட் கேட்டுதுன்னு சொன்னா. அப்ப போன்ல கேப்சர் பண்ணி கொண்டு வான்னு சொன்னா. என் போன் கர்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு எதுக்கு இங்க வந்தா நம்ம ஹீரோ கேட்டா கோஸ்ட் கிட்ட இருந்து நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணதான் அப்படின்னு சொல்லி இந்த ரூமை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ பாத்ரூம் போனாலும் பின்னாடியே போய்கிட்டு கதவை திறந்து வச்சுட்டு போ நான் இங்கெல்லாம் அப்படிதான் போகும் அப்படின்னு சொல்றா. நான் குளிக்க போறேன்னு சொல்லவோ சரி போ நம்ம ஹீரோ சொன்னா. நீயும் அங்க வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் சேர்த்து கூட்டிட்டு போற. அவ கெஞ்சி கேட்டதுனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம ஹீரோவை கூட போறா. நம்ம ஹீரோ மைண்ட்ல தப்பான எண்ணங்கள்லாம் ஓடவோ கவுண்ட் டவுன் ஆகணும் நம்ம ஹீரோ யோசிச்சா. நான் கூப்பிட சத்தமே கொடுக்கலன்னு வா வெளியே வந்து பாக்குறேன். உன் வைஃபியால ஏதோ பிரச்சனையா இங்கன்னா அவளால பிரச்சனைனா மட்டும்தானே நீ ஷீசே கிட்ட வருவ. எல்லாருக்கும் பிரச்சனைனா சப்போர்ட் பண்ண ஒரு பர்சன் தேவை. உனக்கு நான் தேவை. ஷீசேக்கும் நீ தேவை. ஷீசே உன்னை எப்பவோ பாத்துக்கிடுவேன் காடு மாதிரி அவ நின்று போஸ் கொடுத்தா. கீழே இறங்க நம்ம ஹீரோ அவளை தூக்கி கீழே வைக்கிறான். வீட்டுல போய் இருக்குன்னு அவ பயப்படுறா. குளிக்க கூட தனியா போக மாட்டேங்கிறான் நம்ம ஹீரோ சொன்னா. கூட ஒன்னா சேர்ந்து குளிக்கிறியான்னு கேட்டா இல்ல நம்ம ஹீரோ சொல்லுவா. அப்ப குளிக்க ஆசை இல்லையான்னு வா கேட்டு ஷீசே உங்க வீட்டை செக் பண்றேன்னு எதிர கல்யாணம் பண்ணி இருக்கலன்னு கேட்கவும் நான் எதுவும் சொல்ல நம்ம ஹீரோ தலையாட்டி ஒரே வீட்டுல ஒன்னா தங்குறீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லவோ டக்குன்னு அவளை தூக்கிட்டு போயிருந்தாங்க. யார்ட்டையும் சொல்லாதன்னு சொன்னலான்னு கேட்கவும் ஷீசேவா தான் கண்டுபிடிச்சா. ஷீசே சொல்லு நம்ம ஹீரோ சொன்னா. படத்துல பார்த்த ஒரு பஞ்ச் லைன் வரும் மறந்துட்டேன்னு வா சொல்லிட்டு இருக்கா. சொல்றது உண்மைதான் நானே தான் கண்டுபிடிச்சேன். ஷீசே கண்ல இருந்து எதையும் மறைக்க முடியாது அப்படின்னு வா சொல்லவும் நீ அவனோட ஃபேமிலி உன்கிட்ட சொல்லாததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அக்கா நீ சொல்றா. உங்க வீட்டுல கோஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு. அது ஒரு ஈவில் ஸ்பிரிட். அந்த ஈவில் ஸ்பிரிட்டை நீ வரட்டலன்னா உனக்கு கார்ஸ் வந்துடும். எக்ஸாம்ல 50 மார்க் நீ கம்மியா எடுப்ப. ஷீசே பேய ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லவோ சரி அவளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இங்க நிறைய ஆவிங்க இருக்கு. உங்க வீடு அண்டர் வேர்ல்டு கூட கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு ஷீசே சொல்லுவோம். அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சா வீடை எரிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி அக்கானி கேட்க சைக்கிக் பவர்ஸை யூஸ் பண்ணி இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் நான் டெஸ்ட்ராய் பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்ப வீட்டுக்குள்ளவே பார்த்து நம்ம ஹீரோவோட ரூம்க்கு வா போற. அதோட 18+ புக்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்கும் நான் பாத்திருக்கேன்னு வா சொல்லவும். அட பாவியா வீட்டுல அந்த மாதிரி புக் எல்லாம் படிக்கிறியான்னு கேட்டா நார்மல் மூவிலேயே பெட்ரூம் சீன் வரும் அந்த மாதிரி புக் எல்லாம் என்கிட்ட இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். பிரதரோட அண்டர்வேர் ஆனா இதுல அவன் ஸ்மெல் வரல டிடர்ஜென்ட் ஸ்மெல் தான் வருது அப்படின்னு காமெடி பண்ற. அக்கானி ரூமுக்கு போலான்னு பார்த்தா என் ரூம்ல எந்த ஸ்பிரிட்டும் இல்லைன்னு சொன்னா உன் அண்டீசியும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. நான் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தான் ஒரு ஷேடோவை பார்த்தா அது ரொம்ப குட்டியா தான் இருந்தது. எதையோ முடங்குச்சுன்னு அக்கானி சொல்லவும் அவளும் யோசிக்க ஆரம்பிக்கிறா. அவ பிரெயின் சூப்பர் ஃபாஸ்டா இப்ப கால்குலேட் பண்ணிட்டு இருக்கா. அவ எதையாச்சும் கரெக்டா சொல்லுவான். நம்ம ஹீரோவை வெயிட் பண்றான். அந்த கோஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லவும் அது பூனையா எலியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த கோஸ்ட் அது ஷீசே தான் அப்படின்னு சொல்லவும் என்னது நீயா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. நீங்க சொன்ன டைம் அண்ட் லொகேஷனை வச்சு பார்க்கும்போது நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு போன தடயம் தான் அது அப்படின்னு சொல்லவும் ஏன் முன்னாடியா சொல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். பட் நீ எப்படி உள்ள வந்தன்னு கேட்டா தாத்தா தான் என்கிட்ட ஒரு சாவியை கொடுத்தாரு. புதுசா கல்யாணமானவங்க உங்க பெட் டைம் டிஸ்டர்ப் பண்ண வேணும்னு தான் நான் சீக்கிரட்டா வந்துட்டு போனேன் அப்படின்னு சொல்றா. கண்டுபிடிச்சதுக்கு ரிவார்டு வேணும்னு கேட்கவும் நீ தான் கல்பிரட்டுங்கிறதுக்கு நீயே கண்டுபிடிச்சதுக்கு ரிவார்டா நம்ம ஹீரோ கேட்கறான். அக்கனையோட ஹோம்மேட் சாப்பாடு அது வேற லெவல்ல இருக்கும் எனக்கு அது வேணும்னு சொல்லவும் அருமை புரியுதே உனக்காக பெஸ்டான சாப்பாடா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றா. ஷீசேவும் இப்ப சாப்பாடை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. வேற எதுவும் வேணும்னாலும் தயங்காம கேளு அப்படின்னு அக்கானி சொல்றா. வாயில ஃபுட் இருக்கு பாரு நம்ம ஹீரோ தொடச்சு விடுறான். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அக்கானி கொஞ்சம் பொறாமப்படுறா. ஹீரோ மாடியில உட்காந்து க்ளோஸா அவன் கூட ஷீசே கேம் விளையாடுறத பார்த்து அக்கானிக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ இதுக்கு கோவமா இருக்க. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்டா ஒன்னும் இல்ல அப்படின்னு சமாளிக்கிறா. பிரதர் நானும் உன் கூட குளிக்க வரேன் ஷீசே சொன்னா. என்னது நீங்க ஒன்னா குளிப்பீங்களா ரெண்டு பேரும் ஒழுங்கா தனித்தனியா குளிங்க அப்படின்னு கத்துறா. ஷீசே உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தூங்க வந்துட்டான். ஃபைனலி இப்பதான் நம்ம தனியா இருக்கோம்ல அக்கானி சொல்லுவோம். ஏன் என்கிட்ட தனியா ஏதாச்சும் பேசணுமான்னு கேட்டா ஈஸியா இருந்ததுனால நான் ஒன்னு நிறைய திட்ட முடியல. எனக்காக கேட் கேம் வாங்கிட்டு வந்திருக்க அதையே என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லல அப்படின்னு அக்கானே கேட்டா. நீ அதை சீக்கிரம் பழகிட்டு அப்புறம் ஈஸியா என்ன தோக்கடிச்சிருவேன் நம்ம ஹீரோ சொல்லவும் ஈஸிக்கு முன்னாடி நம்ம ஒன்னா விளையாண்டு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா. ஏன் இதுல என்ன இருக்கு நம்ம ஹீரோ கேட்டா. அந்த ஹைடெக் பிரெயினை வச்சுட்டு இதை கூட உன்னால புரிஞ்சுக்கிட முடியல அப்படின்னு சொல்லி இப்ப ரெண்டு பேரும் திட்டி சண்டை போட்டுக்கிறாங்க. அதான்ப்பா அந்த நாளே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குன்னு அக்கானே சொல்றா. வேற எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா நம்ம ஹீரோ கேட்டா. ஷீசே தான் சொல்லவும் அவளை நைட் இங்க தங்க வச்சதுக்கு சாரி நம்ம ஹீரோ சொன்னா. அது பிரச்சனை இல்ல அவளை நீ ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிற என்னையும் அப்பப்போ அப்படின்னு சொல்லவும் இல்ல நான் ஒன்னும் அதை கம்ப்ளைண்டா சொல்ல வரல. ஆமா நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு அக்கானி யோசிக்கிறா. அக்கானி பேக்ல யாரோ டச் பண்ண எதுக்குடா டச் பண்றேன்னு அவ கேட்கறா. நம்ம ஹீரோட மெயின் திங்ல கை வைக்கவும் நீ எதுக்கு அதுல கை வைக்கிற நம்ம ஹீரோ கேட்கறான். அவனும் மேல கை வைக்கல. டிராகன்ஸ் மேலாம் நான் எல்லாக்க ட்ரை பண்ணி பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. ஷீசே ரெண்டு பேரையும் டச் பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்கிறாங்க. எப்பவும் நான் பிரதர் கூட தூங்குவேன் இப்பெல்லாம் ஷீசே லோன்லியா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்பெல்லாம் பிரதரை வச்சுக்கிறா இது நியாயம் இல்லைன்னு சொல்லலாம். அவனும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணல அக்கானி சொல்றா. விருப்பப்பட்டு தூங்குறியான்னு கேட்கவும் அப்படி இல்ல அப்படின்னு சமாளிக்க 18+ பண்ணுவீங்க நான் டிஸ்டர்பன்ஸா இல்லைன்னு போனா நீயே இங்கே படுத்துக்கோன்னு அக்கா நீ சொல்ற. ஹீரோ தூங்கின அப்புறமா அக்கா நீ ஜெலஸா ஃபீல் பண்றல ஷீசேவை உன்னால ஏமாத்த முடியாது. கொஞ்சம் முட்டாள் நீயா சொல்லாம அவன் சில விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட மாட்டான். அவனை நினைச்சு நான் கவலைப்பட்டேன். பட் உங்க லைஃப் ஹாப்பியாக தான் போகுது நீங்க ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே தூங்க போயிருந்தா. என்ன சொல்ல வந்தா அதை முடிச்சுட்டு தூங்க அப்படின்னு சொல்லி அக்கா நீ கத்துறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஹீமா வரையும் நம்ம ஹீரோவை லவ் பண்ற மாதிரி இன்டெரக்டா நமக்கு காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஷீசே நம்ம ஹீரோவை பிரதர்னு கூப்பிட்டாலும் ஆக்சுவலி அவ கசின் அப்படிங்கிறதுனால நம்ம
நம்ம ஹீரோவோட அத்தை பொண்ணுங்கிற முறையில தான் ஷீசே வருவா. இனிதான் கதையே வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸனை கெட்டிங் மேரிட் டு த கேல் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னதான் நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ ஒன்று சேர மாதிரி இருந்தாலுமே கூட இத்தனை நாள் சண்டை போட்டு உடனே ஒன்று சேரதா அப்படின்னு சொல்லி அவங்க ஈகோ ப்ராப்ளம்னால தான் இன்னும் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன ஃபைட் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரிட் டு த கேல் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 5. சின்ன வயசாக இருக்கும்போது ஹீமாவரி அக்கானே கிட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். அவங்க கூடலாம் விளையாட நேரம்லாம் எனக்கு படிக்கணும், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அக்கானே கோவமாக சொன்னான். பட் நான் அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். பக்கத்தில் ஒரு ஸ்வீட் கடை திறந்துருக்காங்க, அங்கே போய் ஸ்ட்ராபெரி கேக் சாப்பிடலாம் அப்படின்னு ஹீமாவரி கூப்பிடுறா. வேண்டான்னு அக்கானே வாய் சொன்னலாம், அவளுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீமாவரிக்கு தெரியுது. அப்படிதான் இவங்க ஃப்ரெண்ட்ஸான கதையை நமக்கு காமிக்கிறாங்க. அக்கானே நீ சைட்டோவை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டா, இல்லை வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அக்கானே சமாளிக்கிறா. நீ எதுக்கு கேட்டேன்னு அக்கானே கேட்க போய், என்ன நான் அவனை லவ் பண்ணுறேன்னு ஹீமாவரி சொல்கிறா. அப்படி என்ன இருக்குன்னு கேட்டா, எல்லாமே இருக்கு, ரொம்ப ஹேண்ட்ஸம் தெரியுமா. ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி மயங்கி விழுந்துட்டா. எல்லாரும் பதட்டத்துல இருந்தப்ப அவன் மட்டும் தான் காமா செயல்பட்டான். பிரச்சனையில அவனை நம்ம நம்பலான்னு சொல்லவும் அது என்னமா உண்மைதான் அக்கானேவோ யோசிக்கிறா. என் மேல எனக்கு கான்ஃபிடன்ஸ் கிடையாது, அதனாலயே எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வா சொல்லவும். சைட்டோவை பத்தி நீ நிறைய விஷயம் நோட்டீஸ் பண்ணிருக்க போலியா அப்படின்னு அக்கானே பாக்குறா. சைட்டோவும் நானும் ஒண்ணு சார் நீ தான்ப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஹீமாவரி கேட்கறா. சரி நான் ஹெல்ப் பண்றேன், பட் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அக்கானே கேட்கவும், சைட்டோவை பத்தி நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கேட்கவும், சரி நீப்பா அக்கானேவும் ஹீரோ என்னெல்லாம் பண்ணுவாங்கிறது நோட் புக் எடுத்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறா. இவா இதுக்கு இப்படி சீக்கிரட்டா என்னையவே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். என்ன பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ கிட்ட, சாப்பிட்டு பா சொல்லவும், நீ போன் எப்படி வச்சு என்ன வீடியோ எடுக்கன்னு தெரியுது, எதுக்கு இதை பண்றேன்னு கேட்டா, வாய முடிட்டு தின்றா அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. சைட்டு உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும்னு வா கேட்டா, பர்டிகுலர் டைப்னு சொல்ல முடியாது நம்ம ஹீரோ சொல்றான். ஃபேவரட் ஃபுட் என்னன்னு வா கேட்டா, ஸ்டீக் அண்ட் சோஷி ராமீட்டா இருந்தா பிடிக்கும், கார்லிக்கோ அப்படியே பச்சையா போட்டா எனக்கு பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அடுத்த நாள் அக்கானே கலெக்ட் பண்ண டீட்டெயில் எல்லாத்தையும் போயிட்டு ஹீமாவரி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றா. மீட் ராவா இருந்தா அவனுக்கு பிடிக்குமான்னு வா கேட்க போய், இதுக்கு நீ ஹாப்பி ஆவறான்னு கேட்டா, அவனை பத்தி ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குல்ல அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. அவனோட ஹாபிஸ் புக் படிக்கிறது, கேம் விளையாடுறது, பெட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி அவன் புக் படிப்பான்னு சொல்ல போய், இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா, அவன் சிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருந்தப்ப கேட்டா அப்படின்னு வா சமாளிக்கிறா. அப்புறம் அவன் ரொம்ப ஹாரிஃபிக்கான கேம்ஸ் எல்லாம் தான் விளையாடுவான் அப்படின்னு அக்கா நீ சொல்லவும், நல்லா நிறைய தெரிஞ்சுக்கிட்ட தேங்க்ஸ் ஹீமாவரி போறா. நடந்த எல்லாத்தையும் யோக்கியோ பாத்துக்கிட்டு தான் இருக்கா. டின்னருக்கு என்னது நம்ம ஹீரோ கேட்டா, ஃபிஷ்னு வா சொல்றா. ஸ்டேக் எப்ப ரெடியாவும் நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஏன் அதை ரெடி பண்ணணும்னு வா கேட்டா, பிடிச்ச சாப்பாடை பத்தி நேத்து கேட்டியே நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த சாப்பாடு சமைப்பேன் நீ எதிர்பார்த்தியா, சரி ஒன்னு நான் டிசப்பாயின்ட் பண்ண விரும்பல, உனக்காக ஆசைப்பட்ட ஃபுட்டை செய்யறேன் அப்படின்னு வா சொல்றா. கடைக்கு போய் ஜாமா வாங்குறதை இப்ப இவங்க ரெகுலரா வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ரிட்டர்ன் வரும்போது பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலி கூட உட்காந்து சாப்பிட்டதில்ல அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டா சொல்றான். நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட அந்த ஸ்டேக்கியாவா சமைச்சு கொடுத்துருக்கா, எப்படி இருக்கு அப்படின்னு வா கேட்கறா. உண்மையிலேயே வேற லெவல்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையிலேயே நீ இதை பாராட்டதான் சரியான்னு கேட்கவோ, இதையே நீ சமைச்சு கொடுத்தா நான் டெய்லியும் சாப்பிடுவேன், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். சரி டெய்லி உனக்கு சூப்பரா சமைச்சு போடுறேன்னு வா சொல்லப்போ, ரொம்ப க்ளோஸா இருக்க நம்ம ஹீரோ சொன்னா. உனக்கு காது கேட்காதான் தான் கிட்ட வந்தனவா வைக்கப்படுறா. ஆமா உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்க பிடிக்கும், குறிப்பிட்ட டைப் பொண்ணு பிடிக்காதுன்னு தெரியும் அப்படின்னு ஹீமாவரி கேட்கவும், இந்த வேர்ல்டுல ஒவ்வொரு ஹியூமன்ஸும் வேற வேற மாதிரி தான், அவங்களை குறிப்பிட்ட டைப்குள்ள நடக்க முடியாது, ஒருத்தரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அவங்களை லவ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ற யாருமே என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ப்ரப்போஸ் பண்ணது இல்லையே அப்படின்னு ஹீமாவரி சொன்னா. நீ அழகா இருக்கல அதான் ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க நம்ம ஹீரோ சொல்றா. என்னது நான் அழகா, காமெடி பண்ணாத அப்படின்னு பா சொன்னா. என்ன நானே ஜீனியஸ்னு சொல்லிக்கிறது இல்லையாப்பா, அதே மாதிரி ஒன்னே நீயே அழகுன்னு ஒத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருத்தரை பத்தி நீ தெரிஞ்சதுன்னா அவங்கள லவ் பண்ணுவல அப்படின்னா என்ன மாதிரி ஒருத்தரை நீ லவ் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஹீமாவரி கேட்டு, சும்மா காமெடிக்கு தான் கேட்டா அங்க இருந்து ஓடி இருந்தா என்ன அதுக்குள்ள இன்னொரு ரொமான்ஸான்னு கேட்கப்போ, அப்பெல்லாம் எதுவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ இன்ட்ரெஸ்டா கேம் விளையாடிட்டு இருக்காங்கிறத அக்கா நீ பாத்துட்டு இப்ப அவனோட ரூம்ல போய் சர்ச் பண்ணி பாக்குறா. நம்ம ஹீரோவா அவன் ரூம்குள்ள வந்திருக்கான். நான் இன்னசென்ட்டுக்கு அண்டர் கவர் ஸ்பை எல்லாம் கிடையாது, நீ என்ன ட்ராப் பண்றதுக்கு தானே இந்த சீக்ரெட்டான புக் எங்க வச்சிருக்கான்னு கேட்டா, அதுல பெருசா ஒன்னும் இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். நீ அப்ப எதையும் நோட்டீஸ் பண்ணலையா அப்படின்னு வா கேட்டுட்டு, ஏதாச்சும் புக் இருந்தா படிக்க ரெக்கமெண்ட் பண்ணுப்பா அப்படின்னு வா சமாளிக்கவும், இந்த புக் ரொம்பவே காமெடியா இருக்கும்னு ஹிஸ்டரி புக் ஒன்னு எடுத்து நம்ம ஹீரோ கொடுக்குறான். நீ சொன்ன அந்த புக் எதுவுமே புரியலப்பா அப்படின்னு ஹீமாவரி சொல்லவும், ஆமாப்பா அது ஃபன்னியாவே இல்லன்னு அக்கா நீ சொன்னா, நீ எதுக்கு அந்த புக்கை ரீட் பண்ணு ஹீமாவரி கேட்கறா. உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம்னு நினைச்சேன்னு அக்கா நீ சமாளிக்கிறா. புரியாத விஷயத்த சைட்டை கிட்டே டைரக்டா போய் கேட்கறேன் ஹீமாவரி போகவும், இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்குது, அக்கானிக்கு ஒரு மாதிரி இருக்கு, புரியாததை சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்லவும், உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், அக்கானிக்கு எனக்கு ஃபைட் வரும்போது நீ தான் எனக்கு தடுத்து விட்டுருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பாராட்டுற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீமாவரி ரொம்ப ஹாப்பி ஆகுறா. ஆக்சுவலி அக்கானி ரொம்ப நல்ல பொண்ணு தான்ப்பா, எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல நான் புள்ளி பண்ணப்பட்டேன், இப்போ இருக்கிற மாதிரி அப்போ நான் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாலாம் பழக மாட்டேன், என்னோட இந்த ஹேர்னாலேயே எல்லாரும் என்ன கலாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லி வா சொல்லுவோம். பட் இது உனக்கு அழகா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மொபைல இருந்து இதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு ஹீமாவரி சொல்லிட்டு அக்கானேவும் இதே தான் சொன்னா. என்
ஹேர் கலரை யாராச்சும் குறை சொன்னா உங்களுக்கு ஃபேஷன் சென்ஸே இருக்காதுன்னு அக்கானி சொன்னா. அந்த புல்லிஸ் கிட்ட இருந்து அக்கானி தான் எனக்கு காப்பாத்தினா. அக்கானி அதனால தான் எனக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் சொல்லவும். ஹிமாவரியும் பிரதரும் க்ளோஸா இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கான்னு ஷீசியை கேட்குவான். அப்படிலாம் இல்லையே அப்படின்னு அக்கானி சமாளிச்சா. அவங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே இப்படிதான் இருக்காங்க, நீ தான் நோட்டீஸ் பண்ணதில்ல, அவங்க ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்குல்லன்னு ஷீசியை கேட்கவும். ஹிமாவரி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அவனுக்கு ரொம்ப தான் ஓவர் அப்படின்னு அக்கானி சொல்லவும். அவங்க ஒன்னா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையான்னு ஷீசியை கேட்டா. அப்படிலாம் இல்லையேன்னு சொல்றா. தேங்க்ஸ் அக்கானி, ஒன்னால தான் சைட்டோ கிட்ட நான் நிறைய பேசினேன் அப்படின்னு ஹிமாவரி சொல்லவும். அட பரவாயில்லப்பான்னு அக்கானி சொல்றா. இதுக்காகவே நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன், ஸ்ட்ராபெரி கேக்க வாங்கிட்டு போய் உன் வீட்டில் வச்சு என்ஜாய் பண்ணலாமான்னு கேட்டா. ஓ தாராளமான அக்கானி சொல்ல வந்துட்டு இல்லது ஏன் வீடா, இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை, நாங்க இப்போ ஒரு ட்ரம்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அக்கானி சமாளிக்க ட்ரை பண்ணுவோம். நீ போய் சொல்றேன்னு நல்லா தெரியுது, உன் வீட்டுக்கு நான் வரதுல விருப்பம் இல்லையா அப்படின்னு ஹிமாவரி கேட்கவும். ஐயோ அப்பெல்லாம் இல்ல, நீ தாராளமா வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு அக்கானி சொல்லியிருக்கா. ஹிமாவரி இங்க வரலாம், நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறா. என் வீட்டுக்கு வந்திருக்கான்னு ஹிமாவரி கிட்ட போய் சொல்லியிருக்காப்பான்னு அக்கானி சொல்றா. சரி நம்ம ஹீரோ அவன் திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே டக்குன்னு பார்த்தா காலிங் பெல் அடிக்குது. என்ன இவ அதுக்குள்ள வந்துட்டான்னு இவங்க ஷாக் ஆகுறாங்க. எப்படியாச்சும் பேசி சமாளி, அதுக்குள்ள என் திங்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். கணேஷ் ஸ்ட்ரைட்டா ஹிமாவரியை உள்ள கூட்டிட்டு வந்துட்டா. ஹீரோட போன்ல ஏதோ நோட்டிபிகேஷன் சவுண்ட் வருது. கிச்சன்ல இருந்து ஏதோ போன் சவுண்ட் வந்ததுன்னு ஹிமாவரி கேட்டா. அது ஒன்னும் இல்லையே அப்படின்னு அக்கானி சமாளிக்கிறா. நான் லவ் பண்றது உனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு ஹிமாவரி கேட்கவும். என்ன பார்த்து ஏன் இப்படி கேட்கணும் அக்கானி கேட்டா. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நீ அவனும் ஒன்னா இருக்கீங்க, எனக்கு சைட்டாவோ பிடிக்கும் தான், பட் அக்கானே ஒன்னியவும் எனக்கு பிடிக்கும், உங்களுக்குள்ள நான் வர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹிமாவரி சொன்னா. ரொம்ப தோமரை பிடிச்சவன் அவனெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லவும். இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. என் கூட டேட்டிங் வருவியா அப்படின்னு சொல்லி ஹிமாவரி நம்ம ஹீரோ கிட்ட டைரக்டாவே கேட்டதா. என்ன பார்த்து நீ இதை கேட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவா ஏதோ பேசுறேன். நீ அவங்கள ஸ்டாப் பண்ண போறது இல்லையான்னு ஷீசி அக்கானிட்ட கேட்கவும். ஹிமாவரி ஹாப்பியா இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அக்கானை சமாளிக்கிறா. நானே என் வாயால எல்லாத்தையும் சொல்லணுமான்னு ஷீசியை கேட்கவும். ஹிமாவரி ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறான், உண்மையா அவகிட்ட சொல்லிடாத அப்படின்னு அக்கானை சொன்னா. ஹிமாவரி கிட்ட நான் எதுவும் சொல்ல போறது இல்ல, உன்னோட ஃபீலிங்ஸை உன்கிட்ட நான் டேரக்டா சொல்லணுமா அப்படின்னு சொல்லி ஷீசியை கேட்கறா. ஹிமாவரி என்ன டேட்டிங் கூப்பிட்டுருக்கா நம்ம ஹீரோ சொல்லவும். அதை ஏன் ஏன்ட்ட சொல்றா அப்படின்னு அக்கானை கேட்கறா. ஏன்னா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல நம்ம ஹீரோ சொன்னா, நம்ம ஒன்னும் அதை விருப்பப்பட்டு பண்ணலையே, நீயும் நானும் நம்ம ட்ரீம்ஸ் அடைய விருப்பம் இல்லாம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு அக்கானை கேட்கவும். ஜஸ்ட் உன்ட்ட சொல்லணும்னு அவ்வளவுதான் சொல்லிட்டு இப்போ வீக்கெண்ட்ல நம்ம ஹீரோ ஹிமாவரி கூட டேட்டிங்க்கு கிளம்பிட்டான். நீ வேண்டான்னு சொன்னா நான் போகலாம் நம்ம ஹீரோ சொன்னா. எந்த பிரச்சனையும் இல்ல, நீ தாராளமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் போகாத நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி. என்ன தெரியல, பட் இன்னொரு பொண்ணு கூட நீ போறதுக்கு ஹார்ட் ஒரு மாதிரி பண்ணுதுன்னு சொல்லவும். சோ அப்படின்னா உண்மையிலேயே நீ என்ன வெறுக்கல, நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், நான் ஹிமாவரியை டேட் பண்றதாவே சொல்லல, எப்பவோ அவளை ரிஜெக்ட் பண்ணிட்ட நம்ம ஹீரோ சொல்லவும். அப்ப இது எனக்கு என்ன ட்ராப்பா, என்ன ட்ரிக் பண்ணிட்டல அப்படின்னு பார்த்துட்டா. சரி நம்ம ஷாப்பிங் போலான்னு இன்னைக்கு முடிவு பண்ணியிருந்தோம், ஷாப்பிங் போலாமா, இந்த ட்ரெஸ்லயே நீ அழகா தான் இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போறான். ட்ரிக் பண்ணதுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுத்து என்ன சமாதான படுத்துன்னு சொல்லுவோம். ரிங் வாங்கி தரவா நம்ம ஹீரோ கேட்க அப்படின்னு வைக்கப்படுறா. அதனால ஹிமாவரி எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம ஹீரோட்ட வந்து பேசுவோம். நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். அனை கூடயும் ஃப்ரெண்ட் ஆகலாம் ட்ரை பண்ணும்போது அவ ஃபர்ஸ்ட் என்ன ரிஜெக்ட் தான் பண்ணா. அதே மாதிரி ஒன்னையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கண்டிப்பா உன்னை என் மேல லெவல்ல விழ வைப்பேன் அப்படின்னு ஹிமாவரி சொன்னா. அதுக்கு என்னோட அப்ரூவல் உனக்கு தேவன் ஷீசை வந்து நிற்கவும். உனக்கு என்ன வேணும்னு ஹிமாவரி கேட்டேன். 10,000 மெலோபன்ஸ் சொல்லவோ. அதுக்கு பேர லஜ்ஜோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே நான் அதை பண்றேன் அப்படின்னு ஹிமாவரியை காமெடியா சொன்னா. நான் உன்னை வின் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு அக்கானே ஹிமாவரியை பத்தி ஓரமானு சொல்லிட்டு அட நான் ஏன் அப்படி சொன்னான்னு யோசிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஹிமாவரி நம்ம ஹீரோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 6. நம்ம ஹீரோக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டேக்கை செஞ்சு ஹிமாவரி கொண்டு வந்திருக்கா. எனக்கு இது பிடிக்கும் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா. அது சீக்ரெட் அப்படின்னு ஹிமாவரி சொல்றா. உனக்காக தான் செஞ்சிருக்கேன், ஒரு வாயாச்சும் சாப்பிட்டு பார்க்கலாம்லான்னு ஹிமாவரி கேட்கவும். ஏண்டா உனக்காக ஒரு பொண்ணு மெனக்கெட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கா, ஒரு வாய் சாப்பிட்டா எனக்கு குறைஞ்சா போயிருவா அப்படின்னு கிளாஸ்மேட் எல்லாம் திட்டவும். சரி நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்டா. அவ வாயிலேயே ஓட்டி விடுறா. இது டேஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஏதோ பறவைத்தான் கொஞ்சிக்கு ஊட்ட விடுற மாதிரிலாம் ஓட்டி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா. நீ கொண்டு வந்த லஞ்ச் முதல்ல தின்னுடா அப்படின்னு அக்கானி திட்டுவா. அக்கானி நீ ஜெலசா ஃபீல் பண்றியா, கவலைப்படாத அக்கானி உன்னைய நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹிமாவரி பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால அக்கனிக்கும் சேர்த்து ஊட்டி விடுறா. அக்கானே நம்ம ஹீரோவோட லஞ்ச் ரெண்டுத்தையுமே ஷீசி இந்த கேப்ல சாப்பிட்றதா. எனக்கு கஷ்டமா இருக்கு, எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு சொல்லி தெரியா, என் பேரண்ட்ஸ் வேற வீட்டுல இல்ல அப்படின்னு ஹிமாவரி கூப்பிடுறா. நான் ஆல்ரெடி ஒன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அந்த மாதிரி என்னத்தை யோசிக்காத நம்ம ஹீரோ சொன்னா. பட் நான் உன்னை லெவல விளை வைப்பேன்னு சொல்லியிருக்கேன், ஏன் உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு ஹிமாவரி கேட்கறா. நிறுத்துங்க ஹிமாவரி, நீ அவன் கூட இருக்கிறது டேஞ்சரஸ், அவன் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு சொல்லுவான், அது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னு ஹிமாவரி சொல்றா. ஹை ஸ்கூலர்ஸ் இந்த மாதிரிலாம் ஒன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அக்கானே நீயே எங்க கூட படிக்க வாங்க, கிளாஸோட ஃபர்ஸ்ட் ரேங்க் அண்ட் செகண்ட் ரேங்க் எனக்கு சொல்லி தந்தா, தேர்ட் ரேங்கா நான் வந்திருக்கேன்னு சொன்னா. ஷீசே தான் எப்பவோ
தேர்ட் ரேங்க்னு ஈஸியாக இப்போ உள்ள வரவும் நீங்க 3 பேரும் சொல்லி தந்தா 1+2+3 நான் இப்போ 6th ரேங்க்குக்கு வந்துருவேன் அப்படின்னு வா சொல்றேன். என்னடா கணக்கு நம்ம ஹீரோ பாக்குறேன். அக்கானே வீட்டுல போய் படிக்கலான்னு ஹீமாவரி சொல்றேன். ஹீரோ திங்ஸ் எல்லாம் அக்கானி மறைச்சு வச்சிட்டா. சரி உனக்கு எதெல்லாம் தெரியல, எந்த கிரேட்ல இருந்து எல்லாம் கஷ்டமாச்சுன்னு கேட்டா எல்கேஜில இருந்து எல்லாம் கஷ்டமாச்சுன்னு வா சொல்றா. ஹை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்தா அவங்களுக்கு கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லி அக்கானி சொல்லவும் இதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னை பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. மேக்ஸ் சொல்லி கொடுத்த அப்புறம் ஹீமாவரிக்கு ஓரளவுக்கு புரியுது. பட் என்ன கம்பேர் பண்ணும்போது அவன் இன்னும் நிறைய வளர வேண்டியது இருக்கு அப்படின்னு அக்கானி சொல்றா. சைட்டோ நீ உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ்னு ஹீமாவரி அக்கானிவை கண்டுக்கிடல. ரொம்ப போர் அடிக்க ஏதாச்சும் விளையாடலான்னு ஷீசே சொல்றா. மெமரி பிளேயிங் கேம்ஸ்னு கார்டு எடுத்து கவுத்தி வைக்கிறாங்க. ஷீசே பிரதரை வின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கடைசியில நம்ம ஹீரோ தான் எல்லாத்துலயும் ஜெயிக்கிறோட மெமரியை பத்தி நான் மறந்துட்டேன் ஷீசே சொல்றா. சரி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர நம்ம ஹீரோ கிளம்புனா அக்கானேம கூடவே வந்துருத்தா. படிப்பை தவிர்த்தும் மற்ற விஷயங்களும் மெமரி இவ்வளவு சூப்பரா இருக்கான்னு அக்கானே கேட்கவோ அது கேட்க கிரீப்பியா இருக்குல்ல. ஹோஜோ ஃபேமிலியில இருக்க எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். என்னோடது மெமரி ஷீசேவோடது. ஒரு டேட்டாவை கொடுத்தா அவ ஃபாஸ்டா கால்குலேட் பண்ணிடுவா நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்போ நீங்க ஃபேமிலி ஆஃப் ஜீனியஸா அப்படின்னு அக்கானே கேட்கறா. இந்த டேலண்ட் எனக்கு இருந்தா நல்லா இருக்கும். படிக்கவே தேவையில்ல அண்ட் பீப்புளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு ஞாபகம் வச்சுட்டா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கலாம்னு அக்கானே சொல்லுவோம். நீ மத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவளா நம்ம ஹீரோ பாக்குறான். ஷீசேவும் ஹீமாவரியும் நம்ம ஹீரோ வீடியோ கேம் எடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அக்கானி நீ வீடியோ கேம்ல விளையாடுவியான்னு ஹீமாவரி பாக்குறா. வீடியோ கேம் வச்சுட்டு ஸ்வீட் சாப்பிட வாங்க அப்படின்னு அக்கானி கூப்பிடுறா. இன்னைக்கு சூப்பரா என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம சைட்டோவோட வீட்டுல படிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கிட்ட வர. இல்ல வேண்டாம் நம்ம ஹீரோ சொன்னா. ஏன்பா உன் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாதா அப்படின்னு ஹீமாவரி பேசிட்டு இருக்கும்போது அவங்கள காஃபி கொட்டிடுது. டக்குன்னு டவல் எடுத்து நம்ம ஹீரோ கொடுத்தா. அக்கானி வீட்டுல டவல் எங்க இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீமாவரி கேட்கறா. அது வந்து கெஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். சரி பாத்ரூமுக்கு போய் இதெல்லாம் தொடச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அக்கானி சொல்லுவோம். ஈஸியா அவளை பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போறா. மாட்டிருப்போம் அப்படின்னு அக்கானி சொல்றா. எதுக்குப்பா நீ அவளுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு முதல்ல ஒத்துக்கிட்ட அப்படின்னு அவ கத்திட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல கரண்ட் போயிருது. பயத்துல அக்கானி நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. நான் போய் ட்ரிப்பரை பார்த்துட்டு வர நம்ம ஹீரோ சொன்னா. வேண்டாம் என்ன தனியா விட்டு போகாத அப்படின்னு அக்கானி பயப்படுறா. பயப்படுறது பார்த்தா அவனுக்கு காமெடியா இருக்கலான்னு கேட்கவும் அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட எக்ஸ்பிரஷனை நீ வெளிப்படுத்துறதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இது உனக்கு பிரச்சனையா இல்லையா அப்படின்னு வா கேட்டா. இந்த உலகத்திலேயே அவ பிரச்சனை கொடுக்குற பொண்ணா இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இதை கேட்டுட்டு அக்கானேவோ ரொம்ப ஹாப்பியா ஆகுறா. அப்ப கரண்ட்டும் வந்துருது. நீங்க என்ன இவ்வளவு க்ளோஸா இருக்கீங்கன்னு ஹீமாவரி பாக்குறேன். எங்க வீட்டுல மட்டும் கரண்ட் ஏன் போச்சு நீ இப்போ எனக்கு தெரியல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஷீசே நீ தான் கரண்ட் ஆஃப் பண்ணியா நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது ஹீமாரி அங்க வந்துருத்தா. எனக்கு மேக்ஸ் சொல்லி தெரியாப்பா அப்படின்னு வா கேட்கறேன். சேர்த்து கத்துக்கிடுவான்னு சொன்னா எனக்குலாம் ஒண்ணு கத்து தர தேவையில்லன்னு இவங்க முன்னாடி கத்திட்டு வீட்டுல வந்து எனக்கு ஸ்டடீஸ்ல ஹெல்ப் பண்ணி சரியான சீக்கிரட்டா சொல்லிட்டு படுக்கிற. எப்படி மெமரைஸ் பண்றது ஈஸியா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நம்ம ஹீரோ ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறான். நீயும் இப்படிதான் படிப்பியான்னு கேட்டா இல்ல எனக்குலாம் ஈஸியா எல்லாம் மெமரைஸ் ஆயிரும். இது நான் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய பேருக்கு ஒர்க் ஆயிருக்கு. பட் எல்லாத்தோட நீ குயிக்கா இதை மெமரைஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். தூங்க வராம அக்கானே இன்னும் படிப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி எதுக்கு நீ டாக்டராக நினைக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்டா. அதை எதுக்கு வாண்ட சொல்லணும் அப்படின்னு வா கேட்டா. உன்னை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும். ஆக்சுவலி எனக்கு ஒரு யங்கர் சிஸ்டர் இருந்தா. அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. எப்பவும் பெட்லயே தான் படுத்து கிடந்தா. அவளை சரி பண்றதுக்காக எங்க அப்பா அம்மா வேலைக்கு போய் ஒர்க் பண்ணாங்க. நான் தான் அவளை சமைச்சு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி பாத்துக்கிட்டேன். ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவா. அவ தலையை பெட் பண்றதை தவிர்த்து என்னால வேற எந்த ஹெல்ப்போ பண்ண முடியல. சிஸ்டர் கஷ்டப்பட்டப்போ என்னால அவளை காப்பாற்ற முடியல. பட் டாக்டர் ஆகி நான் மத்த எல்லாத்தையும் காப்பாத்துவேன்னு சொன்னா. உன் சிஸ்டருக்கு என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் பார்க்க முடியாத அளவுக்கு வரம்ப தூரமா போயிட்டா அப்படின்னு சொல்லி அக்கானே சோகமா சொல்றா. லிட்டில் சிஸ்டர் ஐடல்ஸ் உலக ஃபுல்லா சுத்தி வந்துட்டு இருக்காங்கன்னு ஏதோ நியூஸ் ஓடுது. ஒரு சிஸ்டர் ஷீசே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருக்கணும். நாங்க ஒன்னா எல்லாத்தையும் ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கணும்ல அப்படின்னு அக்கானே கொஞ்சம் சோகமாகறா. பிரதர் என்ன ஹெல்ப் வேணும் தேவன் தானே நீ ஷீசே கிட்ட வருவ அப்படின்னு ஷீசே கேட்கறா. கனிவ நீ லவ் பண்றியா அதுக்கு எதுவும் ஹெல்ப் தேவையான்னு கேட்கவும் கனிக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருக்கா. அவ இறந்து போயிட்டா. அவ சோகமா ஃபீல் பண்றா. நம்ம ஹீரோ சொல்றான். டேட்டிங் கூட்டிட்டு போன்னு சொன்னா. நாங்க எப்பவும் ஷாப்பிங் ஒன்னா தான் போவோம்னு சொன்னா. நீங்க போற மளிகை சாமா கடைக்கு இல்ல டேட்டிங் போ அப்படின்னு ஷீசே வந்து அட்வைஸ் கொடுக்குறா. கனவே அவளை பத்தி இதை ரியலைஸ் பண்ணல. பட் அவ கேலிஷா தான் நடந்துக்கிறான்னு சொல்லுவோம். அவ கேலிஷா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பக்கத்துல ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. என்ன வச்சு பண்ண ட்ரையல் பாருன்னு ஷீசே சொல்லுவோம். இதான் பிளானா நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோவோ டேட்டிங் போலாமா அப்படின்னு அவகிட்ட டைரக்டா போய் கேட்கறான். ஸ்வீட்ஸ் எல்லாம் அங்க இருக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓகே நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி அக்கானேவோ ஒத்துக்கிறா. அவ பாட்டி கிட்ட போய் அக்கானே இதை சொல்லுவோம். ஃபைனலி ஒரு வழியா நீங்க ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா. இப்போ நான் நிம்மதியா சாவன்னு சொல்லுவோம். இப்பவே போய் சாப்பிங்க அப்படின்னு அக்கானே திட்டுறா. இப்படி ஒரு நாள் வரும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி ஆல்ரெடி நிறைய ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அண்டர்வேர்லாம் வேண்டான்னு வா சொன்னா. ஃபர்ஸ்ட் டேட்டிங்க்கு அண்டர்வேரே இல்லாமையா போக போற அப்படின்னு அவங்க பாட்டி கேட்கவும் அப்படி இல்ல அப்படின்னு வா கத்துறா. அவ ட்ரெஸ்ஸை பார்த்து நம்ம ஹீரோ மெய்மறந்து இருக்கான். ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டேட்டுக்கு போறோம்னு பாட்டி தான் இதை பண்ணாங்க. பட் நான் இதை டேட்டுலாம் நினைக்கல அப்படின்னு வா சமாளிக்கிறா. கேட்கவே போமா நம்ம ஹீரோ கேட்டா. அந்த இடத்துல இனி நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு சம்பவம் பண்ணிட்டேன்னு வா சொல்றா. இந்த இடம் வேண்டாம் வா நம்ம ஹீரோ கூப்பிட்டா. அது ஏன் பூனை என்ன விடுங்க அப்படின்னு வா கத்துறா. ரோக்கிக்குள்ள நீ என்ன தப்பா எதுவோ பண்ண போறியான்னு கேட்கவும் இல்ல நம்ம ஹீரோ சொன்னா. இந்த மாதிரி தனி ரூம்ல ஒன்னா இருந்தா நீ அந்த மாதிரி தானே யோசிப்பான்னு கேட்டா. டெய்லி வீட்டுல நம்ம தனியா ஒன்னா தானே இருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான். ஹிமாவரி கூட எப்பவும் இந்த பாட்டு தான் பாடுவேன்னு சொல்லி அக்கானே ஒரு பாட்டை செலக்ட் பண்ணுவோம். சரி நம்ம ஹீரோவா அவங்க சேர்ந்து பாடுறாங்க. நம்ம ரெண்டு பேரோட வாய்ஸுமே ஓரளவு மேட்ச் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லி ஜாலியா இவங்க என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வராங்க. ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்கு. நம்ம ஹீரோவில் ஒரு ஜூஸ் கடைக்கு கூட்டிட்டு போறான். இது டேஸ்டா இருக்கு நீயும் குடிச்சு பாருப்பா அப்படின்னு வா கொடுத்தா. இன்டைரக்ட் கிஸ்ஸா நம்ம ஹீரோ கேட்கறான். நீ மோசம்னு வா சொல்லுவோம். நீ தானே ஆஃபர் பண்ண நம்ம ஹீரோ கேட்கறான். பரவாயில்ல கூடி அப்படின்னு வா கொடுக்குறா. நீ எது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். எதுக்காக இந்த டேட்டிங் அப்படின்னு வா கேட்கவும் சிஸ்டரை பத்தி நான் தேவையில்லாம உனக்கு ஞாபகப்படுத்திட்டு நீ சோகமா இருந்தல அதான்
தான் நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்காகவா இதை பண்ண அக்கானே ஹாப்பி ஆயிட்டு அப்படின்னா அடுத்தது நீ சொல்ற இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு வா சொல்லவும், பிடிச்ச அந்த புரோட்டீன் கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். புதுசா அந்த விட்டமின் டேப்லெட் அள்ளி அள்ளி சாப்பிடுறான். இதை ட்ரை பண்ணி பாருங்க கடைக்காரர் இன்னொரு மாத்திரையை கொடுக்குறாரு. புதுசா புரோட்டீன் பவுடரும் வந்திருக்குன்னு கொடுக்கவும் அதை அள்ளி அள்ளி நம்ம ஹீரோ வாயில வைக்கிறான். சரி அவங்க ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வரும்போது அக்கானி ஒரு ரிங்கை பார்த்து அழகா இருக்கேன்னு பார்க்கவும், உனக்கு இது வேணுமா நம்ம ஹீரோ கேட்கறான். வளர்ந்து நானே வந்து வாங்கிக்கிடுவேன்னு பா சொல்லவும், அது வரை இது இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஒரு வழியா 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நான் பெட்டரா ஃபீல் பண்றேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அக்கானே சொல்றா. பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கா நம்ம ஹீரோ பாக்குறான். வேலை பார்க்கும்போது ரிங்க டிஸ்டர்பன்ஸா இல்லையான்னு கேட்கவும், என் விரலுக்கேத்த சைஸ்ல இருக்கிறதுனால எனக்கு இடைஞ்சலா இல்ல, அது போக இது ஒரு சிம்பிள் ஆஃப் லவ். அப்பா என் மேல வச்சிருக்கிற லவ்க்கான அடையாளம் தான் இதுன்னு அவங்க அம்மா ரிங்க பத்தி சொல்லியிருப்பாங்க. ஃபியூச்சர்ல நீங்க ஸ்பெஷலான ஒரு பர்சனை மீட் பண்ணும்போது உனக்கும் ரிங் கிடைக்கும்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அக்கானி கடையில ஒரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன தான் சண்டை போட்டாலும் உடனே ஒன்று சேர்ந்துருவாங்க. அண்ட் அந்த சண்டை ஒரு பெரிய லெவலுக்கு போகாது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 7. நம்ம ஹீரோ டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கவும், நான் கஷ்டப்பட்டு அந்த ஆம்லெட்டை செஞ்சிருக்கேன், கொஞ்சமாச்சும் பாராட்டலாம்ல அப்படின்னு அக்கானு கேட்டா, நல்லா இருக்கு. நம்ம ஹீரோ டிவியை பார்க்க டென்ஷன் ஆகி போறா. இருக்கிற சண்டையை குறைக்கணும். அவ அந்த ரிங்க ஆசைப்பட்டால நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சீசே இன்னைக்கு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் விளையாடிட்டு போவா நம்ம ஹீரோ கேட்கவும், இதோ எக்ஸ்பிரஸை கூப்பிடுறா அப்படின்னு சீசியாவா காரை கொண்டு வர ஒரு மெய்டு தான் இவங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கா. ரோவி சேஃபா ஓட்டு நம்ம ஹீரோ ஸ்னாப்பர் டர்போ மோட்ல போற நம்ம செம ஃபாஸ்டா போறா. சீசியோட வீடு ரொம்பவே பெருசா இருக்கு. இப்போ அவளோட ரூமுக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே தான் அவ ட்ரெஸ் மாத்திரா. அச்சோ மாட்டிக்கிட்டே ஹெல்ப் பண்ணு அப்படின்னு வா கூப்பிடுறா. சரி என்ன விளையாடலாம் அப்படின்னு சொல்லி வா கேட்கவும், நீயே சொல்ல நம்ம ஹீரோ சொல்ல மாதிரி விளையாடுவோன்னு வா சொன்னா. வேற ஏதாச்சும் நம்ம ஹீரோ சொல்லவும், நான் இப்போ வேம்பயர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கழுத்தை வந்து கடிக்கிறா. 2 பேரும் என்ன பண்றீங்கன்னு அவங்க அம்மா வந்து பார்க்குவோம். ஆண்டி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நம்ம ஹீரோ சொன்னா. என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் என்ஜாய் பண்றீங்களான்னு இப்போ அவங்க அம்மாவும் சேர்ந்து நம்ம ஹீரோ வந்து கொஞ்சுறாங்க. நீங்க நைட்டு டின்னர் இங்க தான் அவங்க அம்மா சொன்னா, இல்ல வீட்டுல சமைச்சு வச்சிருப்பா நம்ம ஹீரோ சொல்லவும், புதுசா கல்யாணமானவ மாதிரி பேசுறேன்னு கேட்டா டெக்னிக்கலி ஆமான்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க அம்மாவை நம்ம ஹீரோவை பேசுறதை வச்சு பார்க்கும்போது இன்டைரக்டா ஷீசேவோட அம்மா ஷீசேவை நம்ம ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. பார்ட் டைமா ஜாப் வேணும் நம்ம ஹீரோ கேட்கறான். பணத்தை வேணா அவங்க தாத்தாட்ட கேட்க வேண்டியதுன்னு கேட்டா அதுல எனக்கு விருப்பம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். எதுக்கு இந்த காசு அப்படின்னு அவங்க அத்தை கேட்டா கிஃப்ட் வாங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஷீசேக்கு கஷ்டமா இருக்கு, நீ எனக்கு கிஃப்ட் வாங்கலையே அப்படின்னு வா சொல்றா. அது போக எங்க அம்மாவை மீட் பண்ண என் கூட விளையாடுறான்னு ஏமாத்தி என்ன கூட்டிட்டு வர வச்சிருக்கல அப்படின்னு ஷீசே கேட்க, ஒரு கம்பெனியோட ஹையர் ஆக போறவன், சோ அதுக்கு தகுந்தபடி யோசி அப்படின்னு அவங்க அத்தை சொல்லிட்டு, நம்ம கம்பெனில புதுசா டிரான்ஸ்லேட்டிங் சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு புது லாங்குவேஜ் நீ கத்துக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை நீ 3 நாள்ல முடிக்கணும் அப்படின்னு அவங்க ஆன்டி டைம் கொடுத்தா, என்னது 3 நாளா, ஜஸ்ட் ஒரு நாள் எனக்கு போதும் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு புது லாங்குவேஜே இப்ப நம்ம ஹீரோ ஒரு நாள் நைட்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கவும், நீ படிக்கிறியா அப்படின்னாக்கா நீ ஷாக் ஆகுற. புது லாங்குவேஜை கத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ சொல்றான். எனக்குள்ள இருந்தா நல்லா இருக்கும்ப்பா. ஐ மீன் நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, உன் மூளைய சொன்னேன். ஆமா நீ எதுக்கு புது லாங்குவேஜ் கத்துக்கிட்டேன்னு கேட்டா அது உனக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அண்ட் சீசே கூட நம்ம ஹீரோ கிளம்பி போறதா அக்கானேவோ பாக்குறா. சீசே வந்து நம்ம ஹீரோ மடியில உட்காரவும், நான் வேலை பார்த்திருக்கேன் நம்ம ஹீரோ சொன்னா. சீசேவை நீ பாத்துக்கிட்டதும் ஒரு வேலை தான் அப்படின்னு சீசே சொல்றா. அக்கானைக்கு நான் கிஃப்ட் வாங்குறேன்னு கோவமா இருக்கியான்னு கேட்கவும், இல்ல அக்கானே கூட பிரச்சனை இல்லாம வாழ்றதுக்கு நீ இதை பண்ணிதான் ஆகணும்னு எனக்கு தெரியுது. உனக்கு கல்யாணமானதுல இருந்து நீ சீசே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ரொம்ப லோன்லியா இருக்கேன் அப்படின்னு வா சொல்றா. சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, இது ஒன்னும் ஓன் தப்பு இல்ல, நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றன்னு எனக்கு தெரியும். சீசேவையும் நீ ஸ்பாயில் பண்ணு, என்ன தாலாட்டு பாடி தூங்க வை அப்படின்னு வா சொல்றா. சரி நம்ம ஹீரோவா அவளை தூங்க வைக்கிறான். ஏன்பா இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்கு, எங்க போயிட்டு வர அப்படின்னு அக்கானே கேட்கறா. ஒரு சின்ன வேலை இருந்தது, நீ அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட தேவையில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனா. ஒரு பொண்ணோட ஸ்மெல் இவன் மேல வருதே அப்படின்னு அக்கானே பாக்குறா. இப்பெல்லாம் வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வரான்னு பாட்டி கிட்ட சொல்லவும், அடடே நீ அவனை பத்தி அக்கறெல்லாம் பாடுறியான்னு அவங்க பாட்டி கேட்கறாங்க. அவன் ரொம்ப ஹேண்ட்ஸம், எந்த பொண்ணுக்காச்சும் அவனை பிடிச்சி அவனை கூட்டிட்டு போயிருக்குன்னு சொன்னா. ஹீமாவரி என் கூட இருந்தா, பட் அவ ஏதாச்சும் பண்றதா இருந்தா என்கிட்ட தான் சொல்லுவா அப்படின்னு அக்கனை யோசிக்கலாம். சின்ன வயசுல இருந்த மாதிரியே தான் நீ இருக்க, உன் ஃபீலிங்ஸ் டைரக்டா அவங்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி கேட்கறாங்க. நான் உங்களை மாதிரி கிடையாது அப்படின்னு அக்கானை சொல்றா. சைட்டோ இன்னைக்கு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ஹீமாவரி போய் அக்கானிட்ட அழுதுட்டு இருக்கும்போது, சைட்டோ மேல வந்த அந்த சென்ட் ஸ்மெல் அது இதுதானே அப்படின்னு சொல்லி அக்கானி ஷீசேவை பாக்குறா. ஷீசே கூட தான் நம்ம ஹீரோ இருந்திருக்கான்னு அவ்வளவு புரிஞ்சுக்கிறா. நைட் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஷீசேவோட வீட்டு நம்பரை கண்டுபிடிச்சு ஷீசேக்கு இப்ப கால் பண்ணியிருந்தா. பார்த்தா போனை எடுக்கிறது அந்த மைடு தான். சைட்டோ அந்த இடத்துல இருக்கானான்னு கேட்கவும், ஆமா அவர் இங்க தான் இருக்காருன்னு சொல்லவும், சைட்டோட நான் பேசணும், கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களான்னு கேட்டா. ஷீசேவோட அம்மா தான் இப்ப காலில் பேசுறாங்க. ஷீசே அண்ட் தாத்தா சொன்னதை வச்சு உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ தானே சைட்டோவை கல்யாணம் பண்ணியிருக்க, அவன் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கான்னு சொல்லவும், என்ன பண்றான்னு கேட்டா, அதை நான் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, அவன் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவான், நீங்க ஒன்னும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணலையா, அப்புறம் என்ன அவன் மேல இவ்வளவு அக்கறை இருக்கிற மாதிரி கேட்கற, உன் மேரேஜ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தானே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு இது பண்ற அப்படின்னு அவங்க அத்தை கேட்கவும், அவங்க சொல்றதும் சரிதான், நான் ஏன் அக்கறைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அக்கானே யோசிக்கிறா. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஒரு வழியா முடிஞ்சிச்சு
போயிடுச்சுங்கிறதுனால நம்ம ஹீரோக்கான காசை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அக்கானிட்ட நீ இங்க ஒர்க் பண்றதா சொல்லியான்னு கேட்கவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்துட்டு போன்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா அந்த கடைக்கு போய் ஆசைப்பட்ட ரிங்க வாங்கிட்டு வரான். உன் போனை நீயே எடுக்கல, நீ ஷீசே வீட்டுல தானே இருந்த, எனக்கு தெரியும். ஷீசே உனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்ததுன்னா நீ அவளையே கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே. அப்படி பண்ணியிருந்தா எப்படி இருந்தாலும் நீ டேரக்டா தான் கம்பெனிக்கு ஹையர் ஆயிருக்கலாம். நானும் இந்த வீட்டுல தனியாவே வாழ்ந்து ஃபுட்டு மத்த செலவெல்லாம் மிச்சப்படுத்திருப்பேன் அப்படின்னு அக்கானை தட்டிட்டு போகவும் இந்த இது உனக்கு தான் நம்ம ஹீரோ கொடுத்தா இது அன்னைக்கு பார்த்த ரிங்கானவா பார்க்கவும் என் ஆன்ட்டியோட கம்பெனில டிரான்ஸ்லேஷன் ஜாபுக்கு ஒர்க் பண்ண அதான் இத்தனை நாள் வர லேட் ஆச்சு நம்ம ஹீரோ சொல்றான். வெக்கப்பட்ட அக்கானை ரூமுக்கு ஓடிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறா. காலையில எந்திக்கும் போதே நம்ம ஹீரோ கொடுத்த ரிங்க பார்த்துட்டு அவ மூஞ்சில ரொம்பவே ஸ்மைல் அதிகமா இருக்கு. இன்னைக்கும் லேட்டா தான் வருவியான்னு கேட்கவும் ஜாப் முடிஞ்சது நீ சீக்கிரம் வந்துருவேன் நம்ம ஹீரோ சொல்றான். அடிக்கடி இந்த ரிங்கையே பார்த்தாவா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. கதவை தட்டிட்டு வரலான்னு கேட்கவும் நான் தட்டினா உனக்கு தான் கேட்கல நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோக்கு பிடிச்ச சாப்பாடா அவ செஞ்சு கொடுக்குறா. இவ என்ன இவ்வளவு மாறிட்டா நம்ம ஹீரோக்கே ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம ஹீரோ போதும் போதுங்கிற அளவுக்கு நிறைய சாப்பாடை அவ கொடுத்துருக்கா. ஹிமவரி வரவோ ஹாய்னு காமிச்சா டக்கு நம்ம ஹீரோ அவ கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போயிருக்கா. உள்ள வச்சு என்ன பண்றேன்னு கேட்டா உன் ரிங்கு உன் கையிலே இருக்கு நம்ம ஹீரோ சொன்னா. மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு தூக்கி அவ பவுச்ல வைக்கிறா. அதை இவ்வளவு பொக்கிஷமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகவும் நான் ஒன்னும் அப்படி பண்ணல அப்படின்னு வா சொல்றா. அந்த ரிங் அழகா இருக்க எனக்கு தந்துறேன் ஷீசே கேட்டா முடியாதுன்னு வா சொல்லவும் பிரதர் கொடுத்ததுனாலயான்னு கேட்டா எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு அக்கானே சொல்லுவோம். அப்ப இதே மாதிரி நான் வேற ரிங் வாங்கி தரேன் இதை எனக்கு தந்துறேன் ஷீசே கேட்கறா. அதெல்லாம் முடியாதுன்ட்டு அக்கானே ஓடிடுறா. இப்ப வழக்கம் போல இவங்க ஷாப்பிங்லாம் போயிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா அக்கானே பேக்ல வச்ச ரிங்க காணும். இவங்க போன எல்லா இடத்துக்கும் அக்கானே போய் தேடி பாக்குறா. அப்படி எங்க தேடியும் அந்த ரிங்கு கிடைக்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறா. ஒரு புது ரிங் அதே மாதிரி வாங்கலாம். பட் ஆனால் அந்த ரிங் சாயிட்டோ லவ்வுக்கான கொடுத்த அடையாளம் சாயிட்டோ நோட்டீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த ரிங்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அக்கானி சோகமாக இருக்கா. என்ன சோகமாக இருக்கான்னு ஹீமாவரி கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு அக்கானி சமாளிக்கிறா. எங்க தேடியும் அக்கானிக்கு ரிங்கு கிடைக்கல. நீ சோகமாக இருக்க, ரிங்கை தொலைச்சிட்டியா அப்படின்னு ஷீசே கேட்குறா. அப்படாத ஷீசேவை ஹெல்ப் பண்ணுற பிரதர் ஹாப்பி முக்கியம். நீ எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்க, ஸோ நீ நல்ல பர்சன் தான். உன்னை சேடா நான் பார்க்க விரும்பல. ரிங்கு கிடைக்கலன்னா பிரதர் கூட நீ ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவ. பிரதர் நிம்மதி கேட்டு போயிடும். ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஷீசே சொல்றா. சைட்டோ உனக்கு ரொம்ப பிடிக்கும்லான்னு கேட்கவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வா சொல்றா. ஷீசேவும் சேர்ந்து வா கூட எல்லா இடமும் தேடி பாக்குறா. பட் எங்க தேடியோ கிடைக்கல. நீ கிவ் அப் பண்ண போறியான்னு ஷீசே கேட்கவும் கண்டிப்பா இல்லன்னு அக்கானே சொல்றா. பட் சைட்டோ கிட்ட அதை சொல்லிடாதா அப்படின்னு அக்கானே சொல்றா. அதற்கிட்ட ஹெல்ப் கேட்டா அவன் ஈஸியா அதை சால்வ் பண்ணிடுவான்னு சொல்லவும் அவனுக்கு இது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு அக்கானே நினைக்கிறா. அக்கானைக்காக நம்ம ஹீரோ வெயிட் பண்ணா. ஷீசே தான் வீட்டுக்கு வந்திருக்கா. அக்கானே வெங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு வா சொல்றா. அக்கானே மேல இந்த சாப்பாடு ஸ்மெல் வந்தது, அதை தேடி தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லுவோம். அப்ப அக்கானே எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும்ல நம்ம ஹீரோ கேட்டா. பட் நான் சொல்ல முடியாது, ஷீசேக்கோ சில டிக்னிட்டி எல்லாம் இருக்கு. உனக்கு தேவைன்னா நீ அவளை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சுக்கோ, அவ கண்டிப்பா கோவப்பட மாட்டான் ஷீசே சொல்லுவோம். அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவளை ஃபாலோ பண்ணி போறான். ஸோ இங்க தான் இவ தேடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிறான். கணக்கிட்ட நம்ம ஹீரோ டேரக்டா போய் பேசுறான். நீ அதை பத்தி இவ்வளவு தூரத்துக்கு கவலைப்பட தேவையில்ல, வேணா நம்ம இன்னொரு ரிங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இல்ல அந்த ரிங்கு உண்மையானது, நம்ம மேரேஜ் வேணா ஃபேக்கா இருந்திருக்கலாம், ஆனா அந்த ரிங்கு உன்னோட உண்மையான ஃபீலிங். வாங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கிறது எனக்கு தெரியும். அந்த ரிங்கை எதாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு அக்கானே அழ ஆரம்பிக்கவும் உனக்கு அதை கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கடைசியா எப்ப பார்த்தேன்னு கேட்டா என் ஸ்கூல் பவுச்ல அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தப்பதான் வச்சேன்னு சொல்லுவோம். என்னோட போட்டோ காப்பி மெமரி இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு எங்கெல்லாம் போனோம்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அதை திரும்ப ஞாபகப்படுத்தினா போதும்னு சொல்லி 4 இடத்துல நீ உன் பவுச்சை வெளியே எடுத்த அண்ட் 2 இடத்துல உன் வாலெட்டை எடுத்த. ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தப்போ இந்த இடத்துலயும் நீ வச்சு ஓப்பன் பண்ணியிருக்க. ஸோ உன் பவுச் மேபி இந்த இடத்துல தான் கிடக்கலான்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்சவா பவுச்சை கொடுக்குறான். ஈஸியா கண்டுபிடிச்சிட்டியானவா கேட்டா ஏன்னா நான் ஒரு ஜீனியஸ் நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. நம்ம ஹீரோவே அவ கையில ரிங்க போட்டு விடுறான். இனி இதை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு வா சொல்றா. ஆக்சுவலி லெஃப்ட் ஹேண்ட்ல ரிங்க போட்டுருது மேரேஜ் ஆனதுக்கோ இல்லை என்கேஜ்மெண்ட்க்கோ தான் போடுவாங்க. அதனால நான் ரைட் ஹேண்ட்ல தான் போட்டிருக்கேன். பட் நீ லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டதுக்கு அர்த்தம் இருக்கான்னு வா கேட்கவும் நான் அந்த அர்த்தத்துல எதுவும் போடல நம்ம ஹீரோ சொல்றான். வேணா இந்த கையில போட்டு விடுறேன்னு சொன்னா பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் இது நான் இந்த கையில வச்சுக்கிறேன் அப்படின்னு வா சொல்றா. இப்ப புதுசா ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. சிஸ்டர் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு வா சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த அனிமேல டைரக்டா இந்த இடத்துலயும் நம்ம ஹீரோக்கு போட்டோ காப்பி மெமரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரிஸ் நான் கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு, நிறைய பேர் புரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த எபிசோடில் ஒரு புது கேரக்டர் ஒரிஜினல் அனிமேலேயே நான் பேசுகிறத விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவா. ஸோ இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸை மட்டும் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 8. நம்ம ஹீரோ தனியா இருக்கும்போது ஒரு ஜூனியர் பொண்ணு நம்ம ஹீரோட்ட வந்து பேசுறா. யார நம்ம ஹீரோ பாக்குறான். இவளை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ ஞாபகம் வருது. நான் மாகோ அப்படின்னு வா சொன்னா உன்னை பத்தி எனக்கு தெரியாது நம்ம ஹீரோ சொல்றான். சரி பரவாயில்ல, நீங்க என்னோட டைப், என் பாய் ஃப்ரெண்டா இருக்கீங்களா அப்படின்னு வா கேட்கறேன். அப்படின்னு தெரியாத ஒருத்தரை பார்த்தோன்னே எப்படி பாய் ஃப்ரெண்டான்னு கேட்கறான்னு கேட்டா உங்களை பத்தி எனக்கு தெரியுமே அப்படின்னு வா சொல்றா. முடியாத நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணா. நீங்க ஹக்கானி கூட தான் வாழ்றீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வா சொல்லவும் பிளாக்மெயில் பண்றியா நம்ம ஹீரோ கேட்கறான். நான் தான் சொன்னேன் நீ உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்னு அப்படின்னு வா சொல்லவும் நீ யாரு நம்ம ஹீரோ கேட்கறேன். என் கூட டேட்டிங் வர ஒத்துக்கோங்க அப்படின்னு வா சொல்றா. இல்லைன்னா எல்லார்கிட்டயும்
நான் சொல்லிருவேன் எல்லாருக்கும் தெரியுமா அக்கானையும் ஒன்னா சொல்ல வரவோ டக்கு நம்ம ஹீரோவா வாய் வச்சிருக்கான். சீசே டக்குனு இவங்களை வந்து ஒரு கிக்கு விடுறா. சீசே பிரதரை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் நீ ரொம்ப கியூட்டா டால் மாதிரி இருக்க ஒன்று நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சீசேவை தூக்கிட்டு போக கிட்னாப் பண்ணாத நம்ம ஹீரோ சொல்றான். பெல் அடிக்கவோ சரி டைம் ஆயிடுச்சுன்னு கிளாஸுக்கு ஓடி இருந்தா. இவா டேஞ்சரஸா இருக்கா கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சீசே சொன்னா. கொஞ்சம் விட்டா உன்னை கடத்திட்டு போயிருப்பா நம்ம ஹீரோ சொல்றான். இன்னைக்கு கிளாஸ் ரூம் டியூட்டி இருக்கு அக்கா நீ சீசே மத்த எல்லாரும் போயிருந்தாங்க இங்க ஹோச்சோ இருக்காங்களா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேட்கணும். ஓட்டான பொண்ணுங்கெல்லாம் ஒன்னிய தெரிய ஏன்டா வருது அப்படின்னு பசங்கெல்லாம் நம்ம ஹீரோவை முறைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் வெளியே ஓடி வந்துருதான். எதுக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோ கேட்டா. லவ் ஃபர்ஸ்ட் சைட் நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு சொல்றா. பட் நம்ம ஹீரோ அதை நம்பல. சறுக்கிட்டு வரவும் விழாம இருக்கணும்னு நம்ம ஹீரோ பிடிச்சிருந்தா. ரிஸ்க் எடுக்காத நம்ம ஹீரோ சொன்னா லைஃப் ரொம்ப ஷார்ட் ஆனது ரிஸ்க் எடுக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்றா. எப்ப சாவோன்னு யாருக்கும் தெரியாதான் நான் அவங்ககிட்ட குயிக்கா கன்ஃபஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நீங்க ஒன்னா வாழ்ந்தாலும் அக்கனே உங்களுக்கு பிடிக்காதுன்னு கேட்டா பிடிக்கும்னு சொல்ல முடியாது பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது நம்ம ஹீரோ சொன்னா. அப்போ உங்களுக்கு என்ன குயிக்கா பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்வீட் ஷாப் தெரியுமா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் காமிக்கணும் அப்படின்னு கேட்கவும் சரி நம்ம ஹீரோ கூட்டிட்டு போனோம். ஸ்வீட்ஸ் வேணும்னு கேட்டுட்டு பர்கர் உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ கேட்கறேன். ஸ்வீட்ஸோட இது டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவோம். ஆமா எனக்கும் கப்ராமன்லாம் ரொம்ப பிடிக்கும் பட் என் அக்கானே தான் சாப்பிடவே விட மாட்டான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என் சிஸ்டர் ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிடவே விட மாட்டான்னு சொல்லவும் ஓ உனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா நான் ஒரு லிட்டில் சிஸ்டர் நான் ரொம்ப கியூட்டா இருக்கல அப்படின்னு கேட்கவும் கியூட்டானதுன்னா என் சிஸ்டர் ஷீசே தான் நம்ம ஹீரோ சொல்றான். உங்க கையில சாஸ் இருக்கு கொண்டாங்கன்னு லிக் பண்ணிட்டு அதை டக்குன்னு ஒரு போட்டோவும் எடுத்துருத்தா. அடி பாவி எதுக்கு அதை போட்டோ எடுத்து டெலிட் பண்ண நம்ம ஹீரோ சொன்னா முடியாதுன்னு ஓடி இருந்தா. நம்ம ஹீரோமா அவளை துரத்திட்டு போனா ஒரு முக்குல உட்காந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கா. டக்கு நம்ம ஹீரோவை போயிட்டு டெலிட் பண்ணுன்னு சொல்லவும் இதுக்கு மேல அவனால ஓட முடியாது சரி அப்படின்னு சொல்லி அவ டெலிட்டோ பண்ணிருந்தா. சரி வா ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் போலான்னு சொன்னா எம்மள கோவம் இல்லையான்னு கேட்டா. அந்த பிக்சரா நீ டெலிட் பண்ணிட்டல அது போதும் நம்ம ஹீரோ சொல்றான். உங்களுக்கும் அக்கானிக்கும் செட் ஆகுது ஆனாலும் நீங்க ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்கறா. சில காரணத்துக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் அதை பண்றோம் நம்ம ஹீரோ சொல்றான். சரி சேஃபா வீட்டுக்கு போ நம்ம ஹீரோ கிளம்புனா. நான் உங்க வீட்டுக்கு தான் வரப்போறேன் அப்படின்னு சொல்றேன். டேட்டிங்னா 18+ பண்ணாதானே அது முடியும்னு கேட்கப்போ ஒழுங்கா வீட்டுக்கு போயிரு நம்ம ஹீரோ சொன்னா. என்ன யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட பாக்குறீங்களா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு கத்துறா. உங்களையும் அக்கானைவியோ பத்தி மொத்த ஸ்கூலுக்கும் சொல்லிருவேன் மிரட்டவும் வேற வழி இல்லாம சரி நம்ம ஹீரோவில் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அக்கானை வந்து கதவை திறக்கவும் அக்கானி நான் எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம ஹீரோ கவலைப்பட்டேன். லிட்டில் சிஸ்டர் கூட நீ என்ன பண்றான்னு அக்கானே கேட்கறா. வா சிஸ்டரா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறா. சிஸ்டர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி மக போயிட்டு அக்கானை கட்டி பிடிக்கிறா. உன் பாடியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ இப்ப ரொம்ப பெருசா வளர்ந்துட்டல அப்படின்னு சொல்லி மக வந்து அக்கானை கலாச்சிக்கிட்டு இருக்கா. போதும் நிறுத்த அப்படின்னு சொல்லி அக்கானை வந்து மகவை பின்னாடி தள்ளவும் எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சீனை போடுறா. உண்மையிலே உனக்கு எதுவும் அடிப்படலையே அப்படின்னு சொல்லி அக்கானை வந்து அக்கறையா விசாரிக்கிறா. உன் சிஸ்டர் இறந்துட்டான்ல நான் நினைச்சேன் நம்ம ஹீரோ கேட்டானா. அப்படி சொல்லவே இல்லையான்னு அக்கானை சொல்றா. ரொம்ப தூரமா போயிட்டா அப்படின்னு தான் அக்கானை சொன்னது இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. சாகிறதுக்கு முன்னாடி உலகம் ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னு பாட்டிக்கிட்ட காசை வாங்கிட்டு இத்தனை நாள் ஊர் சுத்திட்டு இருந்தேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுனால அவங்களை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு வந்திருக்கேன். ஒரு லிட்டில் சிஸ்டர் அவங்க கல்யாணம் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட வேணாமா. ஏன்னா ஒரு பட்டு தான் இருக்கு நைட் நீங்க ஒன்னவா தூங்குவீங்கன்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு அவங்க சொன்னா. அதை பண்ணிட்டீங்களான்னு கேட்டா அப்படி எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல அப்படின்னு இவங்க சொல்றாங்க. கையை பிடிக்கிறது ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல ஏதாச்சும் நடக்குதுன்னு கேட்டா இவன் கூடலாம் அப்படி எந்த சுச்சுவேஷனும் வராது அப்படின்னு அக்கானை சொல்றா. ஏதாச்சும் நீங்க கற்பனையாச்சும் பண்ணிருப்பீங்களேன்னு கேட்கவும் ரெண்டு பேரும் வைக்கப்படுறாங்க. உங்க நைட் லைஃபையும் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணும் இங்க தான் தங்க போறேன் அப்படின்னு சொல்றா. நான் இங்க நைட்டு தங்குனா என்ன ஏதோ பண்ணிருவீங்கன்னு உங்களுக்கு பயமான் மாகோ கேட்கவும் என் தங்கச்சி மேல கை வச்சா அவ்வளவுதான் அக்கானி சொல்றா. குக்கிங்க சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு வான்னு மாகோ கூட்டிட்டு போறா. மகக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால அக்கானி போட்ரேஜ் ரெடி பண்ணுவோம் திரும்பவும் போட்ரேஜ் சின்ன வயசுல இருந்து அதையே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு அப்படின்னு மாகோ சொன்னா. நான் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ல இதை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றா. போட்ரேஜ் வேணான்னு மாகோ சொன்னா. ப்ரோட்டீனுக்கு ஏதாச்சும் ஆட் பண்ணுன்னு ஃப்ரிட்ஜ் திறந்தா ஷீஸே ஃப்ரிட்ஜுக்குள்ள ஃப்ரீஸ் ஆகி இருக்கிறா. வெளியெடுத்து போட்டு அசையாம கிடக்குறா. வாயோட வாய் வச்சு ஓதுன்னு சீஸே சொல்லுவோம். இவளுக்கு எதுவும் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஓதுறேன் மாகோ வந்தா என் பிரதர் மட்டும் தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றா. ஆமா அவ இதுக்கு ஒன்னு பிரதர்னு கூப்பிட்றா. நீ ஷீசேக்கு மட்டும் தான் பிரதர்னு சொன்னா. இல்ல எனக்கும் பிரதர் தான் அப்படின்னு சொல்லவும் யாருக்கு அவன் பிரதர்னு மோதி பாத்திரலாம் அப்படின்னு ஷீசே கூப்பிடுறா. பிக் பிரதர் நான் தான் உனக்கு என்ன கரெக்டான லிட்டில் சிஸ்டர்ல அப்படின்னு மாகோ வந்து கொஞ்சம் இதுக்கு உனக்கு 0 பாயிண்ட்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷீசேக்கு மட்டும் தான் அவன் பிரதர் அப்படின்னு சொல்லி இப்ப ஷீசே அடுத்து வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றான். நான் தடுக்கி விழுந்துட்டேன் என்ன தூக்குறியா பிரதர்னு கேட்கவும் டக்கு நம்ம ஹீரோவா அவளை தூக்க போறான். பர்ஃபெக்ட் ஸ்கோர் நம்ம ஹீரோ கொடுக்கவும் ஷீசே உண்மையிலேயே கியூட்டான லிட்டில் சிஸ்டர் தான் சொல்லவும் ஏன் கண்ணுக்கு நீ தான் கியூட்டான லிட்டில் சிஸ்டர்னு அக்கானே சொல்றா. இப்ப அக்கானையும் மாகவும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீ இங்க வந்தது ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அப்படின்னு அக்கானே கேட்டா. அவனுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் சிஸ்டர் நான் அவனுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கவா. நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா பாட்டி அவங்களோட லெகசி விட்டு போக கூடாதுன்னு தானே இதை பண்றாங்க. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அது தொடரும். அதையும் மெடிக்கலுக்கான ஃபீஸையோ கட்டிடுவாங்க. அவன் கூட ஒன்னா இருந்து டார்ச்சர் அனுபவிக்க வேணாம் என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா. அவனை உன்கிட்ட விட்டுறது எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. அப்புறமா அவன் கப்ராமனெல்லாம் வாங்கி சாப்பிடுவான்னு சொல்லவும் எனக்கு அது ஓகே தான் அப்படின்னு சொல்றா. ஜாம்பி கேம் விளையாடுவான்னு சொன்னா எனக்கும் அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் லவ் பண்ற பர்சனை கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இல்லையா அக்கானே கேட்கவும் என்னோட டைப் தான் சோ கவலைப்படாத அப்படின்னு சொல்றா. கூட சேர்ந்து எடுத்த போட்டோவா அவ டெலிட்னு பண்ணல. அதான் அக்கானே கிட்ட காமிக்கிறா. நீங்க ரெண்டு பேரும் வீட்டு வாசல்ல வச்சு மீட் பண்ணலையா அப்படின்னு அக்கானே டென்ஷன் ஆகுறா. நீ அதை பத்தி கவலைப்படாத அவனை இனி என் கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புற. அக்கானிக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி வலிக்குது. நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருக்கோம். இப்போ மகா அந்த இடத்துக்கு போறான். அதுக்கு தேய்ச்சி விட்றேன்னு வா சொன்னா. நான் ஆல்ரெடி தேய்ச்சிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். இங்க இருந்து நீ ஓடி போக பார்த்தா நீ என்ன அட்டாக் பண்ண நீ என் சிஸ்டர் நான் சொல்லிடுவேன் அவ என்னதான் நம்பவா அப்படின்னு சொல்லவும் சரி நம்ம ஹீரோவும் ஓடாம அந்த இடத்துலயே இருக்கான். உன் ஃபேமிலியை தவிர்த்து நீ மத்த பொண்ணுங்க
கூட குளிச்சது இல்ல அப்படின்னா இதுதான் நமக்கான ஃபர்ஸ்ட். பேசாம நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? என் சிஸ்டர்னா உன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பா, உனக்கும் அவளை பிடிக்கல, பட் நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறேன், நீ என்ன வேணா பண்ணிக்கலாம், நீ அவ கூட சேர்ந்து குளிச்சிருக்கியா? கிடையாது, பட் நான் உனக்காக எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு வா சொல்றா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றா. பட் நம்ம ஹீரோ எந்த பதிலும் கொடுக்காம வந்துருத்தான். சிஸ்டர் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கா, அவ சமாளிக்கிறது கஷ்டம். நம்ம ஹீரோ சொன்னா ஹாஸ்பிட்டல்ல படுத்தே கிடந்தவா, இப்படி இருக்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அக்கானே சொன்னா. நம்ம ஹீரோ அமைதியாவே இருக்கான். சைட்டோ என்கிட்ட பிரேக்கப் பண்ணுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்கவும், நீ பிரேக்கப் பண்ண சொல்ல போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்கிங்கா கேட்டா. சும்மா தெரிஞ்சுக்க கேட்டேன்னு வா சொல்லவும், நான் பிரேக்கப் பண்ண சொன்னா நீ ஒத்துக்கிடுவியா நம்ம ஹீரோ கேட்கறான். அது வந்து அப்படின்னு சொல்லி அக்கானே அப்படியே தாங்கிட்டு இருக்கா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ இவங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரிங்க, நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 9. இப்போ இவங்க எல்லாருமே அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ கூட மாஹோ க்ளோஸா இருக்கவும் என்னமா பண்ற ஹீமா ஒரு டென்ஷன் ஆகுறா. இவன் எனக்கு தான் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஷீஸே வழக்க போல சாப்பாடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கா. அக்கானே ரைடு போனதுல மயங்கிட்டா. நம்ம ஹீரோ வந்து எனக்கு பயப்படவே இல்லையா, ரைடு அதுக்குள்ள முடிஞ்சிடுச்சா, ரைடு போன மாதிரியே தெரில அப்படின்னு ரோபோட் வாய்ஸ்ல பேசுறா. இது உனக்கு பயமா இருந்தா இதை பண்ணாம இருக்கலாம்ல நம்ம ஹீரோ கேட்கறான். ஹியூமன்ஸ் எதுக்கு இப்படிப்பட்ட ரைடெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு வா கத்தவா. அப்ப பயப்படுறியா நம்ம ஹீரோ கேட்டா. ஆமா நான் ஒத்துக்கிறேன், எனக்கு பயமா இருக்குன்னு வா கத்தவா. அப்ப வராம இருந்திருக்கலாம்ல நம்ம ஹீரோ கேட்டா. மாகா சந்தோஷமா இருக்கால, அவளுக்காக தான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. பாஸ்ட்ல அவ நிறைய விஷயத்த அனுபவிச்சிருக்கா, எப்பவும் பெட்லயே தான் படுத்து கிடப்பா. ஸோ அவளை ஹாப்பியா வச்சிருக்கிறதுக்கு நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு அக்கானே சொல்றா. வேணா கையை பிடிச்சி கொடுமா நம்ம ஹீரோ கேட்டா. என்ன சொல்ற அப்படின்னு அக்கானே ஷாக்காக்கு. அப்படி பண்ண அவன் பயம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா கையை பிடிச்சிக்கிறான். அடுத்து ஹாண்டட் ஹவுஸுக்குள்ள போய் அக்கானே அளவே ஆரம்பிச்சிருக்கா. இந்த பேயை நல்லா சூப்பரா செஞ்சிருக்காங்கன்னு மாகா அது கூட செல்ஃபி எடுக்கவோ இந்த பேய் பயந்து ஓடிடுது. ஆமா நீ எப்படி இதை பார்த்து பயப்படாம இருக்க நம்ம ஹீரோ கேட்டா. மத்தவங்க இதை பார்த்து பயப்படுறது எனக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கு அப்படின்னு மாகாவை சொல்றா. திடீர்னு மாகாவுக்கு பார்த்தா முடியாம போகுது. டக்கு நம்ம ஹீரோ அவளை வெளியே தூக்கிட்டு வந்துருந்தா. மெடிசன் எதுவும் இருக்கணுமா நான் அக்கானவை கூப்பிடுவா நம்ம ஹீரோ கேட்டா. இல்ல நீ என்ன தூக்கிட்டு வரணுங்கிறதுக்காக நான் சும்மா காமெடி பண்ண அப்படின்னு வா சமாளிக்கிறா. ஃபேக்கா இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா, ஒருவேளை உண்மையிலேயே இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நீ ஃபேக்கா பண்றன்னு யாராச்சும் நினைச்சா. ஹீரோ கேட்கவும் மாகா கொஞ்சம் லைட்டா சோகமாயிட்டு எனக்கு எதுவும் இல்ல பாரு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு வா சொல்றா. இப்போ நைட்டு டயர்டா நம்ம ஹீரோ போய் பெட்ல படுத்தா. மாகோ மறைஞ்சிருந்து நம்ம ஹீரோ மேல டக்குன்னு வந்து பாஞ்சிருந்தா. சின்ன வயசுல நம்ம ஹீரோ பார்த்தா அந்த பொண்ணு மாதிரியே வா தெரியவும், நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சின்ன வயசுல என் கிராண்ட்பாவோட பார்ட்டிக்கு நீ வந்திருக்கியா நம்ம ஹீரோ கேட்கறான். உன்ன மாதிரியே அங்க ஒரு பொண்ணை மீட் பண்ண, அவ லாங் ஹேர் வச்சிருந்தா நம்ம ஹீரோ சொல்லவும், அவதான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வா? ஆமா அது நான் தான் அப்படின்னு வா சொல்லவும் ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆகுறா. எப்படி இருந்தாலும் நீ என்னைய தான் கல்யாணம் பண்ண போற, சோ நம்ம இப்பவே எல்லாத்தையும் ஆரம்பிப்போம், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு மாகோ சொன்னா. எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன வெறுக்க தானே செய்யற நம்ம ஹீரோ கேட்கவோ என்ன சொல்றீங்கன்னு வா ஷாக் ஆகவும், அக்கானே வார்த்தைகள் மாதிரி உன் வார்த்தைகள்ல உண்மை இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. அது ஃபேக்கா இருந்தா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட்னு சொல்லியவா நம்ம ஹீரோ கிட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லா நடந்துக்கிட பார்த்தா. பிடிக்காத ஒருத்தரை நீ எதுக்கு கிஸ் பண்ற நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த கேப்ல அக்கானே வந்து இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிறா. சைட்டோ மாகோ நான் உங்க 2 பேரையுமே வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வா கத்துறா. சோ கடைசியில வீட்டை விட்டு இவங்க 2 பேரும் வெளியே வந்துருந்தாங்க. உன்னோட வீட்டுல நான் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயாச்சும் ஹோட்டல்ல போய் தங்கிறேன் நம்ம ஹீரோ சொன்னா. லவ் ஹோட்டலா நம்ம ஒன்னா தங்கலாம் அப்படின்னு வா சொல்றா. ஒழுங்கா நீ வீட்டுக்கு போ நம்ம ஹீரோ சொல்றான். நான் லோன்லியா இருப்பேன் ப்ளீஸ்னு வா சொல்லவோ சரி நம்ம ஹீரோவா அவளை கூட்டிட்டு போறான். அவளை வெளியே விட்டுட்டு டக்கு நம்ம ஹீரோ அவன் ரூம்குள்ள போயிருந்தான். நீங்க என்ன கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க, நான் கத்திடுவேன் அப்படின்னு வா மிரட்டுவோ சரி நம்ம ஹீரோ கதவை திறந்துட்டான். நீங்களா அக்கடமரியே வெளியே எடுப்ப போறீங்களா அப்படின்னு சொல்லி அவ அழ ஆரம்பிக்கவும், சும்மா ஃபேக்கா ஆளாதான் நம்ம ஹீரோ சொன்னா. நான் ஒன்னும் ஃபேக்கா ஆளல, இப்போ டீக்ல இதை வெறுக்கிக்கு தானே அவ உண்மையா ஆள ஆரம்பிக்கவும், அக்கானே உன்னை வெறுக்கன்னு சொன்னது உனக்கு கஷ்டமா இருக்கா நம்ம ஹீரோ கேட்டா. என் சிஸ்டர் நான் என்ன பண்ணாலும் அந்த மாதிரிலாம் பேசினதே இல்லை தெரியுமா, பட் அவ என்ன வெறுக்கன்னு சொல்லிட்டா அப்படின்னு மாகோ ஆள ஆரம்பிக்கவும், என்ன பண்ண நம்ம ஹீரோ பார்த்தா அவ பாட்டு ட்ரெஸ்ஸை கலட்டுறா. நான் பண்ணதுனால தான் நீங்களும் சேர்த்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க, பதிலுக்கு நான் ஏதாச்சும் பண்றேன், நான் உங்களை டேக் கேர் பண்றேன்னு நம்ம ஹீரோ மேல திரும்பவும் ஃபோர்ஸ்ஃபுல்லா நடந்துக்கிட்டா. ஒன்னும் தேவையில்ல நம்ம ஹீரோ அவளை தடுத்துருத்தான். என்னதான் பண்ணா அமைதியா இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவளும் அதை சொல்லவும் சரின்னு ஷேக்கு பண்ற மாதிரியா அவளையும் நம்ம ஹீரோ தடவி கொடுத்து தூங்க வைக்கிறான். பார்த்தா மகாவோட கண்டிஷன் அடுத்த நாள் காலையில சீரியஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மெடிசனை நான் போட்டா மத்தவங்க மாதிரி நார்மலா நடந்திருப்பேன், பட் நேற்று அக்கா என்ன வெளியே அனுப்பின டயத்துல நான் மெடிசனை போட மறந்துட்டேன், எடுத்துட்டு வரல. ஒரு நாள் நைட்டு தானே சமாளிச்சிடலாம்னு நினைச்சேன்னு வா சொல்றா. ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடுறா நம்ம ஹீரோ சொன்னா. வேண்டாம், அப்புறம் அவங்க என் ஃபேமிலியை கான்டாக்ட் பண்ணுவாங்க, அக்கானிக்கோ தெரிஞ்சிடும், அக்கானே எனக்காக தான் டாக்டர் ஆகணும்னு அவளோட ஹாப்பினஸ் ஃபுல்லா இழந்துகிட்டு இருக்கா. ஆல்ரெடி அவ எனக்காக வருத்தப்பட்ட எல்லாமே போதும், ப்ளீஸ் ஆம்புலன்ஸ் வேண்டாம்னு
போலான்னு சொல்லவோ சரி நம்ம ஹீரோவோ அவளை தூக்கிட்டு கால் டாக்ஸியில போலான்னு முடிவு பண்றான். உன் சிஸ்டரையும் ஒரு தடவை இப்படிதான் தூக்கிட்டு போன நம்ம ஹீரோ சொன்னா உண்மையிலேயே நீங்க 2 பேரும் க்ளோஸா அப்படின்னு கேட்க காலத்துல நாங்க எனிமீஸா இருந்தோம். பட் இப்போ நாங்க என்னன்னு எனக்கே தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். மகாவோட பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கனகிட்ட இதை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி மாகோ கேட்கறா. கனவோ உன்னை பார்க்கணும்னு நினைப்பால நம்ம ஹீரோ கேட்டா. என் கூடயே இருந்ததா அக்கானைக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கல. என்னால இதுக்கு மேலேயும் அக்கானை கஷ்டப்பட வேணாம். அவ எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணதெல்லாம் போதும்னு சொல்லவோ சரினா அவட்ட சொல்லல நம்ம ஹீரோவோ சொல்றான். இசைக்கு கால் பண்ணி உன் வீட்டுல தங்கலாமான்னு கேட்டா அக்கானை கூட டைவர்ஸ் பண்ண போறியா, இப்பவே வண்டி எடுத்துட்டு ஃபேமிலி கோர்ட்டுக்கு போவோம்னு சீசியை சொல்றா. என் சிஸ்டர் எங்க என் பேரண்ட்ஸ்ட்ட கேட்டா அவ டிராவலிங் ஆரம்பிச்சிட்டான்னு சொல்றாங்க. பட் என்கிட்ட சொல்லாம அவ போக மாட்டா. என் போனையும் அவ எடுக்க மாட்டேங்கிறா எங்க அப்படின்னு சொல்லி அக்கானி நம்ம ஹீரோட்ட கேட்கவும் கண்டிப்பா அவ திரும்ப வந்துருவா கவலைப்படாத நம்ம ஹீரோ சொன்னா. அப்போ உனக்கு ஏதோ தெரியும்லன்னு அவ கேட்கவும் நான் ஒன்னும் அவ கூட அவ்வளோ க்ளோஸ் இல்ல, கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போது நம்ம ஹீரோ போயிருந்தான். தெரியாம மகோக்கு பிடிச்ச பர்கர் எல்லாம் வாங்கி நம்ம ஹீரோ கொடுக்குறான். கனிவும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணுவல்ல இதெல்லாம் வாங்கி தர மாட்டாளான்னு கேட்டா அவ தரமாட்டா அப்படின்னு அவ சொல்றா. நான் எப்ப சாவ போறேன்னே தெரியாது, அதுக்கு முன்னாடி நான் எல்லா விஷயங்களையும் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் இந்த ஊர்ல இல்லைன்னா என் சிஸ்டரும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பா, என் உடம்பு சரியில்லாத கண்டிஷனையும் அவ பார்க்க தேவையில்ல அப்படின்னு மாகோ சொல்லவும் நீ அதுக்காக தான் என்ன பெயிட்டா அவகிட்ட யூஸ் பண்ணிருக்கல. ஃபர்ஸ்ட் உன் சிஸ்டரை நான் அவங்ககிட்ட இருந்து பறிச்சிருவோம் நீ என்ன வெறுக்குன்னு தான் நான் நினைச்சேன். அப்புறம் தான் புரிஞ்சது உன் சிஸ்டர் ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக நீ ஒன்ன சாக்ரிஃபைஸ் பண்ண ட்ரை பண்றேன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமா நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. என் சிஸ்டர் கிளாஸ்ல ஒரு பையன் எப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான் அவனை வெறுக்கிறான் அப்படின்னு என் சிஸ்டர் சொல்லியிருக்கா. அவன் கூட எப்படி கல்யாணம் பண்ணி அவ ஜாலியா இருக்க முடியும்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆனால் இப்போ நான் பண்ணதை பார்த்துட்டு சிஸ்டர் உண்மையிலேயே என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டால அப்படின்னு சொல்லி அவள் கொஞ்சம் கண் கலங்கவும் அக்கானே கண்டிப்பாக அவனை வெறுக்க மாட்டா, அவள் இன்னொன்று லவ் பண்ணுறா. ஸோ இப்போதைக்கு நீ ஒழுங்கா ரெஸ்ட் எடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரின்னு அவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறா. நம்ம ஹீரோவா கையை பிடிக்கவும் இது வாமா இருக்குன்னு வா சொன்னா. ஷீசேக்கு நான் அடிக்கடி இப்படி தான் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்காக நீங்கள் இதை பண்ணணும்னு வா கேட்டா நீ சரியானாதான் அக்கானேவும் ஹாப்பியாக இருப்பா. அக்கானைக்காக தான் நான் இதை பண்ணுறேன், எப்போவா அவள் முகத்தில் நான் ஸ்மைலை பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன். வெளியே வரும்போது பார்த்தா அக்கானே இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருக்கா. டக்குன்னு அங்கேருந்து ஓடிட்டா. அக்கானேவும் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டவா வெக்கப்பட்டு இருக்கா. ஒரு வாரம் கழிச்சு மாக திரும்ப வந்து செஞ்ச எல்லாத்துக்கும் சாரின்னு மன்னிப்பு கேட்கறா. எனக்கு பதில் தான் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் பெட்ரூம்ல அப்படி பண்ணியான்னு கேட்கவும் நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இவர் எதுக்குமே மயங்கல. ஒருவேளை இவளுக்கு குட்டி பனானா இருக்குமோ இல்ல பனானாவே இருக்காதோன்னு அக்கனைவோ மாகவோ பேசுறாங்க. பட் சைட்டோமல எந்த தப்போ இல்ல, அவரை நீ சண்டிக்காத அப்படின்னு சொல்லவும் நீயும் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணதெல்லாம் போதும், அவன் கூட வாழ்றது நரகம்னு சொல்லவும் ஃபர்ஸ்ட் நான் ஃபேக்கா தான் பண்ணபடி இப்போ உண்மையிலேயே அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு மாகோ சொன்னா. என் பெஸ்ட் ஃப்ரெண்டு இப்போ என் சிஸ்டரையும் செடியூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அக்கானே டென்ஷனா கிளம்புறா. மாகோ இன்னமும் நம்ம ஹீரோ கிட்ட ஃபிளாட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. சரிப்பா அப்படி நம்ம ஹீரோ போய் சொன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லாம என் சிஸ்டரையும் சேர்த்து செடியூஸ் பண்ணிட்டேன், ஹேண்ட்ஸமா இருக்கங்கிறதுக்கு சாரி கேட்கறியா, உன்ட்டு நான் ஒன்று கேட்கணும், ஹாஸ்பிட்டல்ல ஏன் சந்தோஷம் தான் உனக்கு முக்கியம்னு சொன்னேன், மறைக்காம உண்மையை சொல்ல அப்படின்னு வா கேட்கவும் ஆமா நான் சொன்னது உண்மைதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப சரி ஒழுங்கா வீட்டுக்கு வா அப்படின்னு வா சொல்றா. இல்லாம நான் ஒன்னும் தனியாலாம் இல்ல, நம்ம கிராண்ட்மா கண்டுபிடிச்சிடக்கூடாது அதுக்கு தான் அப்படின்னு வா சொல்றா. அதுவும் கரெக்ட் தான், நம்ம தாத்தா கண்டுபிடிச்சிடக்கூடாது, நான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தான் நம்ம ஹீரோ சொன்னா. சரிதான் நீங்க ஒரே வீட்டுல தான் தங்குறீங்களா அப்படின்னு ஹீமாவரி இதை பார்த்துட்டு இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதனால இவங்க சீக்கிரட்டா வச்சிருந்தது கடைசியில இப்ப ஹீமாவரிக்கு இவங்க ஒன்னாதான் வாழ்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருது. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தா கதையை வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பேக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் கதையை வந்து நார்மலாக காமெடியாக கொண்டு போயிட்டு இருந்தது. இந்த எபிசோட்ல இருந்து கதை கொஞ்சம் சீரியஸாக ஆரம்பிக்கும். சில விஷயங்களை இன்டைரக்டாக சுற்றி வளைச்சு காமிப்பாங்க. பட் நான் உங்களுக்கு டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 10. ஒரு நாள் நடந்து ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சோகமாக இருக்கவோ ஹீமாவரி அந்த இடத்துக்கு வந்திருப்போம். பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்காங்க. சொன்னா வீட்டுக்கு போக முடியாத நம்ம ஹீரோ சொன்னா நீயும் ஏன் கதை தானா, நம்ம 2 பேரும் இங்கே இருப்போம், நீ லோன்லியா இருக்க மாட்டல்ல அப்படின்னு வா சொல்றா. நான் நினைச்சேன் நீங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சொல்லவும் அக்கானையும் சாயிட்டாவும் ஒரே வீட்டில் தங்குறாங்களா அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது கேட்டுருது. இவன் கூட நான் தங்குறதா இவா கூட நான் தங்குறதா அப்படின்னு இவங்க சமாளிக்க ட்ரை பண்றாங்க. எப்பவும் வீடு ஃபுல்லாக குப்பையாக்கிட்டு இருக்கிற இவன் அப்படின்னு வா சொல்ல வரதுக்குள்ள டக்குனா அக்கானே வாயை பத்தி நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிருந்தான். வீட்டுக்கு வான்னு நீ தான்ப்பா கிளாஸ் முன்னாடி ஆரம்பிச்சா, அதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ ஹோஜோ குரூப்பை சேர்ந்தவங்கிறதுனால இந்த நியூஸ் கொஞ்சம் பெருசாகுது. பிரதர் இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் 90,000 டேஸ்ல காணாம போயிரும்னு சொன்னா 2000 வருஷம் இருக்கிற அளவுக்கு இது ஒன்றும் லெஜெண்டரி ரூமர் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நம்மள 3 பேர் ஃபாலோ பண்றாங்க. ஷீசே இதுல எக்ஸ்பர்ட். ஸோ எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. ஷீசே பிளேஸ்க்கு பேசாம வந்துருத்தியான்னு கேட்டா எப்படியாச்சும் நான் இன்னைக்கு வீட்டுக்கு போயாகணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப டக்குன்னு என்ன தூக்கிட்டு அந்த பஸ்ல ஏறன்னு வா சொல்லவும் சரி நம்ம ஹீரோ டக்குன்னு ஷீசே தூக்கிட்டு பஸ்ல ஏறிட்டான். நீ சொன்ன மாதிரியே லாஸ்ட் ஸ்டாப்ல இறங்கியாச்சு. அடுத்து இந்த ஊருக்கு பஸ்ஸே கிடையாதுன்னு போட்டிருக்கேன், காரை கூப்பிடுன்னு சொன்னால சிக்னல் இல்ல நடந்து
நான் தான் வீட்டுக்கு போகணும், என்ன தூக்கிட்டு போ அப்படின்னு வா சொல்றா. பார்த்தா மெய்டு காரை கொண்டு வந்துருத்தா. அப்படி வந்தீங்கன்னு கேட்டா ஷீசே மேல ஒரு டிராக்கர் இருக்குன்னு அந்த மெய்டு சொல்றா. சரி நாங்க கிளம்புறோம், நம்ம ஹீரோ விட்டுட்டு அவங்க மட்டும் போயிருந்தாங்க. வீட்டுல அரிசி இல்ல, வெளியே வாங்குறதுக்கு கூட போக முடியாது, வெளியே ஆளுங்க இருக்காங்களே நம்ம ஹீரோ சொல்றா. இல்லைன்னா வேற எதையாச்சும் சாப்பிடுவோம் ஷீசே அசால்ட்டா சொல்றா. நீ இவ்வளவு திங்கிறதுனால தான் அரிசி இப்ப காலியா போயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப திடீர்னு மேல ஏதோ சவுண்ட் கேக்குது. பார்த்தா இவங்க பெட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. அக்கானி அடிச்சே கொள்ளலான்னு போகும்போது நம்ம ஹீரோவில் தடுக்கிறான். இதான் சாக்குன்னு என்ன தொடாத அப்படின்னு அக்கானி சொல்றா. பெட்ல அவ்வளவு மாஹோ டக்குன்னு போட்டோ எடுத்துட்டு ரொமான்டிக் பிக்சர்ஸ்னு சொல்லுவோம். மாஹோ நீங்க என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, இது ஏன் வீடு, நான் இங்க இருக்கிறதுல என்ன, அது போக ஹீமாவரியும் வந்திருக்கான்னு காமிக்கிறா. ஹீமாவரியும் நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. வாய மூடிட்டு இருந்திருந்தா மத்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்காதுல்லன்னு ஹீமாவரி சொல்லுவோம். அது உன் தப்பு இல்ல அப்படின்னு இவங்க சொல்றாங்க. எப்படியாச்சும் நானே இந்த ரோமர்ஸ் சால்வ் பண்றேன் அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. இத்தனை நாள் உன்ட்ட இதை சீக்கிரட்டா மறைச்சிட்டோம், சாரி நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்ல அப்படின்னு வா சொன்னா. இத்தனை நாள் ஒன்னு ஏமாத்திருக்கோம், உனக்கு கோவம் வரலையா நம்ம ஹீரோ கேட்டா. ஆக்சுவலி எனக்கு ஆல்ரெடி சந்தேகம் இருந்துச்சு, உங்க 2 பேர் மேலேயும் ஒரே ஷாம்பு வாசனை, ஒரே லஞ்ச், அக்கானே வீட்டுல டவல் எங்க இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சது, நீ ஹோஜோ குரூப்பை சேர்ந்தவன், இது ஃபேமிலி மேட்டரா இருக்கும்னு நினைச்சேன், பிசினஸ்க்காக ஏதாச்சும் கல்யாணம் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லவும் இவ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே நீங்க யோசிச்சுட்டு பிசினஸ்க்காக இது இல்ல, தாத்தா பாட்டி சின்ன வயசுல லவ் பண்ணிருக்காங்க, அவங்களால முடியாததை எங்களை வச்சு நிறைவேற்றிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னா அப்ப எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு ஹீமாவரி கேட்கிறா. இந்த ரோமரை எப்படி தடுக்கலான்னு கான்ஃபரன்ஸ் போடுவோம் அப்படின்னு மாஹோ கூப்பிடுறா. எல்லார் மூளையும் பசமா கலட்டி எடுத்துருவோன்னு சீசே சொல்றா. ஏன்ட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு ஹீமாவரி வந்து அக்கானேவோ சைட்டவோ லவ் பண்ணலன்னு எல்லார் கண்ணுக்கும் காமிப்போம் அப்படின்னு அடுத்த நாளே ஷீசே கூட நம்ம ஹீரோ க்ளோஸா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டா யாரும் கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எப்போ நம்ம ஹீரோ ஷீசே கூட க்ளோஸா தான் இருப்பான். சோ இது ஒர்க் ஆகல, நீ என்ன கிஸ் பண்ண எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு ஷீசே சொன்னா. இதுக்காகலாம் அவன் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை வேஸ்ட் பண்ணாத, உனக்கு பிடிச்சிற ஒருத்தரை நீ கிஸ் பண்ண நம்ம ஹீரோ சொன்னா. அது ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்னு ஷீசே யோசிக்கிற. அப்ப அடுத்ததான் நான் இதுல ட்ரை பண்றேன் அப்படின்னு மாஹோ சொல்றா. மாஹோலாம் இதுக்கு செட் ஆக மாட்டா நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா வேற ஆப்ஷன் இல்ல, நான் தான் இதை பண்ணுமான்னு ஹீமாவரி யோசிக்கிறா. எனக்கு விருப்பம் இல்லைன்னா வேணா நம்ம ஹீரோ சொல்லுவோம். பரவாயில்ல எனக்கு இதுல ஹாப்பி தான் அப்படின்னு வா சொல்றா. இருந்து வா கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகியா அவார்ட் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் பாரு அப்படின்னு வா சொல்றா. எதுக்குப்பா கோவமா இருக்க, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், பாத்திரத்தையும் கழுவிட்டுனே நம்ம ஹீரோ சொன்னா. அது பிரச்சனை இல்ல, அப்புறம் நீ ஹீமாவரி கூட ஜஸ்ட் ஆக்டிங் தான் பண்ண போற, அதை ஞாபகம் வச்சுக்கோ, ஏன்னா நீ ஒரு முட்டாளா தான், நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு அக்கா நீ சொல்றா. எந்த அளவுக்கு நான் நடந்துக்கிடணும் நீ ஃபர்ஸ்டே சொல்லிடு, ஹக் பண்ணலாமா கிஸ் பண்ணலாமான்னு கேட்டா. எதனால நீ பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அக்கா நீ சொல்றா. ஹே சைட்டோ அப்படின்னு சொல்லி இப்போ ஹீமாவரி இவன் கூட க்ளோஸா நடக்கும். இப்ப ஹோஜோ கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கேன்னு பொண்ணுங்கெல்லாம் பாக்குறாங்க. ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு போறா. நம்ம ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவ வந்து கூப்பிடுறா. நம்ம ஹீரோக்கு ஒரு டீ எல்லாம் கொடுக்குறா. மொத்த கிளாஸ் இதை பாக்குது. அக்கானிக்கு கொஞ்சம் இது ஒரு மாதிரி இருக்கு. முடிச்ச அப்புறம் ஒரு தனியான கிளாஸ் ரூம்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையோ கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோவை ஹீரோமாவாரி லவ் பண்றாங்கிறதுனால அவ ஆசையெல்லாம் இந்த கேப்ல நிறைவேற்றிக்கிறா. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த இடத்துல பாத்துட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோ கேட்டா. கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அப்படின்னு அவ சிரிக்கவும் இந்த சிச்சுவேஷன்ல எப்படிப்பா இவ்வளவு ஜாலியா இருக்க நம்ம ஹீரோ கேட்கறான். உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணதானே செய்யறேன், சோ எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஹீமாவரி சொன்னா. ஆக்டிங்கா இருந்தா எதனாலும் நானும் பண்ண தயாரு நம்ம ஹீரோ சொல்லவும் ஷீசையை பார்த்து நான் ஜலசா ஃபீல் பண்ணிருக்கேன். அவன் மடியில உட்காந்து க்ளோஸா இருப்பா, பட் நான் அவன் மடியில உட்காந்தா வெயிட் அதிகமா இருக்கேன், அவன் காலை உடச்சிருவனும்னு கேட்கவும் நான் ஸ்ட்ராங் தான் நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்போ நம்ம ஹீரோ மடியில அவ உட்காந்துருக்கா. பத்தாது என்ன ஹக் பண்ணு அப்படின்னு அவ சொல்லவும் சரி நம்ம ஹீரோவோ பண்றான். அங்க பாரு வெளியே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு போயிருந்தாங்க. இது போதுமா நம்ம ஹீரோ கேட்டா. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கலாம் அப்படின்னு ஹீமாவரி அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டோம். கிளாஸ் ரூம்குள்ள தனியா இருந்தது நாங்க பார்த்துட்டு உண்மையை சொல்லுவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இப்போ மொத்த கிளாஸோ கேட்கவும் ஐயோ பார்த்துட்டீங்களா என்னப்பா சைட்டோ சொல்லிடலாமா அப்படின்னு கேட்கவும் சொல்லிடலாம் நம்ம ஹீரோவோ சொல்றான். நாங்க 2 பேரும் டேட் பண்றோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்க. அக்கனைக்கு சீட்டிங் பண்றானா அப்படின்னு எல்லாரும் கேட்கவும் கனிவா அவனும் ஒன்னா இருக்கிறத பார்த்து நான் பொறாமையில தான் அந்த மாதிரி போய் சொன்னேன். சைட்டவா கனிவா வர வீட்டுல இருக்காங்க, நான் சொன்னது ஜோக்கு தான் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சமாளிக்கிறா. நான் முன்னாடியே இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் சாரின்னு ஹீமாவரி சொல்லவோ பரவாயில்ல அஃபிஷியல் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லி இப்போ எல்லாரும் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாராட்டுறாங்க. மொத்த கிளாஸ் இப்போ நம்ம ஹீரோ அண்ட் ஹீமாவரியை தான் ஃபாலோ பண்ணுது. நீ இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போகணுமா அப்படின்னு சொல்லி அக்கானே கேட்கவும் நாங்க ஒரு பிடிஏ கப்பல் தானப்பா, அதாவது ஃபேக் கப்பல் அப்படின்னு சொல்லுவோம், நீ ஏன் இவ்வளவு ஹாப்பியா இருக்கன்னு அக்கானே கேட்டா. என்ன சைட்டை கூட நான் இப்போ ரொம்பவே க்ளோஸா இருக்கேன், இது பத்தாது இன்னும் அவன்கிட்ட க்ளோஸா இருக்கணும், அப்பதான் அந்த ரூமர்லாம் கம்மியாகும் அப்படின்னு வா சொல்றா. ஸோ இப்போ இவங்க டேட்டிங் போறாங்க. இந்த இடத்துலயும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. இவ்வளவு தூரம் நீ ஹெல்ப் பண்றதுக்கு கண்டிப்பா பதிலுக்கு நானும் உனக்கு ஏதாச்சும் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றேன். எனக்கு தேவைப்படுற விஷயத்த நானும் ஒரு நாள் யோசிச்சு வைக்கிறேன் அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. இன்க்ளூடிங் அக்கானே அண்ட் மாகவும் இவங்களை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க. டேட்டிங்கிற பேர்ல இவங்களும் நல்லா என்ஜாய் பண்றாங்க. நம்ம ஹீரோ கிளம்பவும் வீட்டுல வந்து காஃபி குடிச்சிட்டு போயேன் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கூப்பிட்டா. இல்ல பரவாயில்ல நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புவோம். ஹீமாவரி கண்ணில் அப்படியே தண்ணி வருதாவா சோகமா ஆகுறா. பார்த்தா நம்ம ஹீரோ திரும்ப வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது சரியா நம்ம ஹீரோ சொல்லவும் அவ்வளோ ரொம்ப ஹாப்பியா நம்ம ஹீரோவாவா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போற. நம்ம ஹீரோவோட போட்டோவா அவளோட டெஸ்க்ல வச்சிருக்கா. எடுத்த போட்டோல உன்னோட ஒரு போட்டோவை நான் இன்னொரு காப்பி வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு வா சொல்றா. கிரீப்பியா இருக்கா சாரி அப்படின்னு வா சொன்னா. விருப்பப்படி பண்றா, அதுல என்ன தப்பு இருக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். அவ்வளோ ரொம்ப ஹாப்பி ஆகுறா. மத்தவங்ககிட்ட எப்படி பழகணும் பேசணும் ரூம் ஃபுல்லா நிறைய சைக்காலஜி புக்கா இருக்கு. ஹீமாவரி அவ ஒரிஜினல் கேப்பபிலிட்டியை வெளியே காமிக்கிறது இல்லை போல, அவ்வளோ புத்திசாலி தான் நம்ம ஹீரோ பாக்குறவே. ரேரான ஒரு டீ லீஃப், இது நார்மல் கடைகள்ல கிடைக்காது அப்படின்னு வா சொல்றா. அந்த டீ டேஸ்டா இருக்க நம்ம ஹீரோவோ பாக்குறான். அக்கானையா நம்ம ஹீரோ பத்தின ரூமர்ஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ காட்டவும் ஹீமாவரி உனக்கு சைக்காலஜில இன்ட்ரெஸ்ட் உண்டா நம்ம ஹீரோ கேட்டா. கிரேட் ஸ்கூல்ல என்ன புள்ளி பண்ணாங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? எப்பவும் நான் அக்கானேவியே நம்பி இருக்க முடியாது, அக்கானையா டிஎன்ஏ ப்ரொடெக்ட் பண்ண மக்கள் கூட எப்படி ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்
பிடிக்குங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். என்ன பண்ணால் பீப்புளுக்கு எங்களை பிடிக்கும், எப்படி அவங்கள கண்ட்ரோல் பண்ணான்னு நான் கற்றுக்கிட்டேன். இது கேட்க உனக்கு காமெடியாக தெரியுதோன்னு கேட்கவும், இல்லை கனிவுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நீ யோசிச்சிருக்க, சூப்பர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறான். நீ அக்கானிவை லவ் பண்ணுறியா அப்படின்னு ஹீமாவரி கேட்டா, இல்லை நம்ம ஹீரோ சொன்னா, எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குல்லன்னு ஹீமாவரி கேட்குறா. நீ வர்த்தியானவா, நான் அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, நான் ஒன்றும் சீப்பான ஆள் கிடையாதுப்பா, பட் உன் கூட இருக்கிறதா இருந்தால் அது எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான். என் பேரண்ட்ஸ் எப்பவும் வீட்டுக்கு வரமாட்டாங்க, நான் லோன்லியாவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும், என் பேரண்ட்ஸும் அப்படிதான் நம்ம ஹீரோ சொல்றான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறது எனக்கு ஹாப்பி தான் ஹீமாவரி சொல்லுவோம். நம்ம ஹீரோ கிளம்புனா தனியா இருப்பேன், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய் அப்படின்னு கண் கலங்குறா. இவ்வளவு நேரம் நீ ஹீமாவரி கூட தானே இருந்தா அப்படின்னு கேட்டா, ஆமா அவ வீட்டுக்கு போயிட்டு வந்தா, அவ பேரண்ட்ஸ் வேற வீட்டுல இல்ல நம்ம ஹீரோ சொன்னா. அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உடனே ஹீமாவரிக்கு போன் அடிக்கிறா. ஓ சைட்டோ சேஃபா வீட்டுக்கு வந்துட்டானா, அவன் என் வீட்லயே சாப்பிட்டான்னு சொல்லுவோம். நானும் அவனுக்கு சாப்பாடு எதுவும் ரெடி பண்ணி வைக்கல, சந்தோஷம் தான் அக்கா நீ சொல்றா. ஈவன் ஃபேக்கான கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ஹீமாவரி சொல்லுவோம். எத்தனை நாள் இந்த ஆக்டிங்க கண்டினியூ பண்ண போற அப்படின்னு அக்கானி கேட்டா, லைஃப் லாங் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சொல்றா. நானும் சைட்டும் ஒன்னா இருக்குது. அக்கானி உனக்கு எதுவும் பிரச்சனையா, எதுவும் ஜெலஸா ஃபீல் பண்றேன்னு கேட்டா, அப்பெல்லாம் இல்லையே, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு ஹீமாவரி சொல்லுவான். அப்ப என்ன பிரச்சனை இருக்கு, நீயும் பீஸ்ஃபுல்லா வாழலாம், சைட் அவன் நானும் என்ஜாய் பண்ணிக்கலாம், இது வின் வின் சிச்சுவேஷன் தானே அப்படின்னு ஹீமாவரி கேட்கிறா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அக்கானி சொன்னாலும் அக்கானிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அக்கானிவும் நம்ம ஹீரோவை ஒன்னா இருக்காங்க அப்படிங்கிற அந்த ரோமர்ஸ் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஹீமாவரியை ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சிட்டு இருக்காங்க. பட் ஹீமாவரி உண்மையிலேயே நம்ம ஹீரோவை லவ் பண்றதுனால இந்த சான்ஸை ஹீமாவரி நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறா. பட் அக்கானிக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாவோ கடுப்பாவோ இருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை வேற லெவலில் போகும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில விஷயங்களை உங்களுக்கு இன்டைரக்டாவோ சுற்றி வளைச்சோ காமிச்சிருப்பாங்க. பட் நான் அதை உங்களுக்கு டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் கதை உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 11. ஆமாவா, கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட இல்லைல்ல, அது கொஞ்சம் தாரியா நம்ம ஹீரோ கிடையாதுன்னு பிக்கப் லைனா அப்படின்னு கேட்குறா. நீ என் ஒய்ஃபு இத்தனை நாள் உன் நம்பர் என்கிட்ட இல்லை, அதனால தான் கேட்குறேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி அப்படின்னு அவ்வளோ கான்டாக்ட் நம்பரை கொடுக்குறா. நானா அவன் நம்பரை கேட்டால் அது கிரேப்பியாக இருக்கும்னு நினச்சி நம்ம ஹீரோ சொன்னா. இப்போவா அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறா. ஸ்கூலில் யாரும் உன் பேரை கண்டுபிடிச்சிருக்கூடாது, ஸோ உன் பேரை முட்டாள்னு போட்டு வைக்கிறேன்னு சொன்னா. அது வேணா நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆல் மைட்டி கிங்கு, கிரேட்டஸ்ட் ஜீனியஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நேமில் சேவ் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளோ கலாய்க்கிற மாதிரி ஒரு நேமாக சொல்கிறா. நீ நார்மலாகவே சேவ் பண்ண நம்ம ஹீரோ சொல்கிறா. பக்கத்தில் இருந்துகிட்டே அக்காடே நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறா. குட் ஈவினிங், என்ன பண்ணிட்டு இருக்க, சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா, இப்போ நீ சமைச்சு கொடுத்தது தானே சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்னைக்கு சமையல்ல நான் என்ன மீட் யூஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன்னு கேட்கவோ, பீஃப் தானே நம்ம ஹீரோ கேட்கறான். ரூம்குள்ள ஓடி போயிட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறேன். வீட்டுக்குள்ள இருக்கும்போது எதுக்கு கால் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க. மாக ஓடி வரப்போ ரெண்டு பேரும் டாஷ் பண்ணியிருந்தாங்க. அப்ப மாக நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிருக்கோம். என்ன ஷீஸ் ஏதோ பண்ணாம இருக்கா, இவ்வளவு இதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாளோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி மாக வந்து பிஸ்கட்டை எதையோ தூக்கி போடுவோம். ஷீஸேவோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. நீங்க தான் என்னோட கிரஷ் பிக் பிரதர் அப்படின்னு சொல்லவும், நான் பார்ட்டியில மீட் பண்ண அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியல, அது யாருன்னு சொல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். அது யாருன்னு சொன்னா கண்டிப்பா பதிலுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்லவோ. அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கவும், தெரிஞ்சு நான் ஒன்னும் அவளை கண்டுபிடிக்கவோ டிஸ்டர்ப் பண்ணவோ போறதில்ல, அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கிறேன். அக்கானியோட பாட்டி கண்டிப்பா அப்பவே எங்க தாத்தா கூட பழக்கத்துல தான் இருந்திருப்பாங்க. ஒன்னா அக்கானி வந்திருக்கணும் இல்ல மாக வந்திருக்கணும். என்கிட்ட பேசின பொண்ணு பொலைட்டா ரொம்ப கியூட்டா பேசினா அது அக்கானிவா இருக்க வாய்ப்பு இல்ல, அதான் நான் கேட்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா. அப்ப ஹக் பண்ணுங்க சொல்றேன் அப்படின்னு சொன்னா. சரி நான் ஹக் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும். நீங்க எப்படி ஒத்துப்பிக்கன்னு நினைக்கல, நான் தயாராகல அப்படின்னு மாக வைக்கப்படுறா. அப்ப நான் வேணா உன்னை பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஷீசேவும் மாகவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருக்காங்க. வீட்டுல பாரு கர்டைன் நீ திறந்தே வச்சுட்டு போயிட்ட, கதவை ஒழுங்கா போட்டல, டேபிள் குப்பையா இருக்கு, பாத்திரம் ஒழுங்கா கலவலன்னு வந்து அக்கானே மெசேஜ் பண்றா. இப்ப நம்ம ஹீரோவுக்கு அவங்க தாத்தாட இருந்து கால் வருது. எடுக்கலன்னு நீ அவர் டிவில வந்திருக்காரு, என்ன ஸ்பை பண்றீங்களா நம்ம ஹீரோ கேட்டா. இல்ல இது ஜஸ்ட் வீடியோ கால் தான் அவர் சொல்றாரு. என் கசினோட 70th பர்த்டே நெக்ஸ்ட் சாட்டர்டே செலிப்ரேட் பண்றோம், பார்ட்டிக்கு நீ கண்டிப்பா வந்துருவா, வைஃபையை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு அவர் சொல்றாரு. கம்பெனிக்கு ஹையர் ஆக போற நீ என் கசின் கிட்ட பழகியே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. என்ன தனியா பேசிட்டு இருக்கேன்னு அக்கானே கேட்டா. இல்ல என் தாத்தா கால் பண்ணாரு, என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வர சாட்டர்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க நம்ம ஹீரோ சொல்லவோ. ஃபேமிலியெல்லாம் நான் இன்னும் பார்க்க தயாராக்கல அப்படின்னு சொல்லி அவ வந்துட்டு ரொம்பவே வெக்கப்படவும், ஜஸ்ட் நார்மல் பார்ட்டியா தான் இருக்கும், எதை பத்தியே கவலைப்படாத நம்ம ஹீரோ சொல்றான். மென்டலி ப்ரிப்பேர் ஆகாம என்னால வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்றான். ஷீசேவோட அம்மாவும் வருவாங்களான்னு கேட்கறான். ஆமா நம்ம ஹீரோ சொல்லிட்டு நீ தனியா இருந்துக்கிடுவியான்னு கேட்டா. அதெல்லாம் இருந்து பண்ணேன்னு சொல்றா. நைட்டு கரண்ட் போனா பேய் வந்துருச்சுன்னு பயப்பட மாட்டேன்னு கேட்டா. பேய் வந்து அதை நான் ஓட்டிக்கிடுவேன், மேபி அன்னைக்கு நான் ஹிமாவரிய வீட்டுல கூப்பிட்டு வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு அக்கானே சொல்றா. வார்த்தை தனியா இருந்து பல்ல நம்ம ஹீரோ கேட்குமா. ஆமானவா சொல்றா. சரி நம்ம ஹீரோவா அந்த பார்ட்டி கிளம்புறான்.
சொல்கிறான். வெல்கம் மை லார்ட் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரையுமே வந்துட்டு அந்த இடத்துல வரவேற்கிறாங்க. ஆக்சுவலி இது ஒன்றும் என் வீடு இல்லை, நம்ம ஹீரோ சொன்னா. ஃபியூச்சரில் நீ தான் ஹெட் ஆக போகிற, இது உன் வீடு தானே அவங்க அத்தை சொல்கிறாங்க. ஷீசியா அவள் பாட்டு ஃப்ளோரில் படுத்து கிடந்து வலிக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. ஓ சைட்டோ ஷீசியா இந்த இடத்துல வந்து உட்காருங்கன்னு அவங்க தாத்தா ஃப்ரெண்ட்ல கூப்பிடுறாங்க. நீங்கள் சரக்கு அடிப்பீங்க நான் வரல, நம்ம ஹீரோ சொன்னா. பரவாயில்லவான அவங்க கூப்பிடுறாங்க. அந்த கசினோட பர்த்டேக்கு நம்ம ஹீரோவோ ஷீசியாவோ கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. ஒய்ஃபுங்கன்னு கேட்டா அவன் இன்னைக்கு வரல, ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். சீக்கிரமா எனக்கு ஒரு பேரம்பேத்தியை கொடுங்கப்பான்னு அவங்க சொல்லவும், இப்போதைக்குள்ள நாங்கள் அப்படி ஏதோ பண்றதா இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். டென்ட்ரியோ யங் பீப்புள் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு விடுப்பா அப்படின்னு இந்த கசின் சொல்றாங்க. எங்க மேரேஜையும் ஃபோர்ஸ் பண்ணி தாங்க பண்ணாங்க, அதையும் நீங்க தடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். உங்க கல்யாணத்தை பத்தி ஃபர்ஸ்ட் கேட்டப்போ நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அண்ட் சாக்ரா மொரிசியை குறைச்ச இட போடக்கூடாது, அவங்க பொலிட்டீஷியன்ஸையே கண்ட்ரோல் பண்றவங்க. ஸோ பெரிய இடத்து ஃபேமிலி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிருக்கோம், ஒய்ஃப் எல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு இந்த கசின் சொல்றாங்க. நான் எப்போ நீ ஷீசேவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினைச்ச தெரியுமா அந்த பாட்டி சொல்லவும், வாய்ப்பு இல்லை நம்ம ஹீரோ சொன்னா. எங்க ஷீசே ரொம்ப வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டா. வெக்கப்படுறியா நம்ம ஹீரோ கேட்டா. என் சப்ஸ்பேஸ்ல நான் நிறைய மிளகாவை ஒளிச்சு வச்சிருந்தேன், அதை எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி டேலண்டா வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணு நம்ம ஹீரோ சொல்றான். காமெடியா தான் அதை சொன்னாங்க, நீ சீரியஸா எடுத்துக்கிடாத நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே குத்திட்டு என்ன ஹெட்பட் பண்ணு அப்படின்னு படியில படுத்துக்கிறா. கண்ணுக்கு தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்கு. ஹிமாவரி இப்ப வந்துருத்தா. என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீ என்ன வெறுத்துருவியோன்னு நான் நினைச்சேன். அந்த பிளானுக்காக நான் சைட்டை கூட ரொம்ப க்ளோஸா இருந்தல அப்படின்னு சொல்லவும், எங்களுக்காக தானே நீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண, நான் ஏன் உன்னை வெறுக்க போறேன் அப்படின்னு அக்கானே சொல்றா. சரி இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நம்ம எப்பவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் சரியா அப்படின்னு இவங்க 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து சமையல் பண்றாங்கிற பேர்ல கப் கேக் சமையல் பண்றாங்க. ஹிமவரி உன் கூட இருக்கும்போது தான்ப்பா நான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன் அக்கானே சொல்றா. அப்ப நான் எது பண்ணாலும் நீ என்ன மன்னிச்சிருவா போலியே அப்படின்னு ஹிமவரி கேட்கறா. கேக் சூப்பரா வந்திருக்கலான்னு போட்டோ எடுத்து ஹிமவரி நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பி விட்டுருவான். இருக்கா அப்படின்னு அக்கானே கேட்குறீங்க, டெலிட் பண்ணுமான்னு கேட்டா. இல்ல மெசேஜ் அனுப்பி உன்னை ஏதோ டிஸ்டர்ப் பண்றான்னு அக்கானே கேட்டா. இல்ல நான் தான் அவனுக்கு டிஸ்டர்ப் கொடுப்பேன், இது நைட்டு கூட இந்த மாதிரி போட்டோவா அவனுக்கு அனுப்பி விட்டேன், பட் அவன் ரிப்ளைவே பண்ணல அப்படின்னு ஹிமவரி சொல்றா. என்ன தைரியம் இருந்தா அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டை கண்டுக்கிடாம இருந்திருப்பான் அப்படின்னு அக்கானி சொல்றா. அவன் என்ன பிளாக் பண்ணாம இருக்கானே அதுவே சந்தோஷம் ஹிமவரி சொன்னா. கேக் சூப்பரா இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க நம்ம ஹீரோ மெசேஜ் பண்றான். 2 பேரும் மெசேஜ் பண்றது அக்கானிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. மெசேஜ் எப்படி பண்றதுன்னே தெரியல, நீ அதுல மாஸ்டரா இருக்க அப்படின்னு அக்கானி சோகமாகறா. அக்கானி ஒரு பர்சனை உனக்கு பிடிக்குங்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன நினைக்கிறேன்னு ஹிமவரி கேட்கவும், பிடிக்காதுன்னு தானே அர்த்தம்னு அக்கானி சொன்னா. இல்ல உனக்கும் அந்த பர்சனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நீ கேர் பண்ணாத ஒரு பர்சனை கண்டிப்பா நீ வெறுக்கிறதுல டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹிமவரி சொல்லிட்டு இப்போ இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்க. நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டா. அடுத்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கணும், நான் உட்காந்து படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்னு அக்கானி யோசிக்கிறா. அக்கானி லோன்லியா ஃபீல் பண்றா. இங்க நைட் ஆயிடுச்சு, ஷீஸே நல்லா தூங்கிட்டா, நீயும் சரக்கடியான்னு கேட்டா. நான் மைனர் நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு தான் வெஜ்ஜி டீயை ரெடி பண்ணிருக்கேன்னு உங்க தாத்தா கொடுக்குறாரு. ஷீஸே தூங்கிட்டதுனால ஷீஷேவோட ரூமுக்கு நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு போறான். ஷீஸே டயர்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி நீங்களும் வேணா இங்கேயே தூங்குங்களான்னு மெய்டு கேட்டா. நீ எங்க தூங்குவேன் நம்ம ஹீரோ கேட்கறான். என்னையும் சேர்த்து நீங்க என்ஜாய் பண்றதுல எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றா. பெட்ல இடம் இருக்காது, நான் பக்கத்து ரூம்ல தூங்கிக்கிறேன் நம்ம ஹீரோ சொன்னா. அடைச்ச வெர்ஜின் பையன் என்ன சொன்னா நம்ம ஹீரோ கிட்ட. இல்ல ஜென்டில்மேனா இருக்கீங்கன்னு சொன்ன சமாளிக்கிறா. குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. கணை கால் பண்ணுவோம், ஏன்னா என் வாய்ஸ் கேட்காம இருக்க முடியல நம்ம ஹீரோ கேட்டா. அப்படிலாம் இல்ல, உங்ககிட்ட சண்டை போடாம எனக்கு தூக்கமே வரல, இனி எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றான். பயப்படுறதுனால காதுக்குள்ள ஹெட்ஃபோனை போட்டு சாங்க போட்டு தூங்கிட்டு இருந்தா. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குது. ஜன்னல் வழியா திருட உள்ளவரை பாக்குறவனு பேன் எடுத்துட்டு போடுறா. பார்த்தா நம்ம ஹீரோ தான். சரினா அக்கானே நம்ம ஹீரோவை உள்ள எழுத்து போடுற. ஃப்ரண்ட் டோர்ல நீ செயினை மாட்டி வச்சிருக்க, நானும் கதவை தட்டுறேன், உனக்கு ஃபோன் பண்றேன், நீ எடுக்கவே இல்லைன்னு நம்ம ஹீரோ சொன்னா. நீ நைட்டு வரமாட்டேன்ல நான் நினைச்சேன்னு கேட்கவும், கடைசியா ஒரு பஸ் இருந்தது, அதை பிடிச்சு 2 மணி நேரம் நடந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன், உங்க கூட ஃபைட் பண்ணாம எனக்கோ தோக்க வரலாம் நம்ம ஹீரோ சொல்றேன். நான் போய் குளிச்சுட்டு வரேன் நம்ம ஹீரோ போகவும், மணிக்கிட்டு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் நைட்டே இங்க வந்துட்டான்னு அவ்வளவு ஹாப்பி ஆகுறா. ஹீரோ ட்ரெஸ் எடுத்து பாஸ்கெட்ல போடுறா. அதுக்குள்ள நம்ம ஹீரோ வரவும் ஓடி வந்துருத்தா. சேஞ்சிங் ரூமுக்கு வந்தியோ நம்ம ஹீரோ கேட்டா. இல்லையே நான் ஏன் வரப்போறேன் அப்படின்னு கத்துறா. அவனுக்கு மூச்சு வாங்குது நம்ம ஹீரோ கிட்ட. நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன்னு சமாளிக்கிறா. பார்ட்டியில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ அமைதியா இருக்கா. தூங்கிட்டியா, வெல்கம் ஹோம் அப்படின்னு ஸ்வீட்டா நம்ம ஹீரோ காதுல சொல்லிட்டு தூங்கவும், கிண்ணை ரொம்ப க்ளோஸா படுத்திருக்கா. அண்ட் அந்த வாய்ஸ்ல இருந்து அந்த பொண்ணோட வாய்ஸ் மாதிரியே இவ்வளோது இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சின்ன வயசுல நம்ம ஹீரோ ஒரு பார்ட்டியை அட்டன் பண்ணியிருக்கான். அந்த இடத்துல ஒரு பொண்ணை மீட் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு ரொம்ப பொலைட்டா கியூட்டா நடந்துட்டு இருந்திருக்கா. பட் அக்கனாவோட கேரக்டருக்கும் அந்த பொண்ணுக்கும் செட்டே ஆகல. ஸோ அந்த சின்ன பொண்ணு கண்டிப்பா அக்கனைவா இருக்காதுன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் இருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா கெட்டிங் மேரிட் டு த கேலை ஹேட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் வேற லெவலில் ஒர்த்தியாக இருக்கும். அண்ட் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிற விரும்புகிறேன். ஹேமா வரையும் ஒரு மோசமான பொண்ணு கிடையாது. ஸோ நடக்கிற விஷயங்களை கடைசி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போல. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரிட் டு த கேலை ஹேட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட்.
இப்போ நம்ம ஹீரோவோட வீட்டு தான் காமிக்கிறாங்க. நீ தூங்கிட்டு இருந்ததை நான் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னேன். நான் என்ன எக்ஸிபிஷனா நம்ம ஹீரோ கிட்ட ஜோலா இப்படி தான் பண்ணிங்க தூங்குறதெல்லாம் பார்த்துருக்கேன்னு வா சொல்கிறேன். இந்த வீக்கெண்ட் உனக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கா, நம்ம ஒரு மூவி பார்க்கலாமா அப்படின்னு வா கேட்குறேன். நம்ம ஹீரோக்காக குக்கீஸ் செஞ்சு எடுத்து வந்து கொடுக்குறா. நீ வா கொலை பண்ண போறாளா, அதான் நல்லபடியாக நடந்துக்கிறாளா நம்ம ஹீரோ பயப்படுறான். யாருக்கு மெசேஜ் பண்ணுறா, பொண்ணுக்கு கூட எல்லாம் ஃபிளாட் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்கவும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நம்ம ஹீரோ சொன்னா. ஹீமா வரைக்கிட்ட இருந்தா அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நீ வாங்கியிருக்கல அப்படின்னு வா டென்ஷன் ஆகுறா. ஆமா நீயும் நானும் ஃபர்ஸ்ட் ஹை ஸ்கூல்ல தான் மீட் பண்ணோமா நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமா அதுக்கு என்ன அப்படின்னு வா கேட்டா. ஹே ஹோஜோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்கும்போது ஸ்கூல்ல சொன்னேன், அப்ப அதுக்கு முன்னாடியே நீ என்ன பார்த்திருக்கியா நம்ம ஹீரோ கேட்கவும் நான் வேற யாரோ நினைச்சு ஓன்ட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வா ரூம்குள்ள ஓடி இருந்தா. முக்கியமான விஷயத்தை நீ மறந்துட்டு இப்போ உனக்கு அதுல ஞாபகம் வந்தா என்ன அப்படின்னு சொல்லி அக்கானே யோசிக்கிறா. வயசுல அந்த பார்ட்டியில நம்ம ஹீரோ மீட் பண்ணது அக்கானேவ தான். நீ என்ன இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ விசாரிக்கிறான். இந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் நான் போனதில்ல, அங்கே எனக்கு இருக்க ஒரு மாதிரி இருக்குல்ல, நான் இந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு வா கிளம்பவோ வெயிட் பண்ணு, நானும் ஒன்றை மாதிரி தான் சும்மா எம்டி வாட்ஸை யூஸ் பண்ணி எல்லாரும் என்ன புகழ்ந்துட்டு இருக்காங்க, அது பிடிக்காம தான் நான் இங்கே வந்தேன், நீ இந்த இடத்துல இருங்க, நம்ம ரெண்டு பேருக்குமே போர் அடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோ அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். பாட்டி கூட கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோவை பிரிஞ்சு போகவே அந்த பொண்ணுக்கு மனசு இல்லை. ஹைஸ்கூலுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நம்ம ஹீரோவா பார்த்துருப்பா. கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ ஜாயின் பண்ண அதே ஸ்கூலில் அவ்வளோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கா. அதே மாதிரியோ பண்ணிட்டா. ஹோஜோ எப்படி இருக்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஆசாசியா நம்ம ஹீரோட்ட போய் பேசினா. யார் நீ அப்படின்னு சொல்லி அவளை நம்ம ஹீரோ டோட்டலா மறந்துட்டான். நான் எவ்வளவு ஆர்வமா அன்னைக்கு இருந்தேன் தெரியுமா, நீ என்ன மறந்துட்ட, அதுக்காக தான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் லைட்டா கண் கலங்குறா. கண்ணி நீ ஓகே தானே, உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் போய் பாப்ப நம்ம ஹீரோ சொன்னா. எனக்கு எதுவும் இல்லை, நான் அப்செட்டா இருக்கேன் அவ்வளவுதானே வா சொல்றேன். அவனா இன்னைக்கு டின்னர் பண்றேன், நான் போய் ஜாமான வாங்கிட்டு வந்துட்டு தான் நம்ம ஹீரோ கடைக்கு கிளம்புறான். ஹிமாவரி தனியா இருக்கவும் இப்ப சில பேர் வந்து அவகிட்ட பிரச்சனை பண்றாங்க. நான் ஹை ஸ்கூலர்னு வா சொன்னா. ஹை ஸ்கூலர் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸா பண்ணுவாங்கன்னு அவனுங்க பிரச்சனை பண்ண வரப்போ டக்கு நம்ம ஹீரோ வந்துருக்கான். நீ யாரா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா. நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட். ஒழுங்கா நீ இப்ப ஸ்டாப் பண்ணல, அவன் கண்ணை பிடுங்கி ஓஷன்ல போட்டுருவான் நம்ம ஹீரோ மிரட்டவோ எல்லாரும் பயந்து ஓடி இருக்காங்க. இந்த மாதிரிலாம் மிரட்டுவியான்னு ஹீமாவரி கேட்கவோ ஹோஜோ குரூப்போட ஸ்டைல் இது நம்ம ஹீரோ சொல்றான். பண்ற நம்ம ஹீரோ கேட்டா. தனியா தான் இருக்கேன், என்னால வீட்டுக்கு போக முடியாதுன்னா என் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, அந்த லேடிக்கு இன்னைக்கு லீவா, அதனால அவளும் என் அப்பா கூட வந்திருக்கான்னு சொல்லவும் உன்னோட ஸ்டெப் மாமா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா இன்டர்நெட் கஃபேல போய் உட்காரலாம், பட் இங்க இருந்தா காசு மிச்சமாகும்னு வா சொல்றா. நானும் இதே மாதிரி சுச்சுவேஷன்ல பார்க்குக்கு தான் வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு வா கேட்கவோ கடைக்கு பொருள் வாங்க வந்தா நம்ம ஹீரோ சொல்றான். அடா ஆம்பளைங்க வீட்டு வேலை எல்லாம் பாப்பீங்களான்னு கேட்டா. எந்த வேலையா இருந்தாலும் யாருனாலும் பார்த்துதானே ஆகணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் இப்போ ஓகே தான், நீ அக்கானிக்கிட்டே போகலாம் அப்படின்னு ஹீமாவரி சொன்னா. இல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஹீமாவரி அப்படியே கண் கலங்குறா. கேர்ள் ஃப்ரெண்டா நான் நடிச்சதுக்கு பதிலுக்கு நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்றேன்னு சொன்னல, இதை அந்த ஃபேவரா எடுத்துக்கோன்னு டக்குனவா நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணியிருந்தா. என்ன நடக்குது, அக்கானேவ கிஸ் பண்ணிருக்கியா, வைக்கப்பட்டு அவங்க கேட்கவும் நான் அவளை கிஸ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு இருக்கேன்னு அவங்க கேட்கவும் நான் அவளை கிஸ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. அப்படின்னா நீ யாரையோ கிஸ் பண்ணிருக்க, அப்ப வேற எந்த பர்சனா இருக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. யாருமே இல்ல நம்ம ஹீரோ சொன்னா. இல்ல நீ போய் சொல்ற, எங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு அவங்க சொல்லவும் பிரதர் நீ என்கிட்ட உண்மையை சொல்லலாம்னு ஷீசே சொல்றேன். என்னப்பா பண்றீங்கன்னு ஹேமாவரி வந்து கேட்கவும் இவனை டார்ச்சர் பண்ணணும், இவன் யாரையோ கிஸ் பண்ணிருக்கான், அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதையா கேட்கறீங்கன்னு சொல்லுவா. அப்ப உனக்கு இதை பத்தி தெரியுமான்னு கேட்டா. நான் அவன்கிட்ட தனியா பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஹேமாவரி சொல்லவும் சரி பேசி எப்படியாச்சும் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஷீசேவா மாகவும் போறாங்க. சாரி நான் அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்படின்னு ஹேமாவரி சொல்றா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிருக்கேன்னு கேட்கப்போ இல்ல நம்ம ஹீரோ சொன்னா. இதுதாப்பா ஃபர்ஸ்ட் திரும்ப பண்ணுவோமான்னு கேட்டா. எதுக்கு நம்ம ஹீரோ சொன்னா. ஆல்ரெடி இதை பண்ணியாச்சு, திரும்ப எதுக்கு வெக்கப்படுற அப்படின்னு வா கேட்கறா. ஐ லவ் யூ அப்படின்னு நம்ம ஹீரோ தோல்ல சாயிரா. ஹேமாவரி நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணதா பொண்ணுங்க போட்டோ எடுத்திருக்காங்க. அக்கானே அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டா ஹேமாவரி கிட்ட போறா. இன்னுமா உனக்கு புரியல, நான் அவனை உண்மையிலேயே எனக்கு சொந்தமாக்கிப்பேன் அப்படின்னு ஹேமாவரி சொல்லவும் அக்கானே அங்க இருந்து ஓடி இருந்தா. அக்கானேவோ ஹேமாவரியா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. நம்ம கல்யாணமே பண்ணாம இப்படியே க்ளோஸா இருந்தோப்புமா அப்படின்னு அக்கானே கேட்கவும் சாரிப்பா பட் நான் ஒரு பையனை கண்டிப்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஹேமாவரி சொல்றா. ஒரு ஸ்மார்ட்டான பாய் ஃப்ரெண்டா நான் பார்த்துப்பேன் அப்படின்னு ஹேமாவரி சொல்லவோ அடி துரோகி அப்படின்னு அக்கானே கேட்டிருப்பா. பாய் ஃப்ரெண்ட் வேற பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற அக்கானே கவலைப்படாத அப்படின்னு ஹேமாவரி சொல்லியிருப்பா. அக்கானிக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட்டை நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இதை பார்க்கவா அவளுக்கு ஹேமாவரி ஞாபகம் வருது. உடனே அப்படியே அவ கண் கலங்க ஆரம்பிக்கிறா. உனக்கு இது பிடிக்கும் நினைச்சுல வாங்கிட்டு வந்து அலறியா நம்ம ஹீரோ கிட்ட. இல்ல எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், நான் ஹாப்பி தான் அக்கானே சொல்லவும் சரி நம்ம ஹீரோ ரூமுக்கு போறேன், நான் ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அக்கானே இப்ப ஹேமாவரிக்கு கால் பண்றா. நான் உன்ட்ட பேசணும், பார்க்குக்கு வா அப்படின்னு வா கூப்பிடுறா. இந்த பார்க்ல தான் சின்ன வயசுல நம்ம எப்பவும் விளையாண்டுட்டு இருப்போம்ல அப்படின்னு சொல்லி ஹேமாவரியும் அங்க வர. ஹேமாவரி நான் உன்கிட்ட அப்படின்னு வா சொல்ல வருவோம். எனக்கு தெரியும் நீங்க என்ன ஒன்றும் விளையாட கோப்பலன்னு எனக்கு தெரியும்னு வா சொல்லவும் சைட்டை கூட பிரேக்கப் பண்ணிரு, இப்பதான் அந்த ரூமர்ஸ்லாம் போயிடுச்சுல அப்படின்னு வா சொல்ல. வாரிய முடிஞ்சோடனே என்ன தூக்கி போடுற பாக்குறியான்னு கேட்டா. நீ அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்க, அவனை கிஸ் கூட பண்ணிருக்கான்னு அக்கானே கேட்கவும் அதுல என்ன தப்பு இருக்கு, உனக்கு அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா. நான் அவனை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்ல. ஃபார்மாலிட்டிக்கு தானே, நீங்க ஒன்னும் பிடிச்சி கல்யாணம் பண்ணலையே, ஏதாச்சும் ஒரு நியாயமான ரீசன் சொல்ல, இல்லைன்னா நான் அவனை இன்னும் கிஸ் பண்ணுவேன், லவ் பண்ணுவேன், அதுக்கு மேலேயும் கூட ஏதாச்சும் பண்ணுவேன் ஹேமாவரி சொல்லவும். ஏன்னா
நானும் சைட்டாவை லவ் பண்றேன் அப்படின்னு அக்கா நீ சொல்ற. அதுக்கு என்ன அப்படின்னு ஹீமாவரி கேட்கவும், என்னது அதுக்கு என்னவா, அப்போ உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்கவும், நானும் சைட்டாவை ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ குறுக்கால நீ வந்து எனக்கு இடைஞ்சலா இருக்கியே அப்படின்னு ஹீமாவரி கேட்கிறேன். நான் உனக்கும் முன்னாடியில இருந்தே அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். 12 வயசுல நாங்க ஒரு பார்ட்டியில மீட் பண்ண அப்போல இருந்தே நான் அவனை லவ் பண்றேன்னு அக்கா நீ சொல்றேன். இதுக்கு முன்னாடி நீ அதை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையேன்னு ஹீமாவரி கேட்கிறேன். நியாயமே இல்ல, உங்க ஃபேமிலி உங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்கிறதுனால நீ மட்டும் அவன் கிட்ட ரொம்பவே இப்போ க்ளோஸா இருக்கிற. ஈவன் நீ அவன்கிட்ட எப்பவோ சண்டை போட்டுட்டு இருப்பா, அவன்கிட்ட உன்னால ப்ராப்பரா பேசக்கூட முடியாதுன்னு ஹீமாவரி சொல்லவும், நீ ஃபேக்கா சிரிச்சு மத்தவங்களை ஏமாத்துற, சைட்டாவே அதே மாதிரி ஏமாத்த முடியும்னு நினைச்சியா, நீ ஃபேக்கான ஸ்மைல் பண்றான்னு சைட்டை எப்பவோ கண்டுபிடிச்சிருப்பான்னு அக்கா நீ சொல்ற. அப்படி பண்ணியாச்சும் மத்தவங்க மனசை ஹர்ட் பண்ணாம இருக்கனே ஹீமாவரி சொல்ற. அதை நினைச்சு நீ பெருமைப்படுறியா அப்படின்னு அக்கா நீ கேட்கவா, ஆமா நீ முன்னாடியே நோட்டீஸ் பண்ணாம இப்படி இருக்கிறதுனால தான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டே உன் ஹஸ்பண்டை இப்போ திருடிட்டு போறேன் ஹீமாவரி சொல்லவும், நீ ஒரு முட்டை, போய் அவனை எதுக்காக செலக்ட் பண்ண அப்படின்னு அக்கா நீ கத்தவும், நான் நினைச்சிருந்தா எல்லாரையும் ஈஸியா கவர் பண்ண மாதிரி அவனை எப்பவோ எனக்கு ஈஸியா கரெக்ட் பண்ணிருக்க முடியும். நீ சைட்டாவை லவ் பண்றங்கிறத நான் ஃபர்ஸ்ட் இயர்லயே கண்டுபிடிச்சிட்டேன். எந்த பசங்ககிட்டயோ பேசாத, நீ அவன்கிட்ட மட்டும்தான் பேசினேன். நான் நினைச்சிருந்தா சைட்டாவை ஈஸியா என்ன லவ் பண்ண வச்சிருப்பேன். அது ஒன்றும் எனக்கு கஷ்டமான டாஸ்க் கிடையாது. மற்றவங்க ஆசைப்படுற விஷயத்தை என் வாயில இருந்து சொல்லி அவங்க மனசுக்குள்ள ஈஸியா என்னால புகர முடியும். ஆனா அவனை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமோ, உன்னையவும் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். நீ நோட்டீஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவனை நான் லவ் பண்ண வச்சிருந்தா நீ உன் மொத்த லைஃபோ கஷ்டப்படுவேன். என் வெட்டிங்க்கும் நீ வரமாட்டேன், ஃப்ரெண்ட்ஷிப்பே அன்னையோட முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஹேமாவரி ஆளுறா. எனக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணியா? அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சுதான் அவனை கிஸ் பண்ணது. நான் சைட்டாவை லவ் பண்றங்கிறத எனக்கு புரியணும்னு தான் நீ இதை பண்ணியான்னு அக்கானே கேட்கவும், நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவா கிடையாது, நானும் அவனை லவ் பண்றேன். ஸோ அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஹேமாவரி சொல்லவும், உன்னை 2 வருஷம் வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி, நம்ம எப்பவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். நான் ஒன்னையவோ விட்டு கொடுக்குறதா இல்ல சைட்டாவையோ விட்டு கொடுக்குறதா இல்லன்னு ஹேமாவரி சொல்லவும், நானும் அதே தான் அப்படின்னு அக்கா நீ சொல்றா. இதுக்கப்புறம் நான் பின்வாங்க போறது இல்லைன்னு ஹேமாவரி சொல்லவும், நானும் தான் அக்கா நீ சொல்றா. ஸோ யாரு சைட்டா மனசை கவர் தான் பார்ப்போம் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்றாங்க. வழக்கம் போல அக்கானி நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கா. நீ என்னப்பா வழக்கத்தை விட டிஃப்ரெண்டா நடந்துகிட்டு இருக்கா, உனக்கு என்ன ஃபீவரா அப்படின்னு நம்ம ஹீரோவா தலையில கை வச்சா அவ ரொம்பவே வைக்கப்படுறா. வழக்கத்தை விட இப்போ அவ ரொம்பவே ஓவரா டென்ஷனா கத்துறா. நம்ம ஹீரோ சொல்றான், ஹேமாவரியை கிஸ் பண்ணல, அதான் அவ ஃபர்ஸ்ட் கிஸ் நானா இருந்திருக்கணும்னு மாகோ சொன்னா. பிரதரோட ஃபர்ஸ்ட் கிஸ் ஒன்றும் ஹேமாவரி கிடையாது அப்படின்னு ஷீசே சொல்றா. என்னது நம்ம ஹீரோ கேட்டா, ஒன்னும் இல்ல நம்ம சமாளிக்கிறேன், அவனோட ஃபர்ஸ்ட் கிஸ்ன்னு சொல்லுப்பா, நானும் தெரிஞ்சுக்கிறோம். ஹேமாவரியா அந்த இடத்துக்கு வந்துருத்தா. ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கணும் வா சொல்லவும், எனக்கு தெரிஞ்ச அக்கா நீ கோவமாலாம் இருக்க மாட்டா. ரைட்டோ ஸ்கூல் முடிஞ்சோடனே டேட் போலாமா அப்படின்னு ஹேமாவரி கேட்கிறேன். வாரி அப்படின்னு சொல்லி இப்போ அக்கனிவா அந்த இடத்துல வந்து நிக்கிறா. பட்ட பகல்ல இப்படி அவனை உட்காந்து செடியூஸ் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொன்னா, அப்ப ராத்திரி பண்ணா பரவாயில்லையா அப்படின்னு வா கேட்கறா. இவங்க 2 பேரும் பின்வாங்குறத நீ பாட்டிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டா வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். அது உனக்கு தேவையில்லாததுன்னு ஹேமாவரி சொல்றா. நான் எனக்கே தெரியாம ஏதோ பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா நம்ம ஹீரோ சொன்னா. என் கிட்ட வராத அப்படின்னு அக்கா நீ சொல்றா. என்ன தப்புன்னு சொல்லி சொன்னாதானே அதை சரி பண்ண முடியும் நம்ம ஹீரோ கேட்டா. ஒன்னும் இல்ல அப்படின்னு வா சொல்றா. நான் உன்னை வெறுக்கிறேன்னு வா கத்தவா, அது எனக்கு நல்லா தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன்னை உண்மையிலேயே வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்கானை வெக்கப்பட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஹேமாவரியும் நம்ம ஹீரோவை லவ் பண்றா. இப்போ அக்கானையும் நம்ம ஹீரோவை ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கா. அக்கானி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இத்தனை நாள் ஹேமாவரி விட்டு கொடுத்துட்டு இருந்திருக்கா. நம்ம ஹீரோவை யாரு ஃபர்ஸ்ட் கிஸ் பண்றாங்களோ அவங்க கூட தான் நம்ம ஹீரோ செய்யற மாதிரி முக்காவாசி அனிமேஸ்ல காமிப்பாங்க. ஹேமாவரி தான் இங்க நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணியிருக்கா. பட் ஷீசே என்னடானா அது நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் கிஸ் இல்ல அப்படின்னு சொல்றா. ஒருவேளை சீசன் 2 வந்தா கண்டிப்பா தமிழ் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.